மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அரசு உயர் அலுவலர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று மகிழ்வார்கள். தலைமுறைக்கான ஒரு சொத்து என்பது கல்வி. அக்கல்வியை தலைமுறைக்கான ஒரு திட்டம் மூலம் செழுமைப்படுத்தி உள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்கு திறன் சார்ந்த பல்வேறு பயிற்சிகள் வழங்க உள்ள பல்வேறு துறை சார்ந்த நிறுவனங்கள் சிறப்பு கூடங்களை அமைத்துள்ளன. அதனை திறந்து வைத்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவற்றை பார்வையிட்டு வருகிறார்கள். எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் என சொல்லப்படும் வளரும் தொழில்நுட்பங்கள் குறித்த சிறப்பு அரங்குகளை அமைத்துள்ளன இன்போசிஸ், 360 டிஜிட், IMG, ARVR நிறுவனங்கள். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நாஸ்காம், மைக்ரோசாப்ட், ஆரக்கிள், சிஸ்கோ நிறுவனங்களின் சிறப்பு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பிசினஸ், பினான்ஸ் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் தொடர்பான நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன. TNA, SDC, BFSI, NSC அகாடமி அரங்குகளும் உள்ளன. திறன்மிகு பயிற்சி அளிக்கக்கூடிய குவி, மாசாய், வைலியேஜ் நிறுவனங்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. மனித ஆற்றல் மற்றும் மனங்களின் திறன்களை பரிசோதிக்கும் வகையிலான தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களான ஹயர்மி, ட்ரிபிள் நிறுவனங்களின் அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் TN-Apex லாஜிஸ்டிக்ஸ், TVS ட்ரெய்னிங், MASC மற்றும் TN-Apex ஹெல்த், வெராண்டா, லாம்னியோ, மேத்வொர்க்ஸ், NTTF, ஆட்டோடெஸ்க் உள்ளிட்ட நிறுவனங்களின் அரங்குகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட உள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு வருகிறார்கள். பல்வேறு நிறுவனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த நிறுவனங்கள் மூலம் சிறப்பான பயிற்சியும் பணி வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டு மாணவர்களின் அச்சத்தை போக்கி தன்னம்பிக்கையை வளர்த்தெடுக்கும் வகையிலும் வெவ்வேறு துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும் உள்ளடக்கிய பாடத்திட்டங்கள் நான் முதல்வன் இணையம் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்களை சென்றடைய உள்ளது. அந்த இணையத்தினை தொடங்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மனித ஆற்றல் மற்றும் மனங்களின் திறன்களை பரிசோதிக்கும் வகையில் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களான ஹயர்மி, ட்ரிபிள் நிறுவனங்களின் அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அரங்குகளை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம், எல்லாருக்குமான வளர்ச்சி, எல்லா பகுதிகளுக்குமான வளர்ச்சி என்ற திராவிட மாடல் சிந்தனையில் தமிழ்நாட்டு மாணவர்களின் திறன் வளர்க்க தொடங்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் எனும் மகத்துவமான திட்டம். போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்களின் அரங்குகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். மேலும் TN-Apex லாஜிஸ்டிக்ஸ், TVS ட்ரெய்னிங், MASC மற்றும் TN-Apex ஹெல்த், வெராண்டா, லாம்னியோ, மேத்வொர்க்ஸ், NTTF, ஆட்டோடெஸ்க் உள்ளிட்ட நிறுவனங்களின் அரங்குகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். மாணவர்களுக்கு திறன் வளர்க்கும் பயிற்சிக்கான பாடத்திட்டங்கள், இதன் மூலம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவது என அனைத்தையும் விரல் நுனியில் தெரிந்து கொள்ளும் வகையிலான இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தினை தொடங்கி வைக்க உள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
இந்திய கல்வி வரலாற்றில் இத்தகையதொரு முயற்சி இதுவரை எடுக்கப்பட்டதில்லை. அத்தகைய ஒரு முயற்சியினை சாத்தியமாக்கி உள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக, உயர்கல்வியிலும் ஆராய்ச்சி கல்வியிலும் அறிவாற்றலிலும் சிந்தனை தரத்திலும் உயர்ந்த தமிழ்நாடாக மாற்றுவதற்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கடைக்கோடி மனிதரையும் கல்வி பெற வைத்து உலக சமுதாயத்தின் போட்டிக்களத்தில் தமிழ்நாட்டின் மாணவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் முதல்வன் எனும் மாபெரும் கல்விக்கான புரட்சி திட்டத்தை கொடுத்துள்ள நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் அரசின் தலைமைச் செயலாளர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசு துறைகளின் செயலாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் என இங்கு குழுமியுள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சிறப்புமிகு இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிரொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கனமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாணவ சமுதாயத்தின் கனவுகளை முழுமையடைய செய்யும் நான் முதல்வன் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி வரும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்களை வரவேற்புரை மற்றும் திட்ட விளக்க உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தமிழக உயர்கல்வி வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள். தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் 12 லட்சம் மாணவர்கள் ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்ல முயற்சிக்கும் ஒரு உன்னத முயற்சி தொடங்கிடும் நாள் இது. சாதிக்க துடிக்கும் இளைஞர் கூட்டம், தம் குழந்தைகளின் நலனுக்காக எதையும் இழந்திட துடிக்கும் பெற்றோர்கள், கற்பனைக்கும் எட்டாத வகையில் ஒவ்வொரு நாளும் புதுமைகள் வலம் வரும் தொழில்நுட்ப உலகம், தோழமையுடன் வழிநடத்தும் ஆசிரியர் சமூகம், இவற்றுடன் எதிர்கால தமிழகத்தை வடிவமைக்கும் தொலைநோக்கு திறன் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர், இவை அனைத்தும் ஒன்றிணையும் புள்ளிதான் நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்தை வடிவமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை மனதார அன்பு கலந்த வரவேற்புகளை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசின் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலர்கள் மட்டுமின்றி இளைஞர் சமுதாயத்தையும் வழிநடத்தும் நல்மேய்ப்பர் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அவருடன் இணைந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுள்ள அனைத்து அரசு அலுவலர்கள், உயர் அலுவலர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கின்றோம். A warm welcome to the Council General of Singapore to witness the massive unleashment of skill development programs to redefine the educational landscape of Tamil Nadu. Similarly, a warm welcome to Director IIT, who has really
taken a lot of steps to democratize the premier institution called Madras IITs in this part of country. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடெங்கிலிருந்தும் வந்திருக்கும் கல்லூரி முதல்வர்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சிகளை அளிக்க இருக்கின்ற முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயலாளர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கப்படும் மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெற போகும் மாணவர்களுடைய எண்ணிக்கை 12 லட்சம் பேர். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோடு இன்று கையெழுத்தாக போகின்றன. 150க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை நல்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்ட பயிற்சி படிப்புகள் மாணவர்களுக்கு சென்றடைய இருக்கின்றன. இவற்றின் மூலம் தமிழகத்தின் உயர்கல்வி வரலாற்றில் ஒரு மௌன புரட்சி நிகழ இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதன் மூலமாக தடைகளை தகர்த்திட துடிக்கும் இளைஞர் கூட்டம் இனி படிக்கப் போவது பிளாக் செயின் படிப்புகளை. கடைக்கோடி தமிழக மாணவர்கள் நுழைய போவது ஆக்மெண்டட் ரியாலிட்டி உலகத்திற்குள். முதல் தலைமுறை மாணவர்கள் கரங்களில் இனி தவழப் போவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களும் இனி படிக்கப் போவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சைபர் செக்யூரிட்டி படிப்புகளை. வானமே எல்லை என்று சிறகடித்து பறக்க துடிக்கும் இளைஞர்கள் அவர்களுடைய இலக்கு இனிமேல் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஆகவே இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக முக்கியமான படிப்புகள் மட்டுமல்ல, இளைஞர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும் தொழில் முனையும் திறனை வளர்ப்பதற்காகவும் அவர்களுடைய தமிழ் ஆங்கில மொழி ஆளுமைகளை வளர்த்திருப்பதற்காகவும் புதிய முயற்சிகள் நடைபெற போகின்றன. IAS, IPS போன்ற குடிமைப்பணி தேர்வுகள் மட்டுமின்றி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், RRB, பேங்கிங் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என அனைத்து நிலைகளிலும் அனைத்து தளங்களிலும் தமிழ்நாட்டின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பது நான் முதல்வன் திட்டத்தின் அடுத்தடுத்த நோக்கங்கள். அந்த வகையில் இந்த பழம்பெருமை மிக்க கலைவாணர் அரங்கில் 1000 கல்லூரி முதல்வர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உயர்கல்வியின் இலக்கணத்தையே மாற்றப் போகும் ஒரு மாபெரும் திறன் பயிற்சி திட்டத்தின் ஒரு அங்கம் நான் முதல்வன் திட்டம். இவற்றுக்கெல்லாம் மேலாக தமிழக மாணவர்களின் உடல்நலன், கல்வி, எதிர்காலம் என அனைத்தையும் தாயின் அளவில்லா அன்பு, தந்தையின் பொறுப்பு, ஆசிரியரின் வழிகாட்டு என அனைத்தையும் குறைத்து புதுமையான பல திட்டங்களை வடிவமைத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை உலகையே வெல்லத் துடிக்கும் இளைய தமிழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளரும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக தலைவருமான திரு முருகானந்தம் IAS அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் திரு கார்த்திகேயன் IAS அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் திருமிகு இன்னசென்ட் திவ்யா IAS அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். கான்சல் ஜெனரல் ஆஃப் சிங்கப்பூர் திரு எட்கர் பாங் அவர்களுக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். IIT மெட்ராஸ் இயக்குநர் திரு காமக்கோடி அவர்களுக்கு திருமிகு இன்னசென்ட் திவ்யா IAS அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். CII தமிழ்நாடு மாநில தலைவர் திரு சத்யகம் ஆர்யா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ஆண்டிற்கான சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்த IIT மெட்ராஸ் இயக்குநர் திரு காமக்கோடி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
அமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நாம் இண்டஸ்ட்ரி 4.0 இந்த ஒரு ரெவல்யூஷனை நோக்கி நம்ம போற நேரத்தில் எந்த ஒரு இன்வெஸ்டரும் ஒரு மாநிலத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி, அதுக்கு உள்ள அந்த தொழில்நுட்பத்துக்கு உள்ள ட்ரைனிங் உள்ள ஒரு எம்ப்ளாயீஸ் நமக்கு கிடைப்பாங்களாங்கிறத முதல் கேள்வி. இந்த மாபெரும் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்ல ஒரு ரைட் ஆப்ட் டைமில் இதை எடுத்திருக்காங்க. இதற்காக நம்ம பாராட்டுதலை தெரிவிக்கிறோம். குறிப்பாக இங்கே வந்து பல எஜுகேஷனல் டெக்னாலஜி கம்பெனிஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற பல கோர்சஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, இது பேங்கிங் மற்றும் ஐஏஎஸ் அவர் உதயச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி பல பல துறைகளில் இதில் முன்னோக்கி நம்ம செல்லுறதுக்கு நிறையா கோர்ஸ் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஏஐ, எம்எல், ஐஓடி மற்றும் ஸ்டீல் பில்டிங், ஹை ரைஸ் பில்டிங், இது மாதிரி பல புதுமையான கோர்சஸை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஐஐடி மெட்ராஸை சேர்ந்த எங்கள் என்பிடெலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட் பண்ண ஒரு கம்பெனி குவிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதற்காகவும் நான் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எஃபர்ட் எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்திலையும் ஆரம்பிக்கல, தமிழ்நாட்டில் தான் அதை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம ரொம்ப பெருமையும் படணும். கடைசியா எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இது வந்து மாணவர்களை முழுமையா அடையணும், அது ஒரு இம்பாக்ட் வரணும். அதாவது இதுக்காக இங்க இருக்கும் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் மற்றும் மாணவர்களுக்கு ஊந்துதல் அளிக்கிற பல ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இந்த பெரிய மாபெரும் இனிஷியேட்டிவை சக்சஸ்ஃபுல் ஆக்கணும். இதற்காக நம்ம எல்லாரும் பாடுபடுவோம். இதற்காக ஐஐடி மெட்ராஸ் என்ன உதவி வேணும்னாலும் நாங்கள் செய்ய காத்துட்டு இருக்கோம். இந்த வேண்டுகோளோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நிச்சயமாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான நாள்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசு, நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சிறப்புரை வழங்கியமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் ஆட்சியாக மட்டும் இல்லாமல் வளரக்கூடிய தொழில்நுட்பங்களை கணித்து அதற்கு பாதை போட்டு தரும் ஆட்சியாக எப்போதும் விளங்கி வருகிறது திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் வழியில் இதோ இப்போது நம்முடைய மாணவர்களின் திறன்களை உலகை ஆளப்போகும் எதிர்கால தொழில்நுட்பத்திலும் ஆளுமை செலுத்தும் வண்ணம் தொலைநோக்கு பார்வையுடன் நான் முதல்வன் திட்டத்தினை வடிவமைத்து தந்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இளைய சமுதாயத்திற்கு அனைத்து வகையிலும் பயிற்சியும் பணி வாய்ப்புகளும் தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள நான் முதல்வன் இணையதளத்தினை தொடங்கி வைக்கும்படி நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள நான் முதல்வன் இணையதளம் குறித்த விளக்க காணொளியை இப்போது பார்க்கலாம். நான் முதல்வன், உலகை வெல்லும் இளைய தமிழகம். தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு உலகத் தரத்திலான தொழில்சார் பயிற்சிகள் அளித்து தமிழகத்தை உலகத்தின் திறன் தலைநகராக உருவாக்கும் முயற்சிக்கான இணையதளம். முதல் கட்டமாக பொறியியல், ஐடிஐ, பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டாய திறன் பயிற்சிகள் மற்றும் மதிப்பு கூட்டுத்திறன் பயிற்சிகள் இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலும் வழங்கப்படுகிறது. விருப்பத்தின் பேரில் கலை, அறிவியல் மற்றும் ஏனைய துறை மாணவர்களும் பங்கேற்கலாம். மாணவர்களின் உளவியல் பண்புகளும்
குணநலன்களும் அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் திறன் பயிற்சிகள் வழங்கிட ஏதுவாக சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். மாணவர்களும் பட்டதாரி இளைஞர்களும் முன்னணி நிறுவனங்கள் வழங்கும் தொழில்சார் திறன் பயிற்சிகளுக்காக பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களான பிக் டேட்டா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபாட்டிக்ஸ், பிளாக் செயின் போன்றவற்றில் துறைசார் நிபுணர்கள் வழங்கும் உலகத் தரத்திலான பயிற்சி மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பல்வேறு துறைகளில் சர்வதேச தரத்திலான பயிற்சி. மேலும் மாணவர்கள் சுயமாக தொழில் தொடங்க தொழில் முனைவு திறன் பயிற்சியும், வேலை வாய்ப்புகளுக்கு சவாலாக அமையும் நேர்காணல் எதிர்கொள்ளும் ஆளுமை திறன் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மாணவர்கள் பல்வேறு மொழிகளிலும் கற்று தேர்ந்திட ஜெர்மன், ஜாப்பனீஸ் போன்ற உலக மொழிகள் கற்றிடவும் சிறப்பான மொழித்திறன் பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பத் துறையின் உலகளாவிய புதிய போக்குகள், தகவல்களை பகிர்வதற்கும் துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்பை ஏற்படுத்தவும், கோடிங் திறனை வெளிக்கொண்டு வரவும் ஹேக்கத்தன்ஸ் பங்கு பெறும் வாய்ப்பை உருவாக்கித் தருகிறது. துறைசார் நிபுணர்கள் வழிகாட்டிகளுடன் இணைய ஓர் பாலம். முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு நான் முதல்வன் திறன் பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதைகள் உருவாக்கித் தருகிறது. நான் முதல்வன் வழங்கும் திறன் பயிற்சிகள் பெற்று தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். திறன்மிகு மனித வளத்தால் நாளைய உலகை வெல்லுங்கள். கடல் கடந்து தமிழ்நாட்டு மாணவர்களை சாதிக்க வைக்க பல்வேறு நாடுகளுடன் தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் திறன் வளர்ப்பு மற்றும் பணி வாய்ப்பிற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளன. We would like to invite Consul General of Republic of Singapore to deliver this special address. The Honorable Chief Minister, His Excellency M.K. Stalin, the Honorable Minister for Higher Education, His Excellency K. Pomudi, the Honorable Minister for Labour and Skill Development, His Excellency C.V. Ganesan, the Chief Secretary of the Tamil Nadu Government, Dr. V. Irai Anbu, Principal Secretary to the Tamil Nadu Government, Mr. T. Udaya Chandran, to all the other senior officials and very distinguished guests that are on the dais. Anai Varum Vanakkam. It is indeed a great honor for me to be invited this morning to share my thoughts on the importance of skill development, as well as some of the best practices and experience from Singapore on this front. I think skill development is a subject that is indeed very important for us in Singapore. Let me start by considering this quote from Robert Greene, an author of international bestsellers on strategies and business. He wrote, I quote, "The future belongs to those who learn more skills and combine them in creative ways." The fact is, I think the time where you can just learn one skill and that will bring you through for the rest of your life no longer holds. So it is vital importance for employees, both prospective as well as current employees, to equip ourselves with necessary tools to excel. Consider some facts. Ernst & Young recently reported that with the shortening half cycle of knowledge and skills and the rapid turnover in market cycles, workforces need to continually upskill and reskill, and institutes of higher learning have a key role to play in this regard. Meanwhile, in a research conducted by the World Economic Forum in 2020, it found that more than half of all employees needed to reskill or upskill in order to remain competitive by 2025. And that is just 3 years away. I think all of us have gone through this process of having to reskill and upskill ourselves, especially all of us who have gone through the recent pandemic, where it has induced different industries to keep up with the rapid changes in the workplace. I myself, for example, had to learn basic stuff, how to use Zoom, how to use Microsoft Teams in the absence of physical meetings. So this constant change in IT, I think, it affects us. I think all of us has gone through it in the recent pandemic. For Singapore, workforce upskilling and reskilling
has actually been a national imperative for us for over a decade and a half. Our broad challenges for the workforce in Singapore is coping with the dual problems of technological job displacements as well as an aging population. For Singapore, in 2015, we rolled out a national movement. We call it the Skills Future Singapore. It is to maximize the potential of Singaporeans and to enable them to achieve their potential regardless of their starting points. The Skills Future movement in Singapore encompasses a range of initiatives that target various segments of society to support them in their pursuit of lifelong learning and skills mastery. So on this front, I would like to share two important perspectives. The first, I think, is the importance of government support and leadership in the field of skill development. And the second point is the importance of working together with the Institute of Higher Learnings, private enterprises, and specialists to create a robust system for work-relevant skilling. So I think on the first, Singapore's experience, the Singapore government has set the tone and the direction with policies and initiatives to encourage our population to take up skilling opportunities, including by ensuring these opportunities are readily available and accessible to all Singaporeans at any stage of their life. Altogether, between 2020 and 2021, in Singapore, more than 370,000 workers secured training or employment opportunities with the help of government initiatives. Just 6 months ago, our Deputy Prime Minister and Finance Minister, Lawrence Wong, in his budget speech to Parliament, again, he re-emphasized the need to empower and equip Singaporeans on their lifelong journey to acquire new skills and sharpen existing ones. So this leads me to my second point, which is that for us in Singapore, it is important that the government supports the ecosystem of institutes of higher learning, private enterprise, experts and specialists who can work together to design programs that will develop capabilities that are in demand in the market. So in this respect, we need to understand the types of skills, expertise that are sought after by different employers in the economy, whether it is the large industrial companies or medium, small, and micro enterprises. And this can only happen if the Institute of Higher Learning, private enterprises, and government work closely together within the ecosystem and tap into government resources and share information with each other. So just a little note that in Singapore, we have also developed a Skills Future Work Study program aimed, I think, more at the youth to provide opportunities for Singaporeans to pursue a work study pathway from diploma to postgraduate to degree levels offered by Institute of Higher Learnings, as well as private providers appointed by the Skills Future Singapore and the industry. So on this note, I just want to, I have read up on the launch of the Non-Mudalvan scheme that was earlier in March in Tamil Nadu. And today I saw for myself the launch of the portal. I can see that the Tamil Nadu government, under the leadership of the Honorable Chief Minister, appreciates the importance of skills development. I think it has made skill development of the youth and the people of Tamil Nadu a key priority. The Tamil Nadu government's efforts will provide many youth and workers here with the important skills they need to be employable and to do well in the future. I believe there is scope for officials from Tamil Nadu and Singapore to further our conversation and to discuss skills development. I look forward to furthering my interactions with the Tamil Nadu government officials on this very important area for Tamil Nadu as well as for Singapore. Nandri Vanakkam. Thank you very much. Thank you, sir. தமிழ்நாட்டின் கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புற கல்வி கிடைக்க செய்வதே தமிழ்நாடு அரசின் நோக்கம். மாணவர்களுக்கு சர்வதேச அளவிலான திறன் பயிற்சியும் பணி வாய்ப்பும் வழங்க பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ள தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தின் சேர்மன் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் நிறுவனத்தின் சார்பாக திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹயர்மி நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு சோமேஸ்வர ராவ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். NSC அகாடமி CEO திரு அபிலாஷ் மிஸ்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Step from the Hindu Group Chief Product Officer திரு ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ZF Commercial Vehicle Control India Limited Systems Managing Director திரு கனியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Mando Automotive India Private Limited Senior Manager HR திருமதி முத்துலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். DGTMG CEO திரு பரணிக்குமார் தெபுரு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ASDC சார்பாக திரு லட்சுமி நாராயணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செயின்ட் கோபைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பாக திரு புகழேந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்லிங்குவா இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் சென்டர் சென்னை இயக்குனர் டாக்டர் கவிதா கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்கில்சானிக் CEO திரு பிரசஞ்சித் குண்டு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். L&T Edutech Head College Connect Business திருமதி ஃபெபின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Cambridge University Present Assessment Managing Director South Asia திரு அருண் ராஜாமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Tansom Associate Vice President திரு தினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. இதே மேடையில் மேலும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முன்னதாக தயக்கங்களை உடைத்து மாணவர்களை பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என எப்போதும் உரைக்கும் நம் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டு பயிற்சி அமைச்சர் அவர்களே, அன்பிற்குரிய கூடுதல் தலைமைச் செயலாளர் நிதி அவர்களே, கன்சல் ஜெனரல் சிங்கப்பூர் அவர்களே, IIT-யினுடைய இயக்குனர் திரு காமகோடி அவர்களே, முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்களே, CII இயக்குனர் மாநில இயக்குனர் அவர்களே, உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே, தொழில் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் இன்னசென்ட் திவ்யா அவர்களே, இந்த அரங்கத்திலே வருகை புரிந்திருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களே, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிட்டு அவற்றை பரிமாறிக்கொண்ட பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த பெருமக்களே, இங்கே
இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கின்ற பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த முதல்வர்களே, இங்கே நடப்பவற்றை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்வன் என்கிற இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களும் மாணவர்களும் இணையற்றவர்களாக இடம்பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளையும் ஒருங்கிணைப்புகளையும் அவர்கள் ஆற்றலை மேம்படுத்துகின்ற திறன்களையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக வடிவமைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் சென்ற நிகழ்வாக மாணவர்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் எங்கே படிக்க வேண்டும், அவர்கள் எவ்வாறு தங்களுடைய இலக்குகளை எல்லாம் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் எந்த கல்லூரியிலே படித்தால் தங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக கல்லூரி கனவு என்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்கள் மாணவர்களுக்கு இருக்கிற விருப்பங்களுக்கு அடிப்படையில் அவர்கள் எவ்வாறு தங்கள் நோக்கத்தை முடிவு செய்ய முடியும் என்பதையும், அவர்கள் சிறந்த முறையிலே படிப்பதற்கு எவ்வாறு பாடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும், விருப்பத்திற்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாடத்திற்கும் இணைப்பு இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்லி ஜவஹர்லால் நேரு விளையாட்டு உள்ளரங்கத்தில் அந்த மாபெரும் நிகழ்வு நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இப்போது கல்லூரியிலே சேர்ந்த மாணவர்கள் எவ்வாறு படிப்பை மட்டும் தொடராமல் மற்ற திறன்களை வளர்த்து கொள்ள பயிற்சிகளையும் பெற வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக இன்று இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு இதற்கான இணைய தளம் தொடங்கப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. நீங்கள் இயற்பியல் படித்த ஒரு மாணவரிடம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்பியலிலே யார் நோபல் பரிசு பெற்றார் என்று கேட்டால் அவருக்கு தெரியாது. நீங்கள் ஆங்கில இலக்கியத்தை படித்துக் கொண்டிருப்பவரிடம் 2005ஆம் ஆண்டு இலக்கியத்திலே நோபல் பரிசு யாருக்கு கிடைத்தது என்று கேட்டால் அவருக்கு தெரியாது. ஆனால் அவரிடம் நீங்கள் இப்போது படிக்கிறீர்களே இந்த கல்லூரி, இதிலே உங்களை சேரச் சொன்னவர் யார், உங்களை சேர்த்து விட்டவர் யார், உங்களுக்கு இதை படித்தால் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்று சொன்னவர் யார் என்று கேட்டால் அவர்கள் உறுதியாக சொல்லுவார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு. அதை போல தமிழகத்திலே இருக்கிற மாணவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் நான் முதல்வன் என்கிற இந்த திட்டம். அதை அவர்கள் இறுதி வரை மனத்திலே வைத்திருப்பார்கள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக முக்கியமானது, நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை படிப்பை தாண்டி கொடுப்பதற்காக இருக்கின்றோம். நான் முதல்வன் என்று சொன்னால் எதில் முதல்வன்? அறிவில் முதல்வன், ஆற்றலில் முதல்வன், இனிமையில் முதல்வன், ஈடு இணையற்று விளங்குவதில் முதல்வன், உன்னதத்தில் முதல்வன், ஊக்கத்தில் முதல்வன், எளிமையில் முதல்வன், ஏற்றம் காண்பதில் முதல்வன், ஐயன் திரிபுர உரைப்பதில் முதல்வன், எப்போதும் ஒளிபடைத்த கண்களோடு திகழ்வதில் முதல்வன், ஓங்கு புகழோடு விளங்குவதில் முதல்வன் என்கிற நிலையை ஒவ்வொரு மாணவனும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டு படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு நாள் தொடங்க போகிற திட்டம் அல்ல. தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக மாணவர்களுடைய எதிர்காலத்தை செங்கல்களாக வைத்து கட்டுமானம் செய்கிற ஒரு திட்டம் என்பதை நான் இங்கே கூற விரும்புகிறேன். கல்லூரியிலே சேர்கிற போது, கல்லூரியிலே வாழ்கிற போது வாழ்க்கை கதகதப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த மதில் சுவல்களை தாண்டி வெளியே வந்தால், படிப்பை முடித்து வீதிக்கு வந்தால், அப்போது வாழ்க்கை அகழியில் வழுக்கி விழுந்து
பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னுகிற போதுதான் உண்மை புரியும். ஆனால் கல்லூரிக்கு வெளியே வந்த பிறகும் தென்றல் வீசுவதற்காக, வெண்சாமரம் வெற்றியை அவர்களுக்கு நிலைநாட்டுவதற்காக, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக, நம்பிக்கை ஒளிர்வதற்காக, தாயின் கருப்பையிலே இருப்பதைப் போல கதகதப்புடன் திகழ்வதற்காக இந்த நான் முதல்வன் திட்டம் இப்போது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் ஆகியவற்றில் தொழிற்சார் திறன்களை வளர்ப்பது மிகவும் அவசியம். அப்போதுதான் அவர்களுக்கு பணி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இந்த திட்டத்தின் அடுத்த கட்டம் இன்று தொடங்கப்படுகிறது. நீங்கள் யுவல் நோவா ஹராரி எழுதிய 21ஆம் நூற்றாண்டுக்கான 20 கேள்விகள் என்கிற நூலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுநாள் வரை நாம் எந்த பணியை செய்தோமோ அந்த பணி இன்னும் 50 ஆண்டு காலங்களில் முற்றிலுமாக மாறிப்போக இருக்கிறது. ஏற்கனவே செய்த பணிகள் எல்லாம் இன்று பயன்படாமல் போய்விடும். நாம் தொழில்சார் திறன்களை வளர்த்து கொண்டிருந்தால்தான் அது பயன்படும் என்கிற அடிப்படையான கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில் தான் திரு உதயச்சந்திரன் அவர்கள் இன்று நம்மிடம் என்னென்ன விதமான பயிற்சிகள் அளிக்கப்பட இருக்கின்றன என்பதை அவர் குறிப்பிட்டார். முப்பரிமாண அச்சிடுதல், பெருந்தரவு பரிசீலனை, கணினியில் மேகமூட்டம் பயிற்சி பெறுதல், ஊடகவியல், பொழுதுபோக்கியல், நிதி சேவை, ஆயுள் காப்பீடு, வங்கியியல் போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் இவர்களுக்கு அளிக்கப்படவிருக்கின்றன. இவை தவிர மாணவர்கள் சரளமாக பேசுவதற்கும் தங்களுடைய தகவல் பரிமாற்ற திறனை வளர்த்துக் கொள்வதும் அவசியம். இன்று இருக்கிற பல மாணவர்கள் சகல நேரமும் தங்கள் கைகளிலே ஒரு கைபேசியை வைத்துக் கொண்டு அவர்கள் கைபேசியிலே பேசுவது எளிதாக இருக்கிறது, நேருக்கு நேர் ஒருவரை பார்த்து பேசுவது கடினமாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே பேசுவதும் உலக அளவிலே தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் அவசியம் என்கிற காரணத்தினால் ஆங்கிலத்தில் பேசுவதற்கான பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் முதலில் ஆங்கிலத்தில் பயிற்சி பெறுவதற்காக நாம் அடுத்தவர்கள் பேசுவதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 100 நாட்கள் நாம் ஆங்கிலத்திலே பேசுவதை மட்டுமே கேட்பது என்று முடிவு செய்தாலே நம்முடைய ஆங்கில மொழி வளமை அதிகரிக்கும். பிறகு பேசத் தொடங்க வேண்டும், பிறகு நாம் படிக்க வேண்டும். இப்படித்தான் நம்முடைய தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கும் தயக்கமின்றி ஆளுமை தேர்வை எதிர்கொள்வதற்கும் நேர்காணல்களை எதிர்கொள்வதற்கும் வளாகத்திலே நடக்கின்ற அந்த தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் அவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களாக ஆவதற்கும் பயிற்சி அளிக்கப்படவிருக்கிறது. அதோடு நின்று விடாமல் வேறு சில மொழிகளையும் கற்றுக்கொண்டால்தான் வெளிநாடுகளிலே சென்று இவர்கள் பணிபுரிய முடியும் என்பதற்காக ஜப்பானிய மொழி, ஜெர்மனிய மொழி போன்ற மொழிகள் எல்லாம் இவர்களுக்கு கற்றுத்தரப்படவிருக்கின்றன. இது மட்டுமல்ல, வாழ்க்கை திறன்கள் மிகவும் முக்கியம். இன்று இருக்கிற இளைஞர்கள் முடிவெடுப்பதிலும் சரியான உடல் மொழியை வெளிப்படுத்துவதிலும் உணர்ச்சி மேலாண்மையிலும் தங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலும் திறன் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவை குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படவிருக்கின்றன. சில மாணவர்கள் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்பதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தரம் வாய்ந்த உலகம் அளவிலே பேசப்படுகிற நிறுவனங்களில் இருக்கிற நிபுணர்களை கொண்டு எவ்வாறு தொழில் முனைகிற திறன்களை வளர்த்துக் கொள்வது, அதற்கு எவ்வாறு பயிற்சி பெறுவது, அதற்கு எவையெல்லாம் அடிப்படை என்கிற அனைத்து கருத்துக்களையும் எடுத்து சொல்லி அவர்களிடம் இருக்கிற அந்த தொழில் முனைகிற ஆற்றலை பென்சில் சீவுவதை போல சீவி கூர்மைப்படுத்துகிற முயற்சிகளையும் இங்கே மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான பயிற்சிகள் மாணவர்களுக்கு அளிக்கப்பட இருக்கின்றன. பட்டங்களை பெறுவதால் ஒருவர் பணி பயிற்சி பெற்றுவிட முடியாது. பாட புத்தகங்களையே வேத புத்தகங்களாக நினைத்தால் சான்றிதழ்கள் பெறலாமே ஒழிய சம்பாதிக்க முடியாது. அது மட்டுமல்ல, மாணவர்கள் திறன்கள் இல்லாமல் இருந்தால் பதக்கங்கள் பெறலாமே தவிர அவர்கள் பணியிடங்கள் பெற முடியாது என்பதால்
கல்வியையும் பெற வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டும் சேர்ந்தால்தான் மாணவர்களுடைய எதிர்காலம் ஒளிரும் என்கிற அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களும் எல்லா கல்லூரிகளும் உயர்திறன் கொண்ட மாணவர்களை உருவாக்குவதற்கான முயற்சி இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நீண்ட பயணமும் ஒரு சின்ன அடியிலேதான் ஆரம்பமாகிறது. இன்று அந்த அடி அழுத்தமாக, ஆழமாக, உறுதியாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழகம் ஒளிபெறும். தமிழக மாணவர்கள் பணிகளை பெறுவார்கள். சென்ற இடங்களில் எல்லாம் தங்கள் திறன்களால் ஒளிபெறச் செய்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்புரை வழங்கியமைக்கு மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். மாணவர்களின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் மேலும் பல ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ள தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் திருமிகு இன்னசென்ட் திவ்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்போசிஸ் சார்பில் ஹெட் இன்ஜினியரிங் அகாடமி திரு விக்டர் சுந்தரராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிஸ்கோ நிறுவனம் சார்பில் மேனேஜிங் டைரக்டர் திரு ஹரிஷ் கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் திருமிகு வினி ஜவ்ஹாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்கில்ஸ்டா இங்கூஸ் நாலேஜ் அகாடமி பிரைவேட் லிமிடெட் சார்பில் அதன் எம்டி திரு கோட்டாராம் விஸ்வநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிக்ஸ் பிரைஸ் நிறுவனம் சார்பில் அதன் சிஇஓ திரு பிரபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பிளேஸ் பிரெப் ஃபோக்கஸ் அகாடமி நிறுவனம் சார்பில் திரு தினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்கிலீஷ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் அதன் சி விஜய் கருணாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐஎம் நியோ சார்பில் அதன் சிஓ திரு செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தி மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சார்பில் அதன் தலைவர் திரு கேசவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கோர்சேரா நிறுவனம் சார்பில் அதன் எம்டி திரு ராகவ் குப்தா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்கில் லிங்க் நிறுவனம் சார்பில் அதன் சீஃப் பிசினஸ் ஆபீசர் திரு கிருஷ்ணா பந்தார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். NPTEL IIT மெட்ராஸ் சார்பில் பேராசிரியர் திரு விக்னேஷ் முத்துவிஜயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். TCS அயான் சார்பில் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் ரீஜனல் ஹெட் திரு சுரேஷ் ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆட்டோடெஸ்க் நிறுவனம் சார்பில் திரு தீபங்கர் பட்டாச்சாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இதே மேடையில் மாணவர்களின் நலனுக்காக மேலும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளன. முன்னதாக நம் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பானதொரு கருத்துக்களை வழங்க இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், வணக்கத்திற்குரிய மாண்புமிகு தளபதியார் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் டாக்டர் பொன்முடி அவர்களே, தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய இறையன்பு IAS அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தனிச் செயலாளரும் திறன் மேம்பாட்டுத்துறையுடைய செயலாளர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்களே, திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய சேர்மன் நிதித்துறை செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களே, திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய நிர்வாக இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா IAS அவர்களே, உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் IAS அவர்களே, IIT நிறுவனத்தினுடைய வெளிநாடுகளிலிருந்து வருகிறது கலந்து கொண்டிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களுடைய ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்களுடைய தலைவர்களே, செயலாளர்களே, பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களே, பல்வேறு கல்லூரியினுடைய முதல்வர்களே, மாண்புமிகு முதல்வர் அவருடைய நான் முதல்வன் திட்டத்தால் பயன்பெற இருக்கின்ற கல்லூரி மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் முதல்வன், நான் முதல்வன் என்ற சொல் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மாணவர்கள் பயிலுகின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கலைத்துறையாக இருந்தாலும், அறிவியல் துறையாக இருந்தாலும், விளையாட்டு துறையாக இருந்தாலும், பொறியியல் துறையாக இருந்தாலும், மருத்துவ துறையாக இருந்தாலும், நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்களே நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வரின் கனவு என்பதை இந்த நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் என்ற போர்ட்டல் இணையதளத்தை துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இணையதளத்தின் மூலமாக மாணவர்களாகிய நீங்கள், இளைஞர்களாகிய நீங்கள் எங்கே படிக்கலாம், எங்கு சென்று படிக்கலாம், என்ன படிக்கலாம், எங்கு பயிற்சி பெறலாம், எந்த நிறுவனத்திலே பயிற்சி பெறலாம், பயிற்சி முடித்த பிறகு எங்கே பணிக்கு செல்லலாம், இதற்கெல்லாம் உதவிகளை எங்கே பெறுவது என்ற அனைத்து வகையான செய்திகளையும் உள்ளடக்கியதுதான் நான் முதல்வன் இணையதளம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தை அவருடைய பிறந்த நாளான 1/3/2022 அன்று இந்த நான் முதல்வன் திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அப்போது துவக்குகின்ற பொழுது நம்முடைய முதல்வர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நான் பிறந்த நாளில் காண்கின்றேன் என்பதற்காக மட்டும் நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தினை தொடக்க நாள் இது. அதனால் தான் இது என்னுடைய வாழ்விலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னாள், இது என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்று நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த நாளிலே இந்த துவங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்திலே நம்முடைய முதல்வர்கள் மிக 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 துல்லியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். அது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்று இருக்கிறார்கள். ஆனால் படித்திருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை என்ற சொல்தான். இது மிகவும் நம்முடைய மாண்பு முதல்வர்களை வருத்தத்திற்கு, மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. ஆகவே இதற்கு என்ன காரணம், அதற்கு விடை காண வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்போதுதான் பல லட்சம் இளைஞர்கள் பட்டம் பெற்றிருந்தாலும் வேலையினை பெறுவதற்கான திறமை படைத்த, தகுதி படைத்த, திறன் படைத்த இளைஞர்கள் இல்லை என்ற சொல்லே இன்றைக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் இந்த சொல்லை போக்குவதற்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கல்லூரியிலே படித்த இளைஞர்களையும், தொழிற்கல்வி படிக்கின்ற இளைஞர்களையும், ஏன் பாலிடெக்னிக்கிலே படிக்கின்ற இளைஞர்களையும், ஐடியிலே படிக்கின்ற இளைஞர்களையும் ஒன்றிணைத்து மேலை நாடுகளுக்கு இணையான
தொழில்நுட்பங்களுடன் கூடிய யுக்தியை கையாண்டு திறன் பயிற்சி அளித்து அவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து பல ஆயிரம் கோடிகளை கொண்டு வந்து பல்வேறு தொழிற்சாலைகளை துவக்குகின்ற போது திறன் படைத்த இளைஞர்கள் தேவையல்லவா? ஆகவே அந்த பயிற்சி அளிப்பதுதான் நான் முதல்வன் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று நம்முடைய முதல்வர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் முடிவாக இறுதியாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டிலே தொடக்க கல்வியை துவங்கி வைத்தார்கள். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது பல கல்லூரிகளை துவங்கி வைத்து உயர்கல்வியை ஊக்குவித்தார்கள். கர்ம வீரர் காமராஜரையும் கடந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையும் கடந்து ஒருபடி மேலே சென்று நம்முடைய முதல்வர் அவர்கள் உயர்கல்வி தொழிற்கல்வி இரண்டையும் ஒன்றாக இணைத்து மேலை நாடுகளில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை போல தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வந்து திறன் பயிற்சி அளித்து வருங்காலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன், இதுதான் என்னுடைய கனவு திட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இளைஞர்களே, யூ கேன் டு, உங்களால் முடியும். ஐ கேன் டு, என்னால் முடியும். we can do, நம்மால் முடியும் என்பதை நிரூபிப்பேன் என்று நம்முடைய முதல்வர்கள் நான் முதல்வர் என்ற கனவு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய கனவை நனவாக்குவோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்குமான வளர்ச்சி, எல்லா பகுதிகளுக்குமான வளர்ச்சி என்ற திராவிட மாடல் சிந்தனையில் தமிழ்நாட்டு மாணவர்களின் பயிற்சி மற்றும் பணி வாய்ப்பிற்காக மேலும் பல நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் மேலும் பல ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ள தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் திருமிகு இன்னசென்ட் திவ்யா அவர்களை அழைக்கிறோம். நாஸ்காம் சார்பில் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பிரைம் சிஇஓ திருமிகு கீர்த்தி சேத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நாஸ்காம் சார்பில் திருமிகு கீர்த்தி சேத் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை பரிமாறிக்கொள்கிறார்கள். மேத் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் திருமிகு ஜஹிதா வாசிம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குவி கீக் நெட்வொர்க் சார்பில் அதன் தலைவர் திரு அருண் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாசா ஸ்கூல் சார்பில் அதன் இணை நிறுவனர் திரு யோகேஷ் பட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். VVGN டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் திரு ராஜா சுந்தரமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெரான்சா லேர்னிங் சொல்யூஷன் சார்பில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு சுரேஷ் கல்பாத்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். YLH நிறுவனம் சார்பில் திரு சுபாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செலோனஸ் எஸ்ஐ நிறுவனம் சார்பில் திருமிகு அனிதா ஸ்காரியா ஜார்ஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ட்ரிபிள் அசஸ்மெண்ட் நிறுவனம் சார்பில் அதன் இயக்குனர் திரு முத்துக்குமார் ஆறுமுகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நேட்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபவுண்டேஷன் சார்பில் திரு சுதர்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு அபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் சார்பில் திரு கிரிதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
தமிழ்நாடு அபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் ஹெல்த் கேர் நிறுவனம் சார்பில் டாக்டர் சஞ்சு தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு அபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் பேங்கிங், பினான்ஸ் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சார்பில் திரு நாகப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் சார்பில் திரு வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆரக்கிள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் திரு ஜோஷ் கோஷி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான்சி மஹிந்திரா பிரைட் நிறுவனம் சார்பில் திருமிகு ராதா வரதராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மிஸ்டர் கூப்பர் இந்தியா நிறுவனம் சார்பில் நிறுவன இயக்குநர் திரு ஆனந்த் மோகன் ராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் தன்னிச்சையாக முன்வந்து பல மாணவர்களின் கனவுகளை நிஜமாக்க எங்களுடன் கைகோர்த்து சிறப்பாக செயல்படும் மிஸ்டர் கூப்பர் இந்தியா நிறுவனத்திற்கு இந்த தருணத்தில் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசினை வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் கூப்பர் இந்தியா நிறுவனம் சார்பில் நிறுவன இயக்குநர் திரு ஆனந்த் மோகன் ராம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பல துறைகளை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் இந்த ஒரே மேடையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் வலு சேர்க்கும். இந்த தருணத்தில் நம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், இந்திய நாட்டில் உள்ள முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்கள் அன்பிற்குரிய தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய அமைச்சர் கணேசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற வரவேற்புரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற என் அன்பு சகோதரர் முதல்வர் அவர்களின் முதன்மை செயலாளர் அன்பிற்குரிய உதயச்சந்திரன் அவர்களே, தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் கார்த்திக் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற திவ்யா அவர்களே, ஆஸ்திரேலியாவிலே இருந்து வருகை புரிந்து ஆஸ்திரேலியாவினுடைய சிஜியாக இருக்கிற கான்சுலேட் ஜெனரல், சிங்கப்பூர் கான்சுலேட் ஜெனரல் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து வருகிற ஐஐடி இயக்குனர் அவர்களே, துணைவேந்தர்களே, பேராசிரிய பெருமக்களே, முதல்வர்களே, வருகை புரிந்து சிறப்பித்திருக்கிற இந்த ஒப்பந்தங்களிலே இன்று இங்கே ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டிருக்கிற தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகளைச் சேர்ந்த அன்பிற்குரிய தோழர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய இந்த காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை பொற்காலமாக மாற்ற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக மாறும் என்பதற்கு உதாரணம்தான் இந்த நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்தை அவர் பிறந்த நாளிலே துவக்கி வைத்திருக்கிறார். இன்று இங்கே அவர் ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டு திட்டத்தை துவக்கி வைக்கிறார். அந்த நான் முதல்வன் திட்டத்தின் உட்பட்ட இந்த திறன் மேம்பாட்டு திட்டத்தை இன்று துவக்கி வைக்கிறார். தளபதி அவர்கள் துவக்கி வைத்து எதுவுமே தோல்வி அடைந்ததில்லை, எல்லாம் வெற்றிதான் என்ற உணர்வோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். இங்கே இளைஞர்கள், மாணவர்கள் யாரும் இல்லை, கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க.
வந்திருக்கிறவங்கெல்லாம் மாணவர்களை உருவாக்குகிற, எதிர்காலத்திற்கு தயார் செய்கிற கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள் வந்திருக்கிறீர்கள். ஆக நீங்க செய்ய வேண்டிய வேலை தான் ஜாஸ்தி. நீங்க தான் உண்மையிலேயே செய்யணும். நானும் கொஞ்ச நாள் கல்லூரியில் வாத்தியாரா இருந்தவன், அதனால நான் சொல்றேன். வந்திருக்கிற முதல்வர்கள் எல்லாம், இங்கே வந்திருக்கிற துணைவேந்தர்கள் எல்லாம், நீங்கள் முதலில் உங்களுடைய மாணவர்களை, நான் முதல்வனாக ஒவ்வொரு துறையிலேயும், அதான் தலைவர் சொன்னது, எந்த துறையில் நுழைந்தாலும் அதிலே நான் முதல்வன் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம். அதை செய்ய வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இங்கே வந்திருக்கிற முதல்வர்கள், எத்தனை முதல்வர்கள் வகுப்புக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியாது, எல்லாம் போவீங்க. வகுப்பறைக்கும் நீங்கள் தயவு செய்து செல்லுங்கள். உங்களை அன்போடு நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்களை சந்தியுங்கள். உங்கள் பேராசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுங்கள். அவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்து இதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களிடம் நான் பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது இதுதான். துணைவேந்தர்களும் அப்படித்தான். கொஞ்சம் அப்பப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு நாளாவது ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்தாதான் பசங்க என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். மாணவர்களோடு ஒத்துழைக்கிற ஒரு நிலைமை வேண்டும். அதை நான் உங்களிடம் அன்போடு, இந்த நான் முதல்வன் திட்டத்தை துவக்கி வைக்கிற, ஸ்கில் டெவலப்மெண்ட் துவக்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சியிலே நான் அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இங்க நம்முடைய உதயச்சந்திரன் அவர்கள் பேசும்பொழுதெல்லாம் அடிக்கடி சொல்வார், அவர் பொறியியல் படித்தவர். அதனால நாங்க போய் பேசும்போது கூட அவர் இந்த பொறியியல் அது இது எனக்கே புரியாது, நானும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படித்தவன். அவர் சொல்லும்போது இந்த இதெல்லாம் டெக்னாலஜி, இந்த எஜுகேஷன்லாம் வரணும்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார். தொழிற்சாலைகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தமிழக முதலமைச்சர் அவருடைய முன்னிலையிலே இதை செய்திருக்கிறோம். இது தொழில்துறை, தொழிலாளர் நலத்துறை, அதே போல ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த துறை, உயர்கல்வித்துறை எல்லாம் சேர்ந்து இணைந்து நடத்த வேண்டிய ஒரு திட்டம் நான் முதல்வன் திட்டம். அதைத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற நீங்கள் எல்லாம், தலைவர் அவர்கள் கல்லூரி கனவு திட்டத்தை 25/6/22 துவக்கி வைத்தார். அது கல்லூரி கனவு திட்டம். அந்த கல்லூரி கனவு திட்டத்துல தான் அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் அவர்தான். இங்க சிங்கப்பூரிலே இருந்து வந்த சிஜி பேசுகிற பொழுது சொன்னார், சிங்கப்பூரிலே 6 மாதத்திற்கு முன்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் உருவாக்க வேண்டும் எல்லா மாணவர்களுக்கும் என்று சொன்னதாக சொன்னார். அந்த உணர்வு எங்கள் முதலமைச்சருக்கு இருந்த காரணத்தினாலே தான் அவர் பிறந்த நாளிலேயே நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் உருவாக்க வேண்டும். எது படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தான் ஸ்கில்லுன்னு கிடையாது, பிஏ படித்தாலும் ஊணும், பிஎஸ்சி படித்தாலும் ஊணும். அந்தந்த பாடத்திற்கு ஏற்ப அவர்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு எதிர்காலத்தை, ஸ்கில்லுங்கிறது காலத்துக்கு காலம் மாறக்கூடியது. நான் படிக்கும்போது ஒரு ஸ்கில் இருந்தது, இப்ப இருக்கிற ஸ்கில் வேற. அந்த ஸ்கில் முன்னேற்றத்தினுடைய மாற்றங்களை மாணவர்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும். அதுக்கெல்லாம் நீங்க தான் இங்க வந்திருக்கிற துணைவேந்தர்கள், கல்லூரி முதல்வர்கள், கல்வித்துறையை சார்ந்தவர்கள், நீங்கள் தான் அந்த பணியை செய்ய முடியும். ஏன்னா நீங்க தான் மாணவர்களோடு நேரடியாக தொடர்புடையவர்கள். ஆக அந்த மாணவர்களை நான் முதல்வனாக்க வேண்டிய கடமை நம்முடைய தமிழக முதல்வர் எதை நினைக்க வேண்டும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே இருக்கிற முதல்வர்களுக்கும் துணைவேந்தர்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து உங்களை நான் பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, கல்லூரி மாணவர்களை எதிர்காலத்திற்கு ஏற்ப அவர்களை மாற்றுங்கள். அவர்களுக்கு போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் படிக்கிற பொழுது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுள்ள அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போட்டித் தேர்வுக்கு இங்கே நம்முடைய சிஎஸ் நம்முடைய உதயச்சந்திரன் சொன்னதை போல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் இங்கே நடக்கிற நம்முடைய குரூப் 1 சர்வீசஸ், அதே போல சர்வீஸ் கமிஷன் மூலமாக நடக்கிறது, டிஆர்பி மூலமாக நடக்கிறது. இந்த பொது தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கிற பொழுதே அவர்களை உருவாக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ ஒரு திட்டத்தை உருவாக்கணும். எல்லாம் சிலபஸ் பூரா மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு குழுவையே உருவாக்கி பொறியியலுக்கான ஒரு சிலபஸ், அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதனுடைய சப்ஜெக்ட்லாம் அதை சேர்த்து அவைகளை உருவாக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்.
இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது. தளபதி அவர்கள் எல்லாம் படித்தாலும் போதாது, மொழி உணர்வும் வேண்டும் என்ற உணர்வோடு தான், அதுவும் உயர்கல்வியிலே இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டிலாம் தமிழ் பாடமுறை கிடையாது. அதையும் இந்த ஆண்டு அறிவித்து இங்கே அண்ணா பொறியியல் படிக்கிற மாணவர்களும் முதலாண்டு தமிழ் படிக்க வேண்டும், பாடம் அவர்களுக்கு உண்டு என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே லாங்குவேஜ் அது முக்கியம். அந்த 2 லாங்குவேஜ், ஒன்று இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம், நமக்கு தமிழ், இந்த 2 மொழிகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். அது நீங்கள் வந்திருக்கிற முதல்வர்கள் நீங்கள்லாம் மறுபடியும் இன்னைக்கு அந்த உயர்கல்வித்துறையின் மூலமாக இந்த கூட்டம்லாம் நடைபெறவிருக்கிறது. அதில் சிலபஸ்லாம் முழுமையாக தயார் செய்யப்படவிருக்கிறது. நாளைக்கு துணைவேந்தர்கள் கூட்டத்தையும் முதலமைச்சருடைய தலைமையிலே நடைபெறவிருக்கிறது. அவர் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொண்டு, இது ஏதோ எங்களுக்காக அல்ல, வருங்கால சமுதாயத்திற்காக, தமிழகத்தை இன்னும் வளப்படுத்துவதற்காக, பன்னாடுகளிலே இருந்து சிங்கப்பூர்லன்னு சொன்னார், வெளிநாட்டு மொழிகளிலே இங்கே நம்முடைய சிஎஸ் சொன்னதை போல ஜெர்மன் ஜப்பானிய மொழிகளை போன்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களோடும் புரிந்துணர்வு செய்து கொண்டு இங்கே வந்திருக்கிற நம்முடைய மற்ற நாட்டினுடைய தூதுவர்கள் எல்லாம் கூட எங்களை சந்தித்து பேசித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கும் நம்மிடையே இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற தொழில் முனைவர்களுக்கும் இடையிலே இந்த உறவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய திட்டம். இது நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டம். இந்த மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட், அது இளைஞர் மத்தியிலே உருவாக்குவதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, எல்லோரும் மாணவர்கள் அந்தந்த கல்லூரியிலே அந்தந்த பல்கலைக்கழகங்களிலே இது போன்ற திட்டங்களை செய்யுங்கள். இதற்காக பொதுவான நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். அதுதான் முக்கியம். நாங்கள்லாம் படிக்கும்போது இலக்கிய மன்றம்லாம் போல இருந்தது. அது போன்ற நிறுவனங்களையும் உருவாக்கி பொது கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் திராவிட மாடல் அரசு, அதுதான் தமிழக முதல்வர் அவர்கள். ஒரு காலத்திலே ஒரு சிலருக்குத்தான் கல்வி என்றிருந்ததை மாற்றி அனைவருக்கும் கல்வி என்று மாற்றுவதுதான் திராவிட மாடல் என்ற அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் மகளிருக்கு 1000 ரூபாய் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் என்று அறிவித்திருக்கிறார். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது, என்னதான் நாங்கள் மந்திரிங்களா இருந்து நாங்கள்லாம் செக்ரட்டரிங்களா இருந்து சொன்னாலும் செயல்படுத்த வேண்டியது கிராஸ் ரூட் டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகிற அடிமட்டத்திலே இருக்கிற பணியாற்ற வேண்டியவர்கள் நீங்கள் தான். அதை பணியாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் அன்போடு மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இதை நீங்கள் செய்யுங்கள், இதை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை உரித்தாக்குகிறோம். உலகிலேயே திறமையான மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்துதான் கிடைக்கின்றனர் என்ற நிலையை உருவாக்க தொடங்கப்பட்டுள்ள நான் முதல்வன் திட்டம் குறித்த சிறப்பு காணொளி இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரின் பார்வைக்கும். இந்தியாவிலேயே அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவியரின் பதிவு விகிதம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகம். உயர்கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக உள்ள நம் மாநிலத்தில் அனைவருக்கும் தரமான கல்வி அளிப்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்கிறது. உயர்கல்விக்கு பிறகு நல்ல பணியில் அமர்வது இளைஞர்களுக்கு சவாலாக உள்ளது. இதற்கு தீர்வு காணும் நோக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் என்கிற கனவு திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார். இந்த திட்டம் மாணவ செல்வங்களை நெறிமுறைப்படுத்தி திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ற மனித வளம் உருவாக்கும் நோக்கம் கொண்டது. இந்திய அளவில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. நான் முதல்வன் இணையதளமானது தொழில்துறை நிறுவனங்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுகிறது. இந்த தளத்தின் வாயிலாக தொழில் நிறுவனங்கள் மாணவர்களை தங்களுக்கு ஏற்ற திறன் கொண்டவர்களாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரிகளில் வழங்க இயலும்.
வாருங்கள், இந்த மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உலகை வெல்லும் இளைய தமிழர்களை உருவாக்குவோம். நான் முதல்வன் என்று பெருமை கொள்வோம். நான் முதல்வன், நான் முதல்வன், நான் முதல்வன், நான் முதல்வன், நான் முதல்வன். சில திட்டங்கள் சில வாரங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில மாதங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு பயன்படும். ஆனால் இந்த திட்டம் என்பது தலைமுறைக்கு தலைமுறைக்கு பயன்படக்கூடிய திட்டமாகும். மார்ச் 1, 2022 தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றில் ஒரு பொன்னாள். நான் முதல்வன் எனும் தலைமுறைக்கான திட்டம் தொடங்கப்பட்ட நாள். நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை இத்திட்டம் மூலம் பலனடைந்தவர்கள் ஏராளம். இதுவரை சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைத்துள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பள்ளி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு உயர்கல்வியுடன் கூடிய பணி வாய்ப்பும், பொறியியல் பட்டதாரிகளுக்கு பல்வேறு நிறுவனங்களிலும் பணி கிடைத்துள்ளது. அவர்களை அங்கீகரித்து அடையாளப்படுத்தும் வகையில் நான் முதல்வன் பேட்ச் வழங்கப்பட உள்ளது. நான் முதல்வன் பேட்சினை வழங்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். +2 முடித்த அரசு பள்ளி மாணவர் கணேஷருக்கு HCL Tech B மூலம் உயர்கல்வியுடன் கூடிய பணி வாய்ப்பு கிடைத்துள்ளது. பொறியியல் முடித்த அரசு கல்லூரி மாணவி கீர்த்தனாவிற்கு TCS நிறுவனத்தில் பணி கிடைத்துள்ளது. +2 முடித்த அரசு பள்ளி மாணவர் நந்திவர்மனுக்கு HCL Tech B மூலம் உயர்கல்வியுடன் கூடிய பணி வாய்ப்பு கிடைத்துள்ளது. பொறியியல் முடித்த அரசு கல்லூரி மாணவி சூர்யாவிற்கு டெக் விஷன் வாய்ஸ் சொல்யூஷன் நிறுவனத்தில் பணி கிடைத்துள்ளது. +2 முடித்த அரசு பள்ளி மாணவர் பூவரசனுக்கு HCL Tech B மூலம் உயர்கல்வியுடன் கூடிய பணி வாய்ப்பு கிடைத்துள்ளது. பொறியியல் முடித்த அரசு கல்லூரி மாணவி தீபிகாவிற்கு டெக்ஸ் விஷன் நிறுவனத்தில் பணி கிடைத்துள்ளது. +2 முடித்த அரசு பள்ளி மாணவர் எழிலரசனுக்கு HCL Tech B மூலம் உயர்கல்வியுடன் கூடிய பணி வாய்ப்பு கிடைத்துள்ளது. பொறியியல் முடித்த அரசு கல்லூரி மாணவி வேதாஸ்ரீக்கு கேப் ஜெமினி நிறுவனத்தில் பணி கிடைத்துள்ளது. பொறியியல் முடித்த அரசு கல்லூரி மாணவர் செல்வகுமரேசனுக்கு ஜோஹோ கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பணி கிடைத்துள்ளது. பொறியியல் முடித்த அரசு கல்லூரி மாணவர் ஜெயச்சந்திரனுக்கு சிங் ஃபியூஷன் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணி கிடைத்துள்ளது. +2 முடித்த அரசு பள்ளி மாணவி நிவேதிதாவிற்கு HCL Tech B மூலம் உயர்கல்வியுடன் கூடிய பணி வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. பணி வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களின் சார்பாக ஒலிக்க உள்ளார் உயர்கல்வியுடன் கூடிய பணி வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற மாணவி நிவேதிதா. அனைவருக்கும் வணக்கம். நான் நிவேதா. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் படித்தேன். சமீபத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா மட்டுமே குடும்ப சூழலை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதனால் நான் ஒரு நல்ல படிப்பும் படிக்கணும், அதே சமயத்தில் ஒரு நல்ல வேலைக்கும் போகணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சு. அப்போ தான் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டம் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. என்னோடய திறமையை பயன்படுத்தி ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்டர்வியூ ரெண்டுத்துலேயும் செலக்ட் ஆனேன். HCL Tech Bல ஜாயின் பண்ணேன். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி தொடர்பாக கிளாஸ் போயிட்டுருக்கு. என்னோட பயிற்சிக்கான கட்டணம் முழுவதையும் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டமே ஏற்றுக்குது. ஒரே நேரத்தில் பயிற்சி, வேலை, பட்டப்படிப்பு என எனது கனவை நிறைவேற்றிய நான் முதல்வன் திட்டத்திற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயருக்கு பின்னால் இருந்த குறியீடுகளை அகற்றி படிப்பின் அடையாளங்களை போட வைத்து பல முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரின் புதல்வர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம் தலைமுறை மாணவர்களை கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டுள்ளார்கள்.
தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாணவரையும் முதல்வனாக்க வேண்டும் என்ற மாபெரும் கனவினை சுமந்துள்ள நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள நான் முதல்வன் பயிற்சிகள் பெருந்திட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் க. பொன்முடி அவர்களே, மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி.வி. கணேசன் அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர்களே, தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்ப ஐஏஎஸ் அவர்களே, நிதித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய முதன்மைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, உயர்கல்வித்துறையினுடைய முதன்மைச் செயலாளர் முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, தென்னிந்தியாவிற்கான சிங்கப்பூர் நாட்டு தூதர் திரு எல்கர் பேங் அவர்களே, இந்திய தொழில்நுட்ப கழக இயக்குனர் முனைவர் காமகோடி அவர்களே, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களே, முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் தலைவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பேராசிரியர் பெருமக்களே, துணைவேந்தர்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டு இளைஞர்களை கல்வியில, அறிவியல்ல, அறிவில்ல, ஆற்றல்ல, தனி திறமைகளில் தலை சிறந்து நிற்க வைக்க தமிழக அரசால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற திட்டம். நான் மட்டும் முதல்வன் அல்ல, அனைவரும் ஒவ்வொரு வகையிலும் முதல்வனாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோட உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த திட்டம். இது என்னுடைய கனவு திட்டம். அந்த திட்டம் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் மாபெரும் வளர்ச்சியை அடைந்து வருவதை பார்த்து உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிற உள்ளத்தோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அனைத்து துறையினுடைய வளர்ச்சி, அனைத்து வகை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்ற திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எல்லாரும் இங்க பேசும்போது சொன்னாங்க. இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஆட்சியாக நடந்து வருகிறது. இதனை அறிந்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்துல முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில் வளம் இல்லை என்ற நிலைமையும் வேலை கிடைக்கவில்லை என்ற நிலைமையும் மாற்றுவதாக அமைந்துள்ளது. இப்படி உருவாகக்கூடிய தொழில்கள் திறனுக்கேற்ற வல்லுநர்களை உருவாக்க வேண்டிய கடமை நம்முடைய அரசுக்கு இருக்கிறது. அதனை மனதில் வைத்துத்தான் இந்த திட்டம், நான் முதல்வர் என்கிற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நமது இளைஞர்களை தொழில் நிறுவனங்களின் தற்போதைய தேவைக்கேற்ற திறன் படைத்தவர்களாக உருவாக்குதல், அதன் மூலம் அவருடைய திறனுக்கேற்ற தகுதியான வேலை கிடைக்க செய்ய இந்த அரசினுடைய முக்கிய குறிக்கோள்ல ஒன்றாக அமைந்திருக்கு. இதனை அடிப்படையாக கொண்டு இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில நான் முதல்வர் என்கிற திட்டம்
முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் அன்று இதே அரங்கத்துல தான், இதே கலைவாணர் அரங்கத்துல தான் இந்த திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். அதை தொடர்ந்து ராணிமேரி கல்லூரி வளாகத்துல இளைஞர் திறன் திருவிழா என்ற ஒரு பிரம்மாண்ட விழா நடத்தப்பட்டுச்சு. அதுல பல்வேறு கல்வி தகுதி பெற்ற இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவைப்படக்கூடிய திறன் பயிற்சிகளை தேர்வு செஞ்சு அதுல பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டுச்சு. என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த வகையான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம், இளைஞர்களை எப்படி நாம் பக்குவப்படுத்தலாம், அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறமைகள் என்னென்ன, எளிதில் கிடைக்கக்கூடிய வேலைகள் என்ன, தொழில் நிறுவனங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது போன்ற விளக்கங்களை அந்த நிறுவனங்கள் வழங்கினாங்க. 12ஆம் வகுப்பு படித்த பெரும்பாலானவர்கள் மருத்துவ பொறியியல் கல்லூரிகளை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கக்கூடிய பிற துறை படிப்புகளையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் இது மாதிரி நிச்சயமா நடக்காது. பல்வேறு துறைசார் படிப்புகளை பற்றியும் மாணவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களது பெற்றோர்கள் அவங்களும் தெரிந்து வச்சிருக்கணும். பெற்றோர்கள் தன்னுடைய ஆசைகளை பிள்ளைகளுக்கு சொல்லலாம், வழிகாட்டலாம், அது தவறு கிடையாது. ஆனால் திணிக்க கூடாது. அப்பா அம்மாவுடைய ஆசைக்காக மட்டும் சேரக்கூடிய பிள்ளைகள் பின்னர் மனதளவில் சோர்வடைகிறாங்க. அவர்களால் முழுமையாக படிப்பில கவனம் செலுத்த முடியல. தங்களது பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான படிப்பில் ஆர்வம் இருக்கிறது என்று கேட்டு அதில் படிக்க வையுங்கள். பல்வேறு படிப்புகளை குறித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் கல்லூரி கனவு வழிகாட்டல் என்ற நிகழ்ச்சியை நம்முடைய அரசு தொடங்கி இருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற பெயரில் 25/6/2022 அன்று தமிழக அரசு ஒரு விழாவை சிறப்பாக நடத்துச்சு. அந்த விழாவை நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல தான் நான் தொடங்கி வச்சேன். பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்களாக அதில் பங்கேற்று ஒவ்வொரு துறையினுடைய சிறப்புகளை மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான +2 படித்த அதை முடிச்சிருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கு பெற்றது உண்மையிலேயே எனக்கு நிறைவாக இருந்துச்சு. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் விழா முடிஞ்சதும் வெளியில செல்றப்போ நாம் எந்த துறையை தேர்வு செஞ்சு மேற்படிப்புக்கு செல்லலாம் என்ற தீர்க்கமான முடிவோடு செல்லக்கூடிய வகையில் அந்த விழா நடந்துச்சு என்பதை நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் அடிக்கடி பேசுவது, நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் வேறு எந்த மாநில மாணவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. அதே போல நான் இப்போ சொல்றேன், உறுதியாக கூறுகிறேன், நம்ம இளைஞர்கள் திறமையில எவருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. ஆனால் இவர்களுக்கு தேவை சிறந்த வழிகாட்டி மற்றும் உந்து சக்தி ஆகியவைதான். இவற்றை வழங்கினால் இவருடைய திறமை இன்னும் பளிச்சிடும். அதன் மூலம் வேலை வாய்ப்பும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என்பதை நன்று அங்கு நான் உணர்ந்த காரணத்தால் தான் நான் முதல்வன் திட்டத்தை நான் தொடங்கினேன். இன்று அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நான் முதல்வன் இணையதளம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றப் போகுது. இந்த இணையதளத்தை மாணவர்கள் பயன்படுத்தும் போது தெளிவான சீரான தகவல்களை நிச்சயமா பெற முடியும். இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய திறனறிவு தேர்வு, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அதன் மூலம் மாணவர்களுடைய உளவியல் பண்புகளை ஆராய்ந்து அவர்கள் தனித்திறனை அறிந்து அதற்கேற்றவாறு பயிற்சிகளை பரிந்துரைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளன. இந்த இணையதளத்தின் வாயிலாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப அந்த பாடப்பிரிவுகளை கூடுதலாக பயின்றால் நவீன தொழில் நிறுவனங்கள்ல எளிதாக வேலை வாய்ப்பினை பெற முடியும் என்ற தெளிவான முடிவுக்கு வருவர். இந்த இணையதளம் மூலம் தாங்கள் பயிலக்கூடிய விரும்பும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து பயிற்சி வரக்கூடிய கூடுதலாக வழிவகை செய்யப்பட்டிருக்கு.
robotics, virtual reality, Oracle, machine learning, cloud computing, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு தொழில்நுட்பம், சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற நவீன கூடுதல் பிரிவுகளை இலவசமாகவும் மிக குறைவான கட்டணத்திலும் பயிலக்கூடிய வகையில பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. புதிய புதிய படிப்புகள் ஏராளமா வந்துருச்சு. அதனை கற்க முன் வரணும்னு உங்களை எல்லாம் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். புதிய புதிய தொழில் உருவாகி வருது. அந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான வல்லுநர்கள் தேவைப்படுவார்கள் என்பதை அறிஞ்சு அவற்றை படிக்க வேண்டும். கல்லூரியில் படிக்கும் போதே தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இணையதளங்களிலேயே நிறைய பட்டப்படிப்புகள் வந்துருச்சு. அவற்றை இடைப்பட்ட காலத்திலேயே கற்றுக்கொள்ளலாம். இத்தகைய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தும் போது கல்லூரி படிப்பை முடித்து வெளியேறும் போது வேலை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கும். தற்போது நிலைப்படி மாணவர்கள் தங்களது கல்லூரி படிப்பினை முடித்துவிட்டு கூடுதல் ஆண்டுகள் செலவிட்டால்தான் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான கூடுதல் பாடப்பிரிவுகளை படிக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இத்தகைய நவீன பாடப்பிரிவுகளை கல்லூரி படிப்பின் போதே வழங்கிட இந்த அரசு முனைப்பை காட்டி வருகிறது. வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் குறுகிய கால திறன் பயிற்சிகளையும் நான் முதல்வன் இணையதளம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் செய்ய வேண்டிய பாடப்பிரிவுகளை குறித்து தகுந்த வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய வகையில நான் முதல்வன் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது மென்மேலும் அவ்வப்போது புதிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தொடர்ந்து மேம்படுத்தப்படும். தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் நம்முடைய இளைஞர்கள் மொழித்திறன் இருக்கணும். தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம் உலகத்தோடு நம்ம இணைக்கக்கூடிய மொழி. இந்த 2 மொழிகளையும் எழுத, படிக்க, பேச மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நல்ல மொழி ஆற்றல் இருந்தால்தான் நம் வளர்ச்சியை அது வளர்ச்சிக்கு உயர்த்தும். கல்லூரி படிப்பை முடித்து வெளிவரக்கூடிய கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது ஆங்கில பேச்சாற்றல். அதைத்தான் இங்க எல்லாரும் குறிப்பிட்டு சொன்னாங்க. வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு செல்லும் போதும் சரி, வேலை கிடைச்ச பின்னரும் சரி, இன்றைய படை சூழலில் ஆங்கில பேச்சாளர்கள் என்பது தவிர்க்க முடியாத தேவையா இருக்கு. இந்த ஆங்கில திறன் குறைவாக இருக்கும்போது சிலருக்கு ஒருவித தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடுகிறது. அதன் காரணமாக ஆங்கில பேச்சாற்றல் குறைவாக இருக்கும்போது அவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களை வேலைக்கு செல்லும் போது அந்த செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையே அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். எனவே இன்றைய சூழலில் மாணவர்களின் தேவை அறிந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல் பருவத்திலேயே ஆங்கில பேச்சாற்றல் என்ற பாடத்திட்டம் திறன்மிகு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்களின் உதவியோடு அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து மாணவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும். ஆங்கிலம் மட்டுமின்றி ஜெர்மன், ஜப்பானிய மற்றும் பிரெஞ்சு மொழி திறன் பயிற்சிகளும் வழங்கப்படும். இதன் மூலம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஆங்கில வழி பாடப்பிரிவுகளை கற்பதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும் என்பதை கல்லூரி படிப்பு முடித்து வேலைக்கு செல்லும் போது எங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியாகக்கூடிய நாளேடுகளை, புத்தகங்களை தொடர்ந்து வாசியுங்கள். இதை ஒரு பழக்கமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தனைகளை எழுதி பாருங்கள். கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது மிக மிக முக்கியமான திறமை. நம்மை நாமே அறிந்து கொள்ள எடை போட ஒரு சிறந்த வழிமுறை போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தமாவது குறித்த பயிற்சிகளும் நான் முதல்வன் இணையத்தில் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டு மாணவர்கள் தங்களுடைய ஆளுமை திறன் மற்றும் தொழில் முனைவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல பிரத்யேக பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. ஐஐடி, என்பிடிஎல், ஆரக்கிள், கேம்பிரிட்ஜ், இன்ஃபோசிஸ், சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட்
கோர்சரா, டிசிஎஸ், ஆட்டோடெக்ஸ், மேத்வெக்ஸ், இது போன்ற 50க்கு மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களோடு இதற்காக நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். உலகத்தரத்தின பயிற்சிகளை, உலகளாவிய வேலை வாய்ப்புகளை பெற உதவக்கூடிய சான்றிதழ்களை கல்லூரியில் பயிலக்கூடிய காலத்திலேயே பெரும் வாய்ப்பை இந்த இணையதளம் உறுதி செய்தது. தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இருப்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். தலை சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல 18 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 21 தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தலை சிறந்த 100 கல்லூரிகள்ல 32 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த 100 ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல 10 தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த 200 பொறியியல் கல்லூரிகள்ல 35 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த மேலாண்மை கல்வி நிறுவனங்கள்ல 11 தமிழ்நாட்டில் இருக்கு. 100 மருத்துவ கல்வி நிறுவனங்கள்ல 8 தமிழ்நாட்டில் இருக்கு. 40 பல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள்ல 9 தமிழ்நாட்டில் இருக்கு. 30 சட்டக்கல்லூரிகள்ல 2 தமிழ்நாட்டில் இருக்கு. 30 கட்டடக்கலை கல்லூரிகள்ல 6 தமிழ்நாட்டில் இருக்கு. இப்படி நான் அடிக்கிட்டே போகலாம். கல்வியில் சிறந்த மாநிலமாக நாம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறோம். இதேபோல் உலகின் தலை சிறந்த திறமைசாலிகளை தமிழ்நாட்டு இளைஞர்களின் பட்டியல் வெளிவரணும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் பல்வேறு சிறந்த நிறுவனங்கள் மட்டுமல்ல, உலக புகழ்பெற்ற நிறுவனங்களிலும் முக்கிய பொறுப்புகள்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அனைவருக்கும் வேலை என்பது மட்டும் நம்முடைய இலக்கல்ல, அனைவருக்கும் தகுதியான வேலை என்பதே நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கான முழு திறமையும் தமிழக இளைஞர்களுக்கு உண்டு. உங்கள் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அந்த தன்னம்பிக்கையோடு உலகை எதிர்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு இளைய சக்தியை இணையற்ற சக்தியாக மாற்ற என்னாலும் உழைப்போம். அந்த இலக்கை அடைவோம். நன்றி, வணக்கம். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு என்ற குரலுக்கு மிக பொருத்தமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உலகம் முழுவதும் பல காலமாக மாற்றுக் கல்வி இயக்கங்களும் புரட்சியாளர்களும் கண்ட கல்வி கனவினை சாத்தியமாக்கி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் விழா பேருரைக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் திருமிகு இன்னசென்ட் IAS அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டத்தினை தொடங்கி வைத்து தமிழக இளைஞர்களுக்கு நல்லதொரு திறன் பாதையை அமைத்து தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு எழுச்சிமிகு அறிவுரைகளை வழங்கிய அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் தந்து தொடர்ந்து ஊக்குவித்து வரும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் முழுமையான செயலாக்கத்திற்கு உறுதுணையாக இருந்து அன்றாடம் கண்காணிக்கும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இச்சிறப்புமிகு விழாவில் கலந்து கொண்டமைக்கு சிங்கப்பூர் கான்சல் ஜெனரல் அவர்களுக்கும் IIT இயக்குனர் அவர்களுக்கும் CII தலைவர் அவர்களுக்கும் மதிப்புமிகு அரசு உயர் அலுவலர்கள், துணைவேந்தர்கள், கல்லூரி முதல்வர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றிக்கு பெரும் தூணாக உருவெடுத்து வரும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தின் வெற்றிக்கு அயராமல் பாடுபட்டு வரும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தை சேர்ந்த நான் முதல்வன் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற உள்ளன. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற உள்ளன. அனைவரும் அவரவர்களின் இருக்கையில் அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய தேநீர் இடைவேளைக்கு பிறகு அமர்வுகள் தொடர்ந்து நடைபெறும். அமர்வுகள் தொடர்ந்து நடைபெற உள்ளதால் 10 நிமிடத்தில் மீண்டும் விழா அரங்கிற்கு வரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Session will begin by around 12:30.
ஸ்டாப் பண்ணலையா? ரமேஷ் Check, test. Check, test 1. Check, check. Check, 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 check. தூக்கி போட்டு வராங்களா?
டெஸ்ட் செக். யார் நம்ம அண்ணா நம்ம அண்ணன் தானே 5 6 2 பேர் தான் போதும். பிரச்சனை இன்னொரு நான் மைக் பிரசாந்த் டப்பா நிறைய கேளுங்க கீழே ரெடி பண்ணுங்க. சப்போஸ் நாம கீழேனா அவங்க இந்த மைக்ல வந்து பேசுறாங்க சொல்லிட்டு ஹேண்ட் மைக் இல்லைனா இல்லை வந்து பேசிக்கலாம் போடியம் ஆன் பண்ணிக்கோங்க.
மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அனைவரும் அவரவர்களின் இருக்கையில் அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு நிகழ்விற்கான அமர்வுகளும் தொடங்க உள்ளன, சிறப்புரைகளும் அரங்கேற உள்ளன. அனைவரும் அவரவர்களின் இருக்கையில் அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் விரைவாக இருக்கையில் வந்து அமருமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய பேச்சு துவங்க இருக்கிறது. அதனால எல்லாரும் விரைவா வந்து இருக்கையில் அமர்ந்துருங்க. கல்லூரிய முதல்வர்கள் அத்தனை பேரும் வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். கொஞ்சம் முதல்வர்கள் எல்லாம் வெளியில இருந்தீங்கன்னா எல்லாரும் வந்துருங்க. கல்லூரி முதல்வர்கள் அத்தனை பேருமே. ஒரு 15 நிமிடம் தான் தேநீர் இடைவேளை. இது அனைவரையும் தேடக்கூடிய இடைவெளியா மாறி போச்சு. உயர்கல்வியில் தமிழ்நாடு நாட்டிற்கே மட்டுமல்லாமல் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது. அத்தகைய புதிய திட்டங்கள், வரலாற்று நிகழ்விலான திட்டங்கள் அனைத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் நேரடியாக கலந்துரையாட உள்ளார்கள். கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுடனும் கலந்துரையாட இருக்கிறார்கள். ஒரு சிறிய மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் ஒரு அறையினுடைய இருளை விழுங்குவதைப் போல கல்வி என்கிற ஒரு சிறிய வெளிச்சம் அறியாமையினுடைய இருளை முழுமையாக விழுங்க செய்யும். அதனால இப்ப அமைச்சர் அவர்களுடைய பேச்சும் உரையாடலும் துவங்க இருக்கிறது.
ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நாம் அன்பு பரிசாக கொடுக்கலாம் என எண்ணுகிறேன். இந்த சிறப்பு அமர்வை ஒருங்கிணைக்கிறார்கள் உயர்கல்வித்துறையின் முதன்மை செயலாளர் திரு கார்த்திகேயன் IAS அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நான் முதல்வன் திட்டம் கன்சீவ் ஆகி இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதெல்லாம் அரசாங்கத்தில் அதிகாரிகள் மத்தியில் ஆலோசனை செய்து கொண்டிருந்த காலத்திலேயே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருக்கு இருந்த நீண்ட நெடிய அனுபவத்தின் காரணமாக பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருந்தார்கள். எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சருடைய முதன்மை செயலர் அவர்களுக்கும் நிதி செயலர் அவர்களுக்குமே அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த திட்டத்தை ஓரளவுக்கு சிறப்பாக இன்றைக்கு கொண்டு வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் இன்றைக்கு இந்த வெப்சைட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு அமைச்சரே வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு கருத்தரங்கம், ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எல்லாம் இண்டஸ்ட்ரியோடைய லீடிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. ஹெச்ஆர்லேருந்து அதிகாரிகள் வர வைக்கப்பட்டிருந்தார்கள். நம்முடைய மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வெர்டிகல்ஸில் இருந்தாங்க. ப்ளஸ் கொஞ்சம் அலுமினி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அலுமினிஸ் வர வச்சு என்ன மாதிரி நம்முடைய சிலபஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நாள் முழுக்க ஒரு பயிலரங்கம் நடத்தப்பட்டது. ஒரு நாள் வேலை மட்டும் அல்லது அது தொடர்ந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணி இன்னைக்கு அகாடமிக் கவுன்சிலில் வச்சு நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் மிக சீரிய முறையிலே அதுக்கான முயற்சிகளை எடுத்து அதெல்லாம் இம்பெட் பண்ணிட்டோம். அவர் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணி முடிச்சுட்டாரு. ஸோ இப்போ இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் இன்னைக்கு நம்முடைய ஹானரபிள் சிஎம் தொடங்கி வச்சிருக்கிற திட்டத்தில் இருக்கிற கோர்சஸ் ஆர் திட்டத்தில் இருக்கிற பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிரெடிட்டபிள் கோர்ஸாகவே இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சிலபஸில் இன்னைக்கு அப்டேட் ஆகி அந்த சிலபஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதே மாதிரியான எஃபர்ட்டு நம்முடைய கலை அறிவியல் கல்லூரிகளில் செய்யணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய அடுத்த கட்ட கட்டளை. அடுத்த கட்டமாக அதை தான் நீங்கள் உடனடியாக செய்யணும். அது ஒன்று. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்முடைய இன்னசென்ட் திவ்யா அண்ட் ஹர் டீம், என்டையர் டீம், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இந்த கடந்த ஒரு 5-6 மாசமா எப்படி அவர்கள் கடுமையாக முயற்சி எடுத்து எப்படி திரு உதயச்சந்திரன் அவருடைய வழிகாட்டுதலின்படி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத நான் கண் கூட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதன்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறியியல்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்குன்னு நிறைய வெர்டிகல்ஸ் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதான் அதற்கான அந்த கோர்சஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை எவ்வாறு உங்களுடைய சிலபஸில் சேர்க்கிறது? எல்லாரும் நிறைய இங்கே கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர்கள் வந்திருக்கிறீங்க. குறிப்பாக அரசு கல்லூரியில் இருக்கிற 163 கல்லூரியுடைய முதல்வர்களும் இங்கே வந்திருக்கீங்க. அமைச்சர் அவர்கள் உங்களை எல்லாரும் வரவழைக்க சொல்லி வெள்ளிக்கிழமை என்று உத்தரவிட்டார். அது தகுந்த மாதிரி நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இதை எவ்வாறு நம்முடைய கோர்ஸில் இன்டகிரேட் பண்ணுறது? அப்புறம் 10 அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டிஸோடைய வைஸ் சான்சலர்ஸ் இங்கே இருக்கீங்க. நீங்கள் தான் இந்த பணியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் இன்கார்பரேட் பண்ணி நம்முடைய அகாடமிக் கவுன்சிலை வச்சு சிலபஸில் இன்கார்பரேட் பண்ணி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கு, தட் இஸ் பிரின்சிபல்ஸ்க்கும் மற்ற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுத்து இந்த திறன் மேம்பாட்டு பாடங்களை எல்லாம் எவ்வாறு நம்முடைய கல்லூரியினுடைய சிலபஸில் இம்பெட் பண்ணி பண்ணுறதுன்றதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அதுக்கான ஒரு சின்ன ஆலோசனை தான் இது இன்றைக்கி இப்போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய தலைமையில் நடக்கி இருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொஞ்சம் பிஸ்னஸ் இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்றது ஒரு கான்செப்ட். அது கேம்பிரிட்ஜ் STEP நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு பாடம், அப்படின்னு ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம், இல்லை பாடம்னு சொல்லலாம், ஒரு பேப்பர்னு சொல்லலாம். லைஃப் ஸ்கில்ஸ்னு ஒரு பேப்பர், மல்டிமீடியா கோர்சஸ், அனிமேஷன், ஆப்டிடியூட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கண்டென்ட் ரைட்டிங். இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அல்லது ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங்க்கு இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களே கண்டென்ட் ரைட்டிங்காக வேலைக்கு எடுக்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. நம்முடைய குயின் மேரிஸ் கல்லூரியிலேருந்து கூட நிறைய பேர் கேம்பஸ்லேயே ரெக்ரூட் ஆகிருக்காங்க நிறையா. ஆர்கானிக் ஃபார்மிங், ஹெல்த் ரிலேட்டட் கோர்சஸ், ஃபுட் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டயட் கவுன்சிலிங், பயோமெடிக்கல் டிவைசஸ், நானோ டெக்னாலஜி, ஹெல்த் ரிலேட்டட் கோர்சஸ், BFSI, பேங்கிங், ஃபைனான்ஷியல் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸ். அதில் பல கோர்சஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஃபவுண்டேஷன், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்,
இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, இதெல்லாம் புது சப்ஜெக்ட்ஸ். இதில் நிறைய ஓப்பனிங் இருக்குது. நம்முடைய பிகாம் படிக்கிற பசங்களுக்கோ இல்லை பிபிஏ படிக்கிற பசங்களுக்கோ அதில் ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. ஐடி ரிலேட்டடாக ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் we have been constantly mindful of the fact that ரொம்ப டூ மச்சாக ஐடினே போகக்கூடாது. ஏன்னா ஐடிக்கு மட்டுமே நம்ம ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஐடி பயாஸ்டாக நிறையா கோர்சஸ் வேண்டாம். நம்ம ஐடி இன்னைக்கு வந்து யாரும் ஐடி இல்லாமல் இருக்க முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் அ செல்ஃபோன், எவ்ரிபடி யூசஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் ஒன் வே ஆர் அதர். அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு ஈக்குவல் முக்கியத்துவமாவது கண்டிப்பாக மற்ற பாடத்திட்டங்களுக்கு கொடுக்கணும் என்பதை அவர்கள் இன்னசென்ட் திவ்யாவும் அவங்க டீமுமே உணர்ந்து இதில் நிறைய அடுத்த கட்ட கோர்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்கியாலஜி, லாஜிஸ்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கோவிட்க்கு அப்புறம் சப்ளை செயின் தான் பெரிய பிரச்சனை. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் பிக் சேலஞ்ச். அதில் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் இன்னைக்கு ரொம்ப எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தேவைப்படுறாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், டேட்டா சயின்ஸ். டேட்டா பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐ எம் அ ஸ்டாட்டிஸ்டிஷியன் மைசெல்ஃப். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி இருந்த டேட்டா வேற. இன்னைக்கு இந்த நொடி கிடைக்கிற கோடிக்கணக்கான டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறது, அதான் இன்னைக்கு ஃபியூச்சர் வேர்ல்டு. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டா ஆர் த ஃபியூச்சர். ஸோ அதை பற்றின கோர்சஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிற பசங்களுக்கு, மற்றவங்களுக்கு அனிமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பல்வேறு பாடங்களை, பல்வேறு கோர்சஸை ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு தரமான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், தட் இஸ் அவங்களுடைய ட்ரைனிங் பார்ட்னர்ஸ், ரொம்ப தரமான ட்ரைனிங் பார்ட்னர்ஸை இவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான முழு செலவையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசே ஏற்கும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். அது ரொம்ப மிகுந்த வரவேற்புக்குரியது. இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் இம்பெட் பண்ணியிருக்கிற கோர்சஸ்க்கான வேல்யூ மட்டுமே கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் இருக்கும். இந்த 60 கோடியும் வருடம் 60 கோடி ரூபாய், ஒரு தடவை மட்டும் 60 கோடின்னு கிடையாது, வருடம் இருக்கின்ற இந்த செலவை முழுசாக தமிழக அரசே இருக்கும் என்று தாயுள்ளத்தோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். அதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் குயிக்காக வைஸ் சான்சலர்ஸ்டையும் பிரின்சிபால்ஸ்டையும் கேட்கணும். நம்ம மெயினாக என்னென்னா இந்த கண்டென்ட்ஸுக்கு, இந்த கோர்சஸுக்கு, இந்த பேப்பர்ஸை எப்படி நீங்கள் உங்கள் சிலபஸில் இன்கார்பரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு இது. ரெண்டாவது, அமைச்சருக்கு வந்து என்னென்னா தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களையும் ஒரே சீராக ஒரே சிலபஸ் வைக்கணும்னு சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே சீராக பாடத்திட்டங்கள் இருக்கணும். ஒரு ஆன்சிலரி கோர்சஸ் எத்தனை இருக்குன்னா அது வந்து ஆன்சிலரி கோர்சஸ் யூனிஃபார்மாக எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் இருக்கணும். மெயின் கோர்சஸ் இருக்குன்னா எத்தனை கோர்சஸ் அது யூனிஃபார்மாக இருக்கணும். ஏரியாவுக்கு ஏரியா வேணால் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாமே தவிர, பட் நம்பர் ஆஃப் கோர்சஸ் சேமாக இருக்கணுன்றது அமைச்சருடைய எண்ணம். அதை தான் நாம் செயல்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு இருக்கோம். ஸோ அதனால் இந்த நான் முதல்வன்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி இதை பற்றி ஒரு 1/2 hour டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். எனவே இதை தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் ஒரு சில முன்னுரை மட்டும் சொல்லி வைஸ் சான்சலர்ஸ் பேச சொல்லலாம் சார். கொஞ்சம் செலக்டட் பிரின்சிபல்ஸ். இன்ஜினியர் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் தயவுசெய்து மேலே வந்து நீங்கள் குயிக்காக ஒரு 3-4 minutesல நீங்கள் என்ன செஞ்சீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்றத சொன்னீங்கன்னா மற்ற வைஸ் சான்சலர்ஸ் அடுத்த கட்டமாக இந்த பாடத்திட்டங்களை அவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போர்ட் ஆஃப் ஸ்டடீஸு அல்லது அகாடமிக் கவுன்சிலில் கொண்டு போவதற்கான வேலைகளை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். தயவுசெய்து அனைவருக்கும் வணக்கம். சென்ற வருடம் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதின் பேரில் சிலபஸ், கரிக்குலம் அண்ட் சிலபஸ் 2வது வருடம், 3வது வருடம், 4ஆம் வருடம் அவர்களுக்கு அதை கொடுக்காமல் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். R2021 கரிக்குலம் அண்ட் சிலபஸில் முதல் வருடத்திற்குரிய சிலபஸ் மட்டும்தான் வெளியிடப்பட்டுள்ளது. 2, 3, 4வது வருடத்திற்குரிய சிலபஸ் இப்பொழுது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் அதை அறிவித்தோம். அதில் இண்டஸ்ட்ரியால் இந்த திறன் மேம்பாட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதற்காக ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு நமது அமைச்சர் முன்னிலையில் ஒரு இண்டஸ்ட்ரி அலைன்ட் கரிக்குலம், ஒரு ஒர்க் ஷாப், பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், ஒரு 150 இண்டஸ்ட்ரி பீப்புள், வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் வைத்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் பெரிதாக நடத்தப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகத்தில். அதில்
எல்லா துறைகளிலும் சிவில், மெக்கானிக்கல், எங்களிடம் இருக்கிற எல்லா யூஜி படிப்புகளிலும் அஃபிலியேட்டட் காலேஜஸுக்கு இருக்கிறதுல ஒரு 25 முதல் 30 துறைகள் உள்ளன. அனைத்து துறைகளிலும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸினோட சொல்படி ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல்னா ஒரு 6 வெர்டிகல், ஒரு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி ஒரு 6 வெர்டிகல், அந்த ஒவ்வொரு வெர்டிகலிலையும் ஒரு 6-7 சப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி மொத்தமாக இப்போ இன்ஜினியரிங்கில் ஒரு 40 வேலை வாய்ப்புக்கான துறைகளை தேர்வு செய்து அதில் ஒவ்வொன்றிலும் ஒரு 7-8 சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதற்காக உள்ள சிலபஸை ரெடி பண்ணி உள்ளோம். இதனால் 2ஆம் வருடம் முடித்த பிறகு 2வது வருடத்தில் உள்ள சிலபஸில் ஃபண்டமெண்டல் கோர்சஸ் ரெலவென்ட் டு தட் பர்டிகுலர் டிசிப்ளினை இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ளோம். 3வது வருடத்தில் அந்த மாணவன் அவனுக்கு என்ன துறையில் ஆர்வம் இருக்கிறதோ, ஒரு பிஜியில் படிப்பது போல இருக்கும், ஆனால் அதில் திறனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இண்டஸ்ட்ரி தான் அதில் உள்ள சப்ஜெக்ட்ஸை மோஸ்ட்லி டீச் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள சப்ஜெக்ட்ஸ், ஒரே சப்ஜெக்ட்ஸில் ஒவ்வொரு மாணவனும் ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் சேர்த்து எடுத்து படிக்கலாம். ஆனால் சில மாணவர்கள் அவர்கள் எல்லா துறைகளிலும் படிக்கணும் என்று நினைத்தால் அதற்கும் ஆப்ஷன் இருக்கும். ஒரு மாணவன் ஒரே துறையில் நிறைய படித்து அவனை ஒரு துறையில் மட்டும் தகுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் அதற்கு ஆப்ஷன் இருக்கும். இது தவிர 4வது வருடத்தில் ஒரு செமஸ்டர் ஃபுல்லா இண்டஸ்ட்ரியிலேயே இன்டர்ன்ஷிப் பண்றது மாதிரியும் பண்ணியிருக்கிறோம். அந்த இண்டஸ்ட்ரி இன்டர்ன்ஷிப் 7th செமஸ்டர்ல 50% ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, 8th செமஸ்டர்ல 50% ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. அது எதுக்காக பண்ணியிருக்கிறோம்னா, இப்பெல்லாம் ஒரு 1 month 2 monthsக்குன்னு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் போயாச்சுன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்காது. இண்டஸ்ட்ரிக்கு அது பெனிஃபிட்டாக இருக்காது. ஒரு 6 மாதம் ஃபுல்லாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு போகிற டைமில் இண்டஸ்ட்ரிக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அது தவிர எல்லா வருடம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்கன்னா அதில் அவங்க தே கேன் கன்சிடர் தம் ஆஸ் எம்ப்ளாயீஸ். அது மாதிரி இருக்கிறதுக்காக 50% ஸ்டூடெண்ட்ஸு 7th செமஸ்டர்லையும் ரிமைனிங் 50% ஸ்டூடெண்ட்ஸ் 8th செமஸ்டரில் போகிறது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ காலேஜில் நம்ம வந்து 7th செமஸ்டரில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதே இதை ரிமைனிங் 50% ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8th செமஸ்டரில் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். இது தவிர மைனர் ப்ரோக்ராம்னு, அதாவது ஒரு 4th செமஸ்டரில் ஒரு ஸ்டூடெண்ட் டிசைட் பண்ணலாம். ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே அதிகமாட்டு ஒரு 6 சப்ஜெக்டை எடுத்து படித்தாச்சுன்னா அவனுக்கு பிஇ மெக்கானிக்கல் டிகிரி கொடுக்கும்போது ஒரு மைனர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவன் என்ன இதில் படிக்கிறானோ நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. அதில் எந்த துறையில் இப்போ டேட்டா சயின்ஸ்லேயே 6 சப்ஜெக்ட் எடுத்து படித்தாச்சுன்னா மைனர் இன் டேட்டா சயின்ஸ் அப்படி கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மைனர் ப்ரோக்ராமில் ஸ்பெஷலைஸ்டாக ஒரு 6 கோர்சஸ் படித்தாச்சுன்னா அவருக்கு மைனர் என்னன்னு கொடுக்கறது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் 4th செமஸ்டர் முடித்த பிறகு அவர் ஒரு ரிசர்ச்சில் அல்லது டீச்சிங் லைனில் போகணும்னு நினச்சா அதே துறையிலேயே நிறைய எக்ஸல் பண்ணணும்னு நினைக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஇ ஹானர்ஸ்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் சிலபஸில் பண்ணியிருக்கிறோம். அவர் அந்த மெக்கானிக்கல்லையே அந்த சிலபஸுக்கு தேவையான ஒரு கரிக்குலத்துக்கு 160 கிரெடிட் டு 165 கிரெடிட் தேவை மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அது தவிர ஒரு 18 கிரெடிட்டை படித்து அதே துறையில் படித்தாங்கன்னா பிஇ ஹானர்ஸ் ப்ரொவைடட். அவர் அதுலேயும் 7.5 சிஜிபிஏ அதிகமாக எடுத்தால் தான் அதை கொடுப்போம். அதில் ஃபெயில் ஆயாச்சுன்னா அவருக்கு அதை அடிஷ்னல் கோர்ஸ் படித்ததை 7.5 எடுக்கலைன்னா ஹானர்ஸ் கொடுக்க மாட்டோம். அவர் எடுக்கலாம், எடுத்துட்டு முடிக்கிறப்ப அந்த 7.5 ரீச் ஆகலைன்னா அந்த ஹானர்ஸ் அவருக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன படித்தாரோ அந்த கிரேட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். இது தவிர நம்ம அமைச்சர் அவர்கள் ஒரு தமிழ் இதுவரைக்கும் வரலாற்றில் இன்ஜினியரிங் துறையில் தமிழ் சேர்க்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நம்ம தமிழக அரசு சொன்னதின் பேரில் இன்ஜினியரிங்கில் முதல் 2 செமஸ்டரில் தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற ஒரு பாடமும் தமிழர் மரபு என்ற ஒரு பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளன. நம்மளுடைய கலாச்சாரம், தமிழர் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதும் நம்முடைய பண்டைய தமிழர்களின் தொழில்நுட்பம், கல்லணை, தஞ்சை பெரிய கோயில், இது போன்ற நிறைய சிவில்
வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கியவற்றை நமது மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாடங்களும் ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர்ல கொடுக்கப்பட்டுள்ளன. இது தவிர ஒரு வெர்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், சில ஸ்டூடெண்ட்ஸ் 2வது வருடம் முடித்த பிறகு அவருக்கு இன்ஜினியரிங்கை விட அட்மினிஸ்ட்ரேஷன்ல போகணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், அல்லது மேனேஜ்மெண்ட்ல போகலான்னு ஆசை இருக்கலாம், அல்லது ஆண்டர்பிரினரா போகலான்னு நினைக்கலாம். ஸோ அதுக்காகவும் ஒரு வெர்டிகல்ஸ் 4 வெர்டிகல்ஸ், ஃபின்டெக் மேனேஜ்மெண்ட்னு ஒரு துறையும், ஆண்டர்பிரினரியல் ஸ்கில்ஸுக்கு ஒரு வெர்டிகல்னா 6 சப்ஜெக்ட் அதில் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் பாலிசி, ஐஏஎஸ்க்கு எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்போவே 3rd இயர்ல இருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு 4 வெர்டிகல் கொடுக்குறோம். என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, ஆண்டர்பிரினரியல் ஸ்கில்ஸ், ஃபின்டெக், தென் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 5 வெர்டிக்கல் இருக்கு. இந்த 5 வெர்டிக்கல் கூட எடுத்து அதுலேயும் மைனர் என்னன்னு வாங்கலாம். அவங்களோட 165 கிரெடிட்டுக்கு மேலே இந்த 4 துறையில் 6 சப்ஜெக்ட் அடிஷ்னலாக படிச்சாச்சுன்னா அதுலேயும் மைனர் என்னன்னு வாங்கலாம். ஸோ ஒரு செகண்ட் இயர் முடித்த பிறகு அடுத்த 2 வருடமும் அவங்களுக்கு ஜாபுக்கு என்ன போகணுமோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தகுந்தவாறு சிலபஸ் ரொம்ப மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு இந்த தேர்ட் இயரில் என்ன நிறைய படிக்க இண்டஸ்ட்ரி அலைன்டு கரிக்குலம்னு சொல்கிறதுல நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள் தான் அந்த சிலபஸை கொடுக்க முடியும் மாதிரி அமைச்சிருக்கிறோம். அதனால எனிவே இந்த சிலபஸ் இம்ப்ளிமெண்டேஷன் யாருக்கு வரும்னா இப்போ ப்ரெசென்ட்ல 3rd செமஸ்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அமலுக்கு வரும். ஸோ இவங்க அடுத்த வருஷம் 5th செமஸ்டரில் வரும்போது தான் அதனோட தேவைகள் வரும். அதற்கு நம்ம காலேஜில் உள்ள டீச்சர்ஸ் இன்னும் ட்ரெயின்டாக இல்லை. இந்த ஒரு வருஷத்தில் அதை அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக நிறைய கேட்டிருக்கிறோம். எல்லா டீச்சர்ஸையும் ட்ரெயினர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும். அது தவிர இப்பொழுது இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஒரு சைடு, இதுலேயே ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள எல்லா செமஸ்டர்லேயும் ஒரு சப்ஜெக்ட் ஸ்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து எல்லா செமஸ்டர்லேயும் ஒரு மாணவன் ஒரு சப்ஜெக்டாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக படிக்கிறதுக்காக போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்லேயே அப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரில் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அலாங் வித் நம்ம அடிஷ்னலாக இங்கிலீஷ் படிக்கிறதோடு சேர்ந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட் செமஸ்டர்லேயும் 2வது செமஸ்டர்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. தேர்ட் செமஸ்டரில் எல்லாருக்குமே இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லாமே எவ்வளவு இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டி அதிகமாகும். அதனால 3rd செமஸ்டரில் அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டில் எக்ஸல், பவர் பாயிண்ட் இதை எவ்வளவு நல்ல யூஸ் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 4th செமஸ்டரில் மேட்லேப், மேத்கேட் ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் யாருக்கு தேவைப்படுதோ அதை கொடுக்கறது மாதிரி அதை மட்டும் வேல்யூ ஆடட் கோர்சஸாக பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 செமஸ்டரில் பண்ணது மேண்டேட்ரியாக பண்ணியிருக்கு. இது தவிர 5th, 6th, 7th, 8th இது பண்ணது இப்போ உள்ள ப்ரெசன்ட் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆப்ஷன். ஏன்னா இப்போ தேர்ட் செமஸ்டர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ரெசண்டில் படிக்கிற 3rd இயர் ஃபைனல் இயருக்கு இமீடியட்டாக அந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக எல்லா செமஸ்டர்லேயும் ஒரு 3 கோர்ஸ், ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ், ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அதை மேப் பண்ணி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 3 கோர்ஸ் சேர்த்துருக்குறோம். அதில் ஏதாவது ஒரு கோர்ஸை ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பணத்தை ஸ்கில் டெவலப்மெண்ட் தமிழக அரசே நான் முதல்வன் ஸ்கீமில் பே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேஜர் சேஞ்ச் இப்போ பண்ண கரிக்குலம் அண்ட் சிலபியில் பண்ணது. ஸோ அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த 5th செமஸ்டர், 6th செமஸ்டர், இந்த ஃபஸ்ட் இயரில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் கோர்ஸும் 3rd செமஸ்டருக்கு மைக்ரோசாஃப்ட் இதுவும் கொடுக்கறதுக்காக தமிழக அரசு இந்த வருஷ பட்ஜெட்டில் மட்டும் 55 கோடி ரூபாய் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக அலாட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இன்ஜினியரிங்கில் இப்போ அவங்க பேசியிருக்காங்க. இன்ஜினியரிங் இருக்கிற விசிஸும் இருக்கீங்க, பிரின்ஸிபால்ஸும் இருக்கீங்க. இப்போ அவர் சொன்னதில் எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்தால் கேளுங்க.
ஒன்றும் சும்மா உட்காந்துருக்க வேணாம், கேளுங்க, தப்பு இல்லை. இந்த மாதிரி கோர்சஸ் ஆரம்பிக்கணும்னு அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா முதல்ல? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபாலா? Thank you, sir. Respected Honorable Minister for Education and dignitaries. So I am Mohammed Junaid, representing RMK Engineering College Principal, and I have whatever said by our respected Vice Chancellor is understandable, and we understood everything. And only one doubt we have, you said that 7.5 CGPA they have to maintain to get honors degree. What about minor degrees, sir? Is there any? Minor degree ka adu It's applicable as usual. First class with distinction and yes. Okay. Thank you very much, sir. And regarding the Tamil, is it you are going to introduce as mandatory course or elective? Mandatory. It's mandatory for the first and second semester students. Okay. And anyway, the students are going to join after 1 month. In the curriculum, it is already given in the our Anna University website, but syllabus will be given in another 2 weeks' time. Is it applicable to autonomous institution also? No, autonomous institutions, you should approve this through your Board of Studies and Academic Council. Yes. What about the other state students who joined in our institution? Yeah, good question. So, adula the Tamilar Marabu, Tamilarum தொழில்நுட்பமும் இது தமிழை பத்தி தெரிஞ்சுக்க கூடியது தான். ஆனாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சிபிஎஸ்சிலேருந்து படித்தவங்க த்ரூ அவுட் ஸ்கூலிங்கில் அவங்க தமிழில் படிக்காமல் இருந்திருக்கலாம், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம். அவங்க இதே சப்ஜெக்டை இங்கிலீஷில் எழுதுறதுக்கோ ஒரு இங்கிலீஷ்லேயும் டெக்ஸ்ட் புக்காட்ட கொடுத்துருவோம். வெரி குட். You said that அதாவது இன்னொன்று அவர் பிசி சொல்ல மறந்தது, இதை டீச் பண்றதுக்கு தமிழ் படிச்ச பேராசிரியர்கள் தான் வேணும்னு கிடையாது. உங்க கல்லூரியிலேயே இருக்கிற தமிழ் ஆர்வம் இருக்கிற யார் வேணா இதை டீச் பண்ணலாம். ஏன்னா இதுல இலக்கணத்துக்கோ இலக்கியத்துக்கோ ரொம்ப வந்து இதெல்லாம் எம்பசிஸ் கிடையாது. மெயினா தமிழ் லிட்ரேச்சர்ல இன்ஜினியரிங் சம்பந்தமான என்னெல்லாம் இருந்திருக்கு. கடல் வழி போக்குவரத்து இருந்துச்சு சோழர்களுக்கு, பெரிய கடற்படை வச்சிருந்தாங்க. ஏன்னா என்டையர் சவுத் ஏஷியாவே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அவருடைய ஆளுமை கீழே கொண்டு வந்தாங்க. இதை பத்தி எப்படி அவங்க எல்லாம் கடல் கப்பல் கட்டினாங்க, எப்படி கடல் பயணம் மேற்கொண்டார்கள், எவ்வாறு ராஜராஜ சோழன் வந்து இந்த மிகப்பெரிய யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கிற இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினாரு, அதனுடைய ஆர்கிடெக்சர் சிறப்பு என்ன, மேடை அமைப்பு சிலப்பதிகாரத்திலேயே இருக்கு. மேடை அமைப்பை பத்தி, நாடகங்கள் நடத்துவதை பத்தி, பெரிய மேடை போடுறதை பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப எலாபரேட்டா சிலப்பதிகாரத்துல இருக்கு. அதை பத்தின குறிப்புகள் அதுதான் மெயினா இந்த மாதிரியான இது சப்ஜெக்ட்ஸ் தான். இதை நீங்க வந்து நான் தமிழியன்ஸ் தமிழ் +2 வரைக்கும் தமிழ் படிச்ச பசங்க தமிழ்ல தான் ஆன்சர் எழுதணும். தமிழ் படிக்காதவர்கள் இதை ஆங்கிலத்திலும் எழுதலாம். ஆங்கிலத்துக்கான கண்டென்ட் கொடுக்கப்படும் உங்களுக்கு. எக்ஸலென்ட் சார். ரியலி இட்ஸ் a very good sign. நம்முடைய இன்றைய இளைய சமுதாயம் நம்முடைய தமிழ் மரபையும் தமிழ் ரிச்னஸையும் மறந்து போயிடுறாங்கன்றதுக்காக தான் இதை நம்முடைய அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவருடைய உத்தரவிற்கு இதை கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் அது ஒரு பேப்பர் வைக்கிறதா தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதனால தமிழில் கொஞ்சம் படித்தாதான் ரைட்டு. அதனால தமிழ் வந்து தமிழில் இலக்கியம் அதுவும் கொஞ்சம் படிக்கணும். அவங்க சொன்ன மாதிரி வரலாறு அப்படின்னு போகும்போது தமிழ் இலக்கியங்கள் எது இலக்கியம் இருக்குது என்ன இருக்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்லித்தர மாதிரி தான் சிலபஸ் வந்து உட்காந்து கொஞ்சம் தமிழ் வாத்தியங்களோட உட்காந்து நீங்கள் பண்ணுங்க. அவங்க தமிழ் ஆசிரியர்கள் ப்ரொஃபசர்ஸ் அவங்களோட உட்காந்து தமிழனுடைய இந்த இலக்கியமும் கொஞ்சம் ஓணும். அதே மாதிரி மற்றதும் இந்த வரலாறும் இந்த கலாச்சாரம் வரலாறு அது தெரிஞ்சு அதை மட்டும் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது தமிழ் ஆசிரியர்கள் வச்சுட்டு ஃப்ரேம் பண்ணுங்க. கூடுமானவரில் செக்ரட்டரி சொன்ன மாதிரி தமிழாசிரியர் இல்லாதவங்களும் நடத்தலாம். இருந்தாலும் தமிழாசிரியர்கள் இருந்தால் நல்லது. அவர் சொன்னால் இப்போ இது தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சொன்னோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு படிச்சுட்டு அது நடத்தலாம். அது படித்தா கூட போதும். இப்போ அவர் சொல்கிறது கலாச்சாரம் வரலாறு அதெல்லாம் சொன்னோம்னா அப்படியும் இருக்கும். அதனால் நீங்கள் அது இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது மற்ற சப்ஜெக்ட்ஸ் எது படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் கோச்சிங் அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து இருக்கவங்கள அதை யூஸ் பண்ணிங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க. இந்த மற்ற லாங்குவேஜ் படிச்சுட்டு வராங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து
தமிழ் பேப்பர் அவங்களுக்கு வரலன்னு சொன்னால் வேற பேப்பர் அவங்க எதனா எழுதுறதா இருந்தால் எழுதட்டும். அதை நீங்கள் அலோவ் பண்ணீங்க அங்கங்கே இருக்கவங்க. அதெல்லாம் வெரி ஃபியூ தான் இருக்கும். பெரும்பாலும் சிபிஎஸ்சி படிச்சிருந்தாலும் +2 படிச்சிருந்தாலும் பெரும்பாலும் நம்ம இதில் தமிழ் மாணவர்கள் தான் இருப்பாங்க. சில பல்கலைக்கழகங்கள் உங்களை மாதிரி வெளியே இந்த பெரிய பல்கலைக்கழகங்களில் தான் சில பல்கலைக்கழகங்களில் வெளிமாநிலத்து மாணவர்கள் வந்து சேருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவருடைய விருப்பம். அது உங்களுக்கு தான் செலவு. நீங்கள் தான் தெலுங்கு கற்றுக்கணும்னா தெலுங்கு வாத்தியார் நீங்கள் போட்டாகணும். அந்த மாதிரி பார்த்துங்க. அவங்களுக்கு அது வேண்டாம், ஆங்கிலத்திலே இன்னொரு பேப்பர் வைக்கணும்னாலும் வச்சிங்க, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ் மஸ்ட். தமிழ் பேப்பர் ஒன்றும், பொறியியல் கல்லூரியில் தமிழ் பேப்பர் ஒன்றும், ஆங்கில பேப்பர் ஒன்றும், அதே மாதிரி செகண்ட் செமஸ்டரில் தமிழ் பேப்பர் ஒன்றும் ஆங்கில பேப்பர் ஒன்றும் இருக்கணும். அது மட்டும் மஸ்ட்டு. ஏன்னா நம்ம தமிழ் மீடியத்திலே இன்ஜினியரிங் கொண்டாந்துருக்கோம். அப்போயே கலைஞர் ஆட்சியிலே அது வந்துடுச்சு. அப்போ அந்த தமிழ் மீடியம் இருக்கும்போது எல்லா மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இந்த பொறியியல் படிச்சுட்டு இண்டஸ்ட்ரீஸ் எதுக்கு போனாலும் அவங்களுக்கு தமிழ் பேச தமிழ் ஒழுங்காக தெரியணும்ல. அதனால் கொஞ்சம் தமிழ் படிக்கிறதுல தப்பு இல்லை, தமிழை கம்பல்சரி ஆக்கிடுங்க. ஆனால் இந்த தமிழ் பாடத்தினுடைய சிலபஸ் எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒன்றுலேயே மாறி மாறி இருக்கக்கூடாது. ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் பொதுவான சிலபஸ் தான் எல்லாத்துக்கும் இருக்கணும். இந்த பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரையில் அதே மாதிரி தான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அது அப்புறம் பேசுவோம். பொறியியல் முடிட்டோம். Good afternoon. Can I have one more clarification? I am Dr. Murugesan, former Senate member and academic councillor of Annamalai University. See, this our Vice Chancellor. First I must offer my greetings to the Honorable Higher Education Minister and respectable Secretary and also respected MD of TNSTC and other dignitaries. This my clarification is there. This skill training is going to be part and parcel of the integral part of the education and college institutions. So which is going to be in the same classes, is there going to be any extended classes or weekend classes? And second thing, whether these are all to be trained by the DOTs, trainer of trainers, which has to be get the license from the, the certification from the NSDC. How we are going to meet these challenges? I just request this question to Dr. Velraj. Sir, many courses we have brought in this curriculum itself. Whatever courses we are going to offer in the 5th semester, 7th semester, even 3rd semester Microsoft Office, and 1st semester and 2nd semester Tamil English program, Cambridge University, we brought under syllabus curriculum itself. So it is a mandatory course. So all these courses are now, that is what in the morning session, many of the people who have made the MOU with the that is with the skill development, and out of that 20 companies are going to give classes to Anna University students in the coming semester. So there will be, in some cases there are certification by the companies also. So for those who are getting certificate from the company, sometimes they may get, they may not eligible to get the certification. Pass, fail may be there. If those who are getting pass mark in the, that is certification pass means we will consider 25 marks in the internal. That's what we have planned. 25 marks in the internal. If they fail in the certification, they have to, some examination will be there for the remaining 25% external and the 50% internal. That we will evaluate. So those who are getting pass in the certification will get higher grade point average, that is CGPA A or A plus they will get. The other students may get lower grade. These students, those who are failing but due to certain reasons, we have a supplementary exams also, no? We make No. Once only they have, based on that, our university only have to decide the grade point. No, because Tamil Nadu skill training, they always have a supplementary exam, those who are... No, we Anna University can conduct the supplementary exam, but again once he fails means, then his marks evaluation will be for 75% marks only. Okay, thank you. No, the students can repeat the course. There's nothing wrong in it. Yeah, repeat the course. They can repeat, but the marks will be evaluated, because otherwise if he attends the skill development course again and if he passes, that internal marks will be added. Thank you. So the other question that you raised was about the NOS alignment. That will also be done. It is going, all these courses are going to be aligned as per the national occupational standards.
So we are drawing in all the sector skill councils to do the NOS alignment for the courses that have been selected as mandatory by Anna University, and NSDC certificate will also be given. தேங்க்யூ சார். அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட பேசுங்க ப்ளீஸ். Good afternoon, sir. This is Muthulakshmi from Mando Automotive. For a change, I'm representing an automobile industry. I'm a HR senior manager. So we have already have a MOU with DOT and industry guidance on skilling, specifically diploma colleges being part of Mando's initiative. Similarly, we are expecting Anna University support in work integrated learning, sir. For many of the companies like us, it would be a boon, as well as the students at the end of the final semesters, they can do internship as well as continue with us. Work integrated learning is already in the proposal of non-Mudalvan Thittam. So when can we expect that to come, sir? No, it is already approved and we are processing that. Yes. Thank you. Yes. Yes, thank you, sir. Thank you, sir, for the opportunity. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்முடைய துணைவேந்தர் நான் முன்பே பாராட்டிய மாதிரி அமைச்சர் அவர்களும் பாராட்டிய மாதிரி இன்ஜினியரிங்கில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவர் ரெக்வஸ்ட் இஸ் அட்டானமஸ் காலேஜஸ்லாம் யூ ப்ளீஸ் இன்கார்பரேட் இன் யுவர் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் அகாடமிக் கவுன்சில் ஆர் வாட் எவர் டெர்மினாலஜி தட் யூ ஆர் யூசிங். இப்போ அடுத்தது கலை அறிவியல் கல்லூரிகளில் இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பேராவா. அதுக்காக தான் இன்னைக்கு மெயினாக உங்களோட ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் செஷன் நடத்தணும்னு சொன்னாங்க. ஸோ கலை அறிவியல் கல்லூரி அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற வைஸ் சான்சலர்ஸோ அல்லது பிரின்சிபல்ஸ், நிறைய எல்லா பிரின்சிபல்ஸும் வந்திருக்கீங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிரின்சிபல்ஸ் வந்திருக்கீங்க, பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேருந்து கிட்டத்தட்ட 300-400 பிரின்சிபல்ஸ் வந்திருக்கீங்க. இதெல்லாம் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 10-12 லட்சம் பேர் இருக்காங்க. நாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்கிறத விட 4 மடங்கு நம்மக்கிட்ட தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க, மாணவிகள் இருக்காங்க. அவர்களுக்கான திறன் மேம்பாட்டை எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்றது தான் நம்ம ரொம்ப சீரியஸாக யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்கான ஆலோசனைகளை யாராவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சான்சலர்ஸ் சொல்லலாம். அப்புறம் பிரின்சிபல்ஸும் யாராவது ஒருத்தர் 2 பேர் ரியாக்ட் பண்ணுங்க, எப்படி கொண்டு போகலாம். அட்லீஸ்ட் இந்த செமஸ்டர் இப்போ நம்ம தொடங்கிட்டோம், அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இருக்கிற டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ண இருக்கிற ஈவன் செமஸ்டர், தட் இஸ் 2nd, 4th, 6th செமஸ்டரில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்து இன்கார்பரேட் பண்ணுறது என்பதற்கு எல்லா 10 துணைவேந்தர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய சார்பில் உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் இன்னும் நீங்கள் இந்த 10 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்னு நினச்சிக்க வேண்டாம். தேர் ஆர் அதர் வைஸ் சான்சலர்ஸ் ஹியர், அக்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, சாரி வெட்டினரி, ஃபிஷரிஸ், மெடிக்கல் வைஸ் சான்சலர், அவங்க ரெஸ்பெக்டிவ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி விசி, அவங்களுடைய இதில் உங்களுடைய கரிக்குலம்ல என்னென்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு எஸ்பெஷலி எஜுகேஷன்லாம் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற பிஎட் எம்எட் மாணவர்கள் தான் அடுத்த இளைய சமுதாயத்துக்கு போய் டீச் பண்ணுறாங்க. அவர்களுக்கான இன்றைக்கு இருக்கிற திறமைகளை வளர்க்க வேண்டும். அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற திறமைகள்லாம் தெரிஞ்சாதான் அவங்க போய் சின்ன பசங்கிட்ட பேச முடியும். ஸோ அதுவும் நீங்கள் டிசைன் பண்ணுன்றதை கேட்டுக்கிறேன். வைஸ் சான்சலர் மதர் தெரசா யூனிவர்சிட்டி. Respected Education Minister, sir, respected Principal Secretary, Higher Education, and other member on the dais, respected Vice Chancellor, Principals, and other members of the dais, warm greetings from Mother Teresa Women's University, Kodaikanal. In 2021, we have incorporated changes in the curriculum. For UG courses, office automation has made compulsory, in which the students will be in a position to understand complete open source software in terms of word processing, PPT, Excel, and other website creation. And for PG courses, we have introduced computer skills for web designing and video editing. And the next change what we have made is value-added program is introduced in the curriculum, and other department elective, in which we have made compulsory courses on computer related courses, whatever that was mentioned in the morning, like artificial intelligence, machine learning, cloud computing, data science. We have introduced 5-year integrated program on computer science, MSc computer science,
specialization in data science, data analytics. Apart from this, we have introduced ICT-enabled language learning. A teacher can teach English in terms of audio, video, and the annotated text. So we are expecting the laboratory on augmented reality and virtual reality in order to understand the language. So computational linguistic is introduced in Tamil. So the Tamil students, web designing plus internet, artificial நுண்ணறிவு இதை பத்தியும் அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் 2021ல நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். இதை மேல் we expect the industry people to come and train our women students because ours is the only women university, state university in Tamil Nadu. Please do come to Mother Teresa and train our students, and thank you very much for giving this opportunity. பொதுவாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நாங்கள் நேற்று எல்லாம் டிஸ்கஸ் பண்ண இப்போ லாங்குவேஜை பொறுத்தவரையில் உங்களுக்கு இப்போ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி விசி இருக்காரா? அங்கே லாங்குவேஜ் எத்தனை சொல்லி தரீங்க? எத்தனை பேப்பர்? நாலு பேப்பர் சார். 4. எஸ் சார். எஸ் சார். பிசிங்கெல்லாம் முதல்ல எந்தெந்த டிகிரியில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுங்கிறத ஒரு லிஸ்ட்டாவது வச்சுக்கிட்டு வாங்க அடுத்த நாளைக்கு மீட்டிங்காவது. ஷூர் சார். அதுக்கு தான் நான் காலையில் சொல்லும்போதே சொன்னேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யூனிவர்சிட்டி இப்போ நானே எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பாதி முடியல, எனக்கே தெரியாது. இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்கள் விசிஸ் வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எது அதில் என்னென்ன சப்ஜெக்ட், அந்த மாதிரி தெரிஞ்சுங்க. இப்போ பொதுவாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கும் பிரச்சனை வந்தது. என்ன சொன்னாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு? அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், இப்போ எல்லா யூனிவர்சிட்டி விசிஸ் வந்திருக்கீங்க, இந்த லாங்குவேஜஸை பொறுத்தவரையில் யூனிஃபார்மாக இருக்கணும். நீங்கள் சிலபஸ் இப்படி ஒன்றாலும் பண்ணிங்க, அது வேறு விஷயம். பெரும்பாலும் சிலபஸ் கூட லாங்குவேஜை பொறுத்தவரையில் ஒன்றா இருக்கிறது தான் நல்லது. அதில் ஒன்றும் லாங்குவேஜில் தமிழ் படிக்கிறவன் தமிழ் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஒரே மாதிரி தானே படிக்க போகிறாங்க. இங்கிலீஷ் படிக்கிறவன் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஒரே மாதிரி தானே படிக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த யூனிவர்சிட்டிஸில் டிகிரி கோர்சஸில் ஃபஸ்ட்டு செமிஸ்டரில் ஒரு தமிழ் ஒரு ஆங்கில பேப்பர், செகண்ட் செமிஸ்டரில் ஒரு தமிழ் ஒரு ஆங்கில பேப்பர், தேர்ட் செமிஸ்டரில் ஒரு தமிழ் ஒரு ஆங்கில பேப்பர், ஃபோர்த் செமிஸ்டரில் ஒரு தமிழ் ஒரு ஆங்கில பேப்பர். இது இந்த 13 யூனிவர்சிட்டிஸ்லையும் யூனிஃபார்மாக இருக்கணும். செய்யலாமா? இதில் எதனா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அதாங்க நான் இதுக்கு தானே சொல்ல வரேன். இப்போ சில யூனிவர்சிட்டியில் இருக்குது, சில யூனிவர்சிட்டியில் இல்லை, மாறி மாறி இருக்குங்கிறதுக்காக தான் நான் யூனிஃபார்மாக எல்லா யூனிவர்சிட்டிலையும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு செமிஸ்டரில் ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ், செகண்ட் செமிஸ்டரில் ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ், தேர்ட் செமிஸ்டரில் ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ், ஃபோர்த் செமிஸ்டரில் ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ், லாங்குவேஜை பொறுத்தவரையில். ஆக இந்த ஒரு டிகிரி கோர்ஸில் 4 பேப்பர் இன் லாங்குவேஜஸ், 4 பேப்பர்ஸ், 4 செமிஸ்டர்லையும் 4 பேப்பர் படிக்கணும். இந்த 4 பேப்பருடைய சிலபஸும் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே மாதிரி இருந்து ஒரு சிலபஸ் கமிட்டி போட்டு ஒரே மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாமா? லாங்குவேஜ் வேறு சப்ஜெக்டாக இருந்தால் பரவாயில்ல, சப்ஜெக்டில் நீங்கள் உங்கள் ஏரியா மாறலாம். ஆனால் லாங்குவேஜஸை பொறுத்தவரையில் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே லாங்குவேஜஸ் தான். அதனால் இந்த 4 செமிஸ்டருக்கும் ஒரு சிலபஸ் கமிட்டி போட்டு செக்ரட்டரி போடுவார், அந்த கலெக்டர் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அவங்களும் வந்திருக்காங்க, எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு சிலபஸ் கமிட்டி போட்டு
இந்த சிலபஸை லாங்குவேஜை பொறுத்தவரையில் தமிழ் லாங்குவேஜ் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா டிகிரி கோர்சஸ்க்கு. அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு ஆங்கில ப்ரொஃபஸர்ஸ் அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு சிலபஸ். அதான் இந்த ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் யார் வந்திருக்காரா, போயிட்டாங்களா, எல்லாம் 2 பேர் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட்ட அந்த கவுன்சிலை மட்டும் போட்டு இந்த சிலபஸை வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிடலாம்ல. அந்த மாதிரி இதில் ஒன்றும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இதில் ஏன்னா மாற்றணும், அங்கே மாற்றணும், இங்கே மாற்றணும்னு யாருன்னா நினைக்கிறீங்களா? யாருங்க அது யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வேணான்னு சொல்கிறவங்க இருப்பாங்களே, எங்கள் யூனிவர்சிட்டி வேறு இருக்கட்டும். அந்த மாதிரி எதுனா இதில் வேறுபட்ட கருத்து இருக்கா? இல்லை. ஆல் தி யூனிவர்சிட்டிஸ் will uniformly follow the syllabus in languages. First semester 1 Tamil, 1 English. Second semester 1 Tamil, 1 English. Third semester 1 Tamil, 1 English paper. Fourth semester 1 Tamil, 1 English paper. In all the universities for languages there will be uniform syllabus. It will be announced by the higher education department very soon. லாங்குவேஜஸ் பொறுத்தவரையில் ஓகே சரிதானா? லாங்குவேஜஸ் பொறுத்தவரை சொல்லுங்க. என்ன எல்லாத்துக்கும் தான், எல்லாத்துக்கும் இது இருக்கணும். பிகாமா இருந்தாலும் பிகாம்ல மட்டும் தமிழ் வேணாமா உங்களுக்கு? அவங்களும் படிக்கணும். எனி டிகிரி, பிகாம், பிஏ, பிஎஸ்சி, எனி டிகிரி கோர்சஸ் வில் ஃபாலோ திஸ் லாங்குவேஜ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் மற்றபடி ஃப்ரேம் பண்ணீங்க. இது முதல்ல லாங்குவேஜை பொறுத்தவரையில். அடுத்தது ஃபஸ்ட் இயரில் லாங்குவேஜ், அப்புறம் என்ன பேப்பர் வச்சுருக்கீங்க? ஒரு ஆன்சிலரி, ஒரு மெயின் பேப்பர் இல்லையா? அதுலேயும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி மாற்றம் இருக்குது, அப்படி தானே? ஃபஸ்ட் இயரில் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் இந்த மேஜர் கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்சிலரி, ஒரு மேஜர் பேப்பர் வச்சுக்கலாமா? ஃபஸ்ட் இயரில் அப்போ வந்து 4 பேப்பர், ஒன்று தமிழ், ஒன்று இங்கிலீஷ், ஒரு மேஜர் பேப்பர், ஒரு ஆன்சிலரி பேப்பர். 4 பேப்பர்ஸ் ஃபஸ்ட் இயரில் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும். இதில் என்ன சந்தேகம்னா சொல்லுங்கள். என்ன எனக்கு டவுட் இருந்தால் வேணாம் இப்படி பண்ணலாம், 2 ஆகலாம் 3 ஆகலாம்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், கருத்தை சொல்லுங்கள். இப்போ எத்தனை பேப்பர் இருக்குது எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும்? பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் இயரில் 4 தானே? 5 பேப்பரா? இன்னொரு பேப்பரு என்ன ஒருத்தர் சொல்லுமா? என்னவா எலெக்டிவ்ஸ் இருக்கா? ஸ்கில் பேஸ்ட் எலெக்டிவ் 2 மேஜர் இருக்கா? 2 மேஜர், ஒரு ஆன்சிலரி. ரைட், ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை, நோ ப்ராப்ளம். ஆக ஃபர்ஸ்ட் இயரில் 2 மேஜர் பேப்பர்ஸ், 1 ஆன்சிலரி பேப்பர். அதான் பிராக்டிகல். சயின்ஸா இருந்தா பிராக்டிகல் இருக்கும். பிராக்டிகல் இருக்கிற சப்ஜெக்ட்னா ஆர்ட்ஸ்ல பிராக்டிகல் இருக்காதுல்ல. சயின்ஸா இருந்தா பிராக்டிகல், ஆர்ட்ஸ் இருந்தா பிராக்டிகல் கிடையாது. ஆனா சிலபஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் பூரா இந்த மாதிரி தான் இருக்கணும். 2 லாங்குவேஜ் பேப்பர் யூனிஃபார்ம், அது சிலபஸே யூனிஃபார்ம் தான். ஆனால் அந்த மேஜர் ஆன்சிலரி பொறுத்தவரையில் நோ யூனிஃபார்ம் சிலபஸ். அது அங்கங்கே ஏற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. அந்த பிசி அவங்கவுங்க அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிலபஸ்லாம் மாற்றணும்னா மாற்றி கூடுமானவரில் அதுவும் ஒன்றா இருந்தால் நல்லது தான். இப்போ மேத்ஸ் படிக்கிறோம், என்ன பண்ண போகிறான்? எல்லாருக்கும் ஒரே மேத்ஸ் தானே இருக்குது. அதனால் அதெல்லாம் கூட உட்காந்து விசிஸ் கன்ஃபர் பண்ணி எல்லாம் நீங்கள் உட்காந்து ஒரே மாதிரி சிலபஸை ஃப்ரேம் பண்ணி பிஎஸ்சி மேத்ஸ் அப்படின்னு படித்தாக்கா இந்த அப்ளைடு மேத்ஸ் படிக்கலாம்னு சொல்லி ஏதோ அப்ளைடு ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி கொண்டாடலான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் கொண்டாடலான்னு நீங்கள் விசிஸ் உட்காந்து முதல்ல அந்த சப்ஜெக்ட் விசிஸுக்கு மேத்ஸ் பூரா தெரியும்னு எல்லா விசியும் மேத்ஸ் படித்தவங்க கிடையாது. அதனால் அந்த உங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மேத்ஸில் இருக்கிற சீனியர் மெம்பர்ஸை கூப்பிட்டு அவங்க மூலியமாக இதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் 13 யூனிவர்சிட்டி யூனிஃபார்மாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். சில சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் மாற்றிங்க. கூடுமானவரில் ஒன்றா இருக்கிறது தான். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைக்கிறவங்களாம் யூனிவர்சிட்டி லெவலில் அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ், ஐஏஎஸ் அந்த மாதிரியா பண்ணுறாங்க? ஐபிஎஸ் எப்படியா பண்ணுறாங்க? இல்லை, அதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான். இப்போ நீங்கள் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ்,
டிஎன்பிஎஸ்சி இதிலலாம் எப்படி கொஷின் கேட்குறாங்கங்கிற அதே பேட்டர்னை வச்சு எல்லா யூனிவர்சிட்டிஸும் சிலபஸை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி கூடுமான வரையில் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸுங்கிறது லாங்குவேஜ் பொறுத்தவரையில் ஃபஸ்ட் இயரில் 2 பேப்பர், ஃபஸ்ட்டு இயரில் ஃபஸ்ட்டு செமிஸ்டருக்கு 2 பேப்பர், செகண்ட் செமிஸ்டருக்கு 2 பேப்பர். அதே மாதிரி தான் மேஜரை பொறுத்தவரையில் 1 ஆன்சிலரி 2 மேஜர். அது ஒவ்வொரு செமிஸ்டருக்கு தான் நான் சொல்கிறது. ஒரு செமிஸ்டருக்கு 1 ஆன்சிலரி 2 மேஜர், செகண்ட் செமிஸ்டருக்கு 1 ஆன்சிலரி 2 மேஜர். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயரில் எப்படி அதே தானே? சேம் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இது ஒரு ஆன்சிலரி 2 மேஜர் 2 லாங்குவேஜ், 5 பேப்பர். ஃபர்ஸ்ட் இயரில் 5 பேப்பர், செகண்ட் இயரில் 5 பேப்பர். ஃபைனல் இயரில் மேஜர் பேப்பர் மட்டும்தான் இல்லையா? நோ லாங்குவேஜஸ், நோ. ஃபைனல் இயர்ல ஃபைனல் இயர்ல ஆன்சிலரி இருக்கா? ஏங்க எந்த எலெக்டிவா தான் இருக்கும். இப்போ அதுதான் இப்போ நாம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது. இப்போ இந்த கோர்சஸ் தகுந்த மாதிரி இப்போ படிச்சிருக்காங்க. இப்போ இந்த கோர்சஸ்ல எந்தெந்த கோர்சஸ்க்கு எந்தெந்த பேப்பர் வைக்கலாங்கிறத இப்போ அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபைனல் இயரில் இன் அடிஷன் டு த 5 பேப்பர்ஸ் யூ ஷுட் மேக் இட் அஸ் கம்பல்சரி பேப்பர். ஒரு பேப்பர் அவங்க வந்து ட்ரெயின்டு பேசிஸாக இருக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற பேப்பராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பேப்பரா இதில் சொல்கிறத வந்து குறிச்சிங்க. எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த பேப்பருங்கிறத இப்போ டிசைட் பண்ணி இந்த இவங்க இப்போ மேடம் இருக்காங்க அவங்களாம் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை சொல்லி அவங்க எந்தெந்த கோர்சஸ்க்கு எந்தெந்த பேப்பர்னு சொல்கிறத ஃபைனல் இயரில் வச்சுங்க. ஃபைனல் இயரில் 5+1 6 பேப்பர்ஸ் சரிதானா? இருக்கலாமா? ஒன்றும் சொல்றதுக்கு தாங்காதீங்க. அதனால் பிரச்சனை ப்ராப்ளம் சார். சில பல்கலைக்கழகத்தில் சார் அந்த 5லயே ஒன்னா கூட இதை கொண்டு வந்துடலாம் சார். 4+1 மாதிரி இந்த பேப்பர் ரெலவெண்டா இருக்கிற பேப்பர் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஆர் ஜிஎஸ்டி பற்றி ஒரு கோர்ஸ் இருக்குன்னா பிகாம் படிக்கிறவங்களுக்கு அது ஜிஎஸ்டிலேயே அந்த ஃபைனல் இயர் பேப்பரில் அந்த 5 பேப்பர்லேயே ஒரு பேப்பராக கூட இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க சார். பண்ண முடியும் இல்லையா? விசிஸ் கொஞ்சம் சொல்லுங்க, பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. பண்ண முடியும் இல்லையா? அது பண்றதா? அப்போ 6 வேண்டாம், 5 பேப்பர்ஸ் 4+1. இப்போ நான் 5+1 சொன்னால் அது செக்ரட்டரி வந்து இப்போ 4+1 போதுங்கிறாரு, அவ்வளோதான். அந்த மாதிரி வச்சுக்கலாமா? 4 வந்து உங்கள் ஆப்ஷன் சார். நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி 4 பேப்பர்ஸ் மேஜர் பேப்பர்ஸ் வச்சு கூடுமான வரையில் 13 யூனிவர்சிட்டிக்கும் ஒன்றா இருக்கிறதா நல்லது. டோட்டல் கிரெடிட் கரெக்டா இருக்கணும்ன்றாரு. அது பண்ணிடலாம் சார். சார் டோட்டல் கிரெடிட் அதிகமா இருந்தா தப்பு இல்லை சார். யூனிஃபார்மா கொண்டு வந்துடலாம், அதுல ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். அதிகமா இருந்தா கூட தப்பு இல்லை சார். 120க்கு மேல எத்தனை வேணாலும் இருக்கலாம். இல்ல நீங்க வாத்தியார் சொல்லுவீங்க சார், பசங்களோட கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும். அடுத்தது என்ன சார், பாரதிய யூனிவர்சிட்டியில ரொம்ப பர்டன் பண்ணிட்டோம்னு வரக்கூடாது. அட் தி சேம் டைம் தேவைப்படுறத விட்டுறவும் கூடாது. நாங்கள் பார்ட் 4 ஆட் ஆன் கோர்ஸ்னு வச்சிருக்கிறோம் சார். பார்ட் 4 ஆட் ஆன் கோர்ஸ், அது எல்லாம் இந்த ஸ்கில் கோர்சஸ் கொண்டு வந்து. அதான் சார், இப்போ அமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் என்னமும் என்னன்னாக்கா, ஒரு சிலர் ரொம்ப ஓவர் எனர்ஜி இருக்கிறவங்க, நிறைய எஃபர்ட் போடக்கூடியவங்க, ரொம்ப சின்சியரா படிக்கிற பசங்க வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் எடுக்கிறாங்கன்னா எடுத்துக்கிட்டோம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் முதல்வன நிறைய வருது. அதான் நாம பண்ண வேண்டிய மேண்டேட்டரி கோர்சஸ் என்னன்றதுதான் மெயின். இப்போ அந்த மேண்டேட்டரி கோர்சஸ்ல இப்போ நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இப்போ திவ்யாவும் அவங்க டீமும் டிவைஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கோர்சஸ்ல பேப்பர்ல கோர்ஸ்ன்னு சொல்ல அந்த பேப்பர்ஸ்ல ஒரு பேப்பரை கடைசி வருஷத்துல 5வது செமஸ்டர்லயும் 6வது செமஸ்டர்லயும் அதை மேண்டேட்டரி எடுத்துங்க. அது பெய்டு கோர்ஸா இருந்தா கூட அதுக்கான செலவை நம்முடைய தமிழக அரசாங்கமே ஏற்க தயாரா இருக்குது த்ரூ த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அது ரெப்யூட்டட் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் போடுறோம், சும்மா பேருக்கு இருக்கிற ட்ரைனிங் பார்ட்னர்ல. அதுக்கு இன்னும் ஒரு படி போய் அவங்க சொன்னாங்க இல்லையா, நேஷனல் ஆக்குபேஷன் ஸ்டாண்டர்டு நாஸ் ஸ்டாண்டர்டுக்கு அந்த அளவுக்கு அக்ரிடேஷன் இருக்கிற மாதிரியான கோர்சஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ நம்ம இளைஞர்களுக்கு ஏதோ திறன் மேம்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன சின்ன விஷயத்தை சொல்றது இல்லை. ரொம்ப திறமையான நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் பார்ட்னர்ஸை வச்சு இந்த கிளாஸஸ் நடத்தணும். முக்கியம் அது. அவங்க பின்னால் என்ன பண்ணணும் போகணும் வரணுங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது தான் அந்த கோர்சஸே ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தது இன்ஜினியரிங் காலேஜஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிரின்சிபல்ஸ் வந்திருக்கீங்க.
அமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, தமிழகத்தை ஒரு 4 அல்லது 5 மண்டலங்களாக பிரிச்சு, இன்னைக்கு வந்து ஒரு நாள் திருவிழா மாதிரி இன்னைக்கு நம்ம பேசிட்டு போறது கிடையாது. இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த கட்டமா 4 அல்லது 5 மண்டலமாக பிரிச்சு, அங்க வந்து மறுபடியும் முதல்வர்கள் உங்களுடைய கல்லூரியில இருக்காங்க இல்லையா, இந்த இந்த நான் முதல்வன் திட்டத்துக்காக ஒரு ஒரு ஸ்போக்குன்னு சொல்லி ஒருத்தர் அப்பாயின் பண்ணிருக்கீங்க. சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லி ஒரு பேராசிரியரை நியமிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நியமிச்சவங்க ரொம்ப சீனியரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாணவர்கள் மத்தியில ரொம்ப அன்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர்களை அந்த இதுக்கு நியமிச்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். இப்போ திருச்சியில ஒரு இடம், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல, சென்னை, இந்த மாதிரி 5 இடத்துல பிரிச்சு அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வைத்து அங்கே ஒரு நாள் முழுக்க அவர்களுக்கு பயிற்சி அளிச்சு, இவங்களோட ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரியான ட்ரைனிங் அவங்க கொடுக்க முடியும் என்பதெல்லாம் அவங்க தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. ஸோ டே லாங் ஒர்க் ஷாப் நடத்த இருக்கிறோம். அதன் மேலும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைச்சர் சொன்னது, நம்முடைய அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர்ஸ் இருக்கீங்க, இங்க 10 விசிஸ் இருக்கீங்க, 13 விசி வந்திருக்கீங்க, அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டிஸ் வந்து 10 இருக்கீங்க. அவர்கள் அனைவரும் இதற்கான காரியத்தை உடனடியாக செய்யணும் என்று நான் அமைச்சர் சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். வேற எதனா உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. இந்த மாதிரி இப்ப எதுங்க அன்னைக்கு அவால் கொடுத்தாருங்க சார், வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தாரு. நாங்கள் அட்டானமஸ் ப்ரைவேட் எல்லாத்தையும் சேர்த்து தாங்க சொல்கிறோம். இப்போ பேப்பர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் மட்டும் தான் நாம் இத்தனை இருக்கணும்னு போய் சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில், ஃபைனல் இயரில் 4 மேஜர்ஸ் +1 அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இன்னொன்று ஓணுன்னு சேர்த்திங்கன்னா கூட +1 கூட சில யூனிவர்சிட்டியில் உங்கள் திறமை இருந்ததுன்னா 4+2 சேர்த்துங்க. அவர் ஒன்றும் அந்த பேப்பர்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பேப்பர்லாம் இப்போ அவங்க வச்சு எல்லாம் சேர்த்து இருக்கு சார். அதான் இப்போ டான்ஸ்கீல இருந்து நீங்க கேட்குறீங்க. டான்ஸ்கீல இப்போதான் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து அமைச்சர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட். அதை ஒரு கமிட்டி போட்டு அது கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு தென் வி வில் பாஸ் இட் ஆன் டு ஆல் த யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் த அட்டானமஸ் காலேஜஸ். நீங்க சொன்ன மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராவா எலக்டிவ் வச்சிருக்கீங்கன்னா வச்சிருங்க, அது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் தாராளமா. தேர் இஸ் நோ ஹர்டல். இல்ல ஏற்கனவே இருக்கிறதுல வேற நேரத்துல கம்பல்சரியா கொடுத்தது பூரா நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதையும் அந்த காமன் செக்ஷன்ல கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அடிஷனலா ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் இந்த கூட்டத்தில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சில கோர்சஸ் நம்ம வந்து +2ல தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த பாய்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கிறதுனால பிசிஏ கேட்குறாங்க. அவங்களுக்கு பிசிஏ எலிஜிபிள் இல்லை, ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லை. அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த பசங்க மேத்ஸ் இல்லாதனால ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியாது, மேத்தமெட்டிக்ஸும் படிக்க முடியாது. இது மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. இதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார். டாக்டர் இஸ்மாயில் மைதீன், பிரின்சிபல், ஜமால் மஹமூத் காலேஜ். ஓகே, நம்ம புரியுது. இந்த சிரமம் சில பேர் அட்மிஷன் கேட்டு வர்றவங்க மூலமா எனக்கும் தெரியும், அமைச்சருக்கும் தெரியும். நம்ம பள்ளிக்கல்வித்துறையில கேட்டு இதுக்கான ஒரு முடிவு எடுக்கலாம். வேற வைஸ் சான்சலர் இந்த சிலபஸ் ரிவிஷன் பிளஸ் இன்கார்பரேட் பண்றது, அதை பத்தி மட்டும் I am Pon Perisami, Principal Nehru Memorial College, Puthanambatti, Tiruchirappalli District. Respected Honorable Minister, one request. நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க சார், தமிழ் ஒரு பேப்பர், இங்கிலீஷ் ஒரு பேப்பர். அதையே வந்து முதலாம் ஆண்டுலேயே தமிழில் மேடை தமிழ் அப்படின்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் பேப்பராக வைக்கலாமா? இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அல்லது கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி வைக்கலாமா? அமைச்சர் சொன்னது போல சார், அதான் நீங்கள் முதல்ல யூனிஃபார்மாக பேசி முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிடுறேன். லாங்குவேஜ் பொறுத்தவரையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு பேசுறது, இங்கிலீஷ் எப்படி பேசுறதுன்றே ஒரு பேப்பர் வைக்கலாம். ஆமாம், நான் 4 செமிஸ்டர் 4 பேப்பர் இருக்குல்ல. எஸ் சார், 4 செமிஸ்டர், செகண்ட் செமிஸ்டர், தேர்ட் செமிஸ்டர், ஃபோர்த் செமிஸ்டர், 4 பேப்பர் வருது. அந்த 4 பேப்பரில் ஒன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு வச்சிங்க, ஒன்று கிராமட்டிக்கல் இங்கிலீஷ்னு வச்சிங்க, ஒன்று இங்கிலீஷ் போயம்னு வச்சிங்க, ஒன்று இங்கிலீஷ் ப்ரோஸ்னு வச்சிங்க.
அது எப்படி ஒன்றாலும் அது யூனிஃபார்மாக உட்காந்து டிசைட் பண்ணீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இது இல்லாம வேல்யூ ஆடட் கோர்ஸ்னு தமிழ்ல வச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்ல ஒரு பாடமா வச்சிருக்காங்க. ஒரு தமிழ் மேஜருக்கா நீங்க சொல்றது? இல்ல, எல்லா மேஜருக்கும் சார். வேல்யூ ஆடட் மதிப்பு. இதுக்கு தமிழ்லையா? வேல்யூ எஜுகேஷன் இல்லைங்க, நீங்க சொல்றது என்ன? வேல்யூ எஜுகேஷன் எல்லா பாடத்துக்கும் வச்சிருக்காங்க. தமிழ்ல வச்சிருக்காங்களா? எல்லா கோர்ஸுக்கும் வேல்யூ எஜுகேஷன். ஏங்க, லாங்குவேஜை பத்தி நான் பேசுறோம், நீங்க வேல்யூ எஜுகேஷன் என்ன சிலபஸ் சொல்றீங்களா? ஏங்க, நாம பேசுறது டிகிரியில லாங்குவேஜை பத்தி பேசணும் தான் நான் சொன்னேன். சரி, தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஒவ்வொரு பேப்பர் இருக்கணும். தமிழ் துறை வேல்யூ எஜுகேஷன். தமிழ் துறையை நான் சொல்லல. தமிழ் துறை வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட், பிஏ தமிழ், பிஏ லிட்டரேச்சர், அதை பேசுறீங்களா நீங்க? இல்ல சார், எல்லா துறையிலையும் மதிப்பு வேல்யூ ஆடட் வேல்யூ எஜுகேஷன் வேல்யூ ஆடட் கோர்சஸ் இருக்குதாங்க செய்யும். அதான் ஜமால் முகமது பிரின்சிபல் கூட சொன்னார் இல்ல, தட் இஸ் ஓகே, தட் இஸ் பவுண்ட் டு கண்டினியூ. அதுல ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ நம்ம அமைச்சர் சொல்றது இப்போ என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றது, பல்கலைக்கழகங்கள் வித்தியாசம் இருக்கிறத களைவதற்கான ஒரு ஆலோசனை தான் நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ்லாம் இருக்கட்டும், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. வேற ஏதாவது பிரின்சிபல்ஸ் ஏதாவது சொல்லணுமா? இங்கே ஒரு லேடி ஏதோ ஏஞ்சிங்க, சொல்லுங்கம்மா. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, செயலர் அவர்களே, இனிய மதிய வணக்கம். 2 வகையான துறைகளை குறித்த துறைகள் சார்ந்த மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களை குறித்து அழகாக சொன்னாங்க நம்ம விசி எல்லாருமே. ஒன்று பொறியியல் துறை, இன்னொன்று கலை அறிவியல் துறை, மூன்றாவதாக ஒரு கூட்டம் இருக்கின்றது நுண்கலைத்துறைகள். இசை, நடனம், ஓவியம், சிற்பம், நாட்டுப்புற கலைகள். இந்த துறை மாணவர்களும் நம்முடைய தமிழகம் எங்கும் பல கல்லூரியில் நிறைய எண்ணிக்கையில் தற்காலத்தில் நிறைய படிச்சுட்ருக்காங்க. இவர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் சார்ந்து ஏதாவது புதிய விஷயம் இருக்குதா? பேசிக்கா ஒரு டிகிரின்னா இதான் இருக்கணும், இந்த 4 லாங்குவேஜ் இருக்கணும், 4 மேஜர் இருக்கணும், அதை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அவர் சொன்ன மாதிரி வேல்யூ ஆடட் கோர்ஸஸ் இருந்தாலும், நீங்கள் இருந்தாலும் மியூசிக்காக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், அடிஷ்னல் எது ஒன்றாலும் அந்தந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி, அங்கே அந்த யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி எது ஒன்றாலும் வச்சுக்கங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்லை, உங்களுக்கான ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸையும் உங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதே மாதிரி பொறியியல் மாணவர்கள், கலை அறிவியல் மாணவர்கள் நுண்கலைகள் கற்க விரும்பினால் அதற்கும் நம்ம வாய்ப்புகள் சேர்த்தா நல்லா இருக்கும்னு ஒரு தற்கனை. ஸ்பெஷல் கோர்சஸ்ன்னு சொல்லி நீங்கள் எது ஒன்றாலும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மேஜர் மட்டும் யூனிஃபார்மாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஆடட் கோர்சஸ், அடிஷ்னல் கோர்சஸ் இதெல்லாம் எத்தனை ஒன்றாலும் வச்சுங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ப உங்களால் நடத்த முடியும். ப்ரைவேட் காலேஜஸ் இருந்தால் அதை நடத்துறது வேறு, கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தால் அதை நடத்துறது வேறு. அதனால் எது முடியுமோ, நாங்கள் கூட படிக்கும்போது என்ன பண்ணோம், நாங்கள்லாம் படிக்கும்போது டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு அப்பயே ஒரு ஆடட் கோர்சஸ் எதனா ஒன்று நான் படிச்சுட்டு இருப்பேன். படிக்கும்போதே சப்ஜெக்டில் எதனா ஒன்று ஆன்சிலரி கோர்சஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் எதனா ஒன்று போய் படிக்கலாம். அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒரு யூனிவர்சிட்டிலையும் வச்சுக்கங்க. வேல்யூ ஆடட் கோர்சஸ் இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருந்து நடத்துங்க. ஆனால் பட் ஒரு டிகிரின்னு சொன்னால் அந்த டிகிரியில் இதெல்லாம் சப்ஜெக்ட் அது மட்டும் இருக்கும், அதுதான் முக்கியம், அதை வச்சுக்கங்க. மற்றது நீங்கள் வேல்யூ ஆடட் கோர்சஸாக இருந்தாலும், மற்ற அடிஷ்னல் கோர்சஸாக இருந்தாலும், அடிஷ்னல் ட்ரைனிங்காக இருந்தாலும், அதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்கள் கல்லூரிக்கு ஏற்ப, இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஏற்ப, வாய்ப்புகளுக்கு ஏற்ப அதை ஏற்படுத்தி கொடுங்க. அதில் ஒன்றும் நாம் தலையிட போகிறதில்ல. இது மட்டும் யூனிஃபார்மாக இருக்கட்டுங்க தான் என்னுடைய ரெக்வெஸ்ட். அதில் என்ன ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள். Sir, I'm Dinesh Narayanan, sir. So on behalf of skill development company name I am Neo from Coimbatore, sir. Sir, ஒரு சின்ன இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுற இந்த டிஸ்கஷனில் ஒரு சின்ன ஒரு இன்புட் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனியும் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆகட்டும், அங்கே ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த சேலஞ்சஸ், ஸோ அந்த சேலஞ்சஸ் என்னன்றது நம்ம இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் விசி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை எப்படி அந்த சேலஞ்சஸை யூனிவர்சிட்டி ஆகட்டும், காலேஜஸில் ஆகட்டும், அதை பிரிட்ஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நம்ம எப்படி அடுத்த லெவலில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை
எம்ப்ளாய்மெண்ட் அந்த இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொஞ்சம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனி சார்பாகவும் அந்த இன்புட்டை கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தான் ப்ரிசைஸாக அந்த ரீஜனல் கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம். ஓகே ஓகே, அங்கே நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணி தான் அந்த ரீஜனல் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். கண்டிப்பாக சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்களுக்கு இந்த சிலபஸ் இந்த வருஷம் கொண்டாட முடியாது இல்லையா? எல்லாம் கோர்சஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த சிலபஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி ஈவன் செமஸ்டர் கொண்டு வந்துடும் சார். நெக்ஸ்ட் செகண்ட் செமஸ்டர் வரும்போது அதிலிருந்து இந்த இது ஆரம்பிச்சிடும். அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் சேர்றவங்களுக்கு இப்போ நம்ம ஆரம்பிக்கிற கோர்சஸும் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேர்றவங்களாம் ஆக்சிட்டிஸ் உங்கள் யூனிவர்சிட்டியில் என்னென்ன இருக்கோ அதை வச்சே நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ அதை வந்து நீங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஃப்ரேம் பண்ணுற இந்த சிலபஸ் செகண்ட் செமிஸ்டர் இப்போ ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் முடிச்சு அடுத்து தானே வரும். 3-4 மாதம் சென்று தானே செகண்ட் செமிஸ்டர் போகும். டிசம்பரில் வரும். அப்போ அவங்களுக்கு செகண்ட் செமிஸ்டர்லேருந்து இந்த சிலபஸை நீங்கள் இப்போ புது சிலபஸை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்க. அமெண்ட் பண்ணி கொண்டு வரணும். அகாடமிக் கவுன்சிலில் வச்சு நீங்கள் முன்னாடியே அப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெகுலேஷனை அந்த ரெகுலேஷன் அமெண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ நீங்கள் அமைச்சர் சொன்ன மாதிரி டிசம்பரில் தொடங்க இருக்கிற இல்லை நவம்பர் எண்டில் டிசம்பரில் தொடங்க இருக்கிற செகண்ட் 4th 6th அந்த 3 செமஸ்டருக்கும் கொண்டு வந்துடணும். அடுத்த வருஷம் 1st 3rd 5th பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆகிடும். என்ன சார் வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் ஓகே தானே? பிரின்சிபல்ஸ் எல்லாம் எனி மோர் இன்புட் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுங்களேன். சொல்லுங்க சார். பிசி அண்ணாமலை யூனிவர்சிட்டி. என்ன சொல்றீங்க? ஏன் இப்போ செகண்ட் செமஸ்டருக்கு என்ன போச்சு? செகண்ட் செமஸ்டருக்கு தான் ஒரு சிலபஸ் கொண்டாட போகிறோம். அது ஃபர்ஸ்ட் சிலபஸினுடைய கண்டினியூவேஷன் செகண்ட் செமஸ்டர் கிடையாது. அந்த மாதிரி தான் வரும். செகண்ட் செமஸ்டருக்கு வரும்போது அவங்க டிசம்பரில் வர போகிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அதான் பண்ணியிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டாரு. அதான் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் அண்ட் 5th செமஸ்டர் இப்போ நடக்குது. அது அவங்களுக்கு இப்போ இந்த சிலபஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. அதனால் செகண்ட் செமஸ்டர், 4th செமஸ்டர், 6th செமஸ்டர் வரவங்களுக்கு இப்போ நாம் ஃப்ரேம் பண்ணுற இந்த சிலபஸை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்க. கவர்மெண்ட் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களும் இவங்களாம் வச்சு இந்த சிலபஸ் மட்டும் இன்னும் இந்த மாதம் நெக்ஸ்ட் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஃப்ரேம் பண்ணி முடிச்சிடுவோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட எனக்கு வணக்கம். தாங்கள் குறிப்பிட்டது போல் எவ்வாறு அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஒரு தமிழ் ஆங்கிலத்திற்கு ஒரே பாடத்திட்டம் போல அனைத்து அந்த கோர் சிலபஸ் கோர் சப்ஜெக்ட் சொல்லுவோம் முக்கிய பாடத்திற்கும் ஒரே சிலபஸ் என்று வைத்தால் மாணவிகள் ஒரு விதத்தில் அவர்கள் பலனடைவார்கள். எவ்வாறு என்றால் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து 2வது வருடமோ அல்லது 3வது வருடமோ ஒரு மாணவி மாறும் பொழுது ஒவ்வொரு கல்லூரியிலும் வேறு வேறு சிலபஸ் இருக்கும் பொழுது அந்த பெண் அங்கு சேருவதற்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க. நானே சொல்லிட்டேனாமா, அதே சப்ஜெக்ட்டுக்கும் நீங்களே உட்கார்ந்து இந்த சப்ஜெக்ட்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரே மாதிரி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் முதல்ல. அதுதான் தமிழ் லாங்குவேஜஸ் மட்டும் சொல்லல, எல்லாத்துக்கும். சப்போஸ் அட்டானமஸ் காலேஜ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பண்ணா ரொம்ப சிறப்பு. சப்போஸ் நான் படிக்கும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேஜருக்கு மாடர்ன் கவர்மெண்ட்ஸ்னு ஒரு பேப்பர் இருந்தது. மாடர்ன் கவர்மெண்ட்ஸ்னா ஒரே பேப்பர் தான். அது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் மாடர்ன் கவர்மெண்ட்ஸுங்கிறது ஒரே பேப்பர் தான். அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிங்க. ஒரே பேப்பர் ஒரே மாதிரி இருந்தால் அதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் உட்காந்து நான் சொல்கிறேன் ஒரே மாதிரி சிலபஸ். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் சர்வீஸ் கமிஷனுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்கள் இப்போ சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த 13 யூனிவர்சிட்டி அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு யூ ஹேவ் டு ஃப்ரேம் த சிலபஸ். நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறத விட இவர்களுக்கு எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி சிலபஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சப்ஜெக்ட் வைஸ் பண்ணிங்க, அதில் ஒன்றும் இல்லை. அமைச்சர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். முத்துக்குமார், கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, கோயம்புத்தூர்லையா. எங்கள் பாரதியார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் ஏற்கனவே தமிழ் மிக சிறப்பான பாடத்திட்டம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்குது. குறிப்பாக அந்த பிகாம் பிசிஏ போன்ற பாடத்திட்டங்களுக்கு இப்போ இன்றைக்கு அமைச்சர் சொன்னதைப் போலவே ஏற்கனவே திட்டங்கள் டான்சி மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டு அது அமலுக்கு வருவதாக இருந்தது சென்ற ஆண்டு. நம்ம எங்கள் துணைவேந்தரம் வந்திருக்காங்க. இருந்தாலும் கூட தமிழை படிக்காத பிற மாநில மாணவர்களும் அல்லது நமது இருந்து 12வது வரைக்கும் தமிழ் படிக்காத மாணவர்களுக்கும் பேசிக் தமிழ் அப்படின்னு ஒரு 2 தாள் அவங்க கட்டாயமாக 2ஆம் ஆண்டில் படித்தா மட்டும்தான் டிகிரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கு. அதே போல
மீண்டும் வேறு மாநிலங்களிலிருந்து வரவங்களுக்கு அந்த பாடத்திட்டத்தையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய பரிந்துரை கேட்டுக்கொள்கிறேன். சொல்கிறேம்மா, நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டியும் உட்காந்து ஒரு தமிழ் பேப்பர்னா அதில் என்னென்ன சிலபஸ் இருக்கணுங்கிறத நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கேனே. சரிங்க. யூனிஃபார்மாக இருக்கட்டுங்கிறதா என்னுடைய இதை தவிர நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தமிழ் மற்ற லாங்குவேஜ்லேருந்து வரவனுக்கும் தமிழ் தெரியணும் இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்குன்னு தனி பேப்பரை வைக்க போகிறீங்க? ஆமாங்க, தனியாக தான் வச்சிருக்கீங்க, இப்பவும் நடைமுறையில் இருக்கு. அதாவது வேற லாங்குவேஜ் படிச்சுட்டு தமிழ் படிக்கிறவங்களுக்குன்னு. ஆமாங்கய்யா, பகுதி 1 வந்து இப்போ அதான் பிரெஞ்சோ இங்கிலீஷோ படிச்சுக்குவாங்க. டிஃபரெண்ட். அதான் முதல்ல சொல்லிட்டோமே. அவங்க கேட்டார வேற லாங்குவேஜ்ல இருந்து படிச்சு வரவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு, அவன் தமிழ் படிச்சா தமிழ் படிக்கிட்டு, ஹிந்தி படிச்சா ஹிந்தி படிக்கிட்டு, நீங்க சொல்ற அந்த சிலபஸ்லயே தமிழ் படிக்க வச்சிங்க, அவ்வளவுதான். அதாங்க, பார்ட் 4ல 2 பால் படிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றிங்க. வணக்கங்க. கள்ளக்குறிச்சி டாக்டர் ஆர்கேஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கும்போது வந்து பிகாம் பிபிஏலாம் படிக்கும்போது நார்மலாக அவங்க +2 முடிச்சிருந்தாலே நம்ம சேர்த்துருவோம். அந்த +2 சேரும்போது அந்த பசங்களுக்கு என்ன படிக்க போகிறோம்லாம் அப்போ தெரியல. வீட்டில் ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த குரூப் எடுத்துனா எடுத்துடுறாங்க. இப்போ அந்த பசங்க நான் காமர்ஸ் படிக்கணும், சிஎஸ் படிக்கணுன்றப்ப அந்த பசங்க ஆர்வம் இருக்குது, படிக்கக்கூடிய திறமையும் இருக்குது. இப்போ அந்த சீட் கொடுக்க முடியாத போகுது. இப்போ சார் சொன்ன அந்த பிசிஏ இதெல்லாம் பிசிஏ படிச்சிருக்காங்க, ஆனால் பிசிஏ படிக்க முடியல. இந்த ஆண்டுலேயே அந்த விஷயத்தை கொஞ்சம் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருந்து பண்ணால் பிகாம் ஆகட்டும் பிபிஏ ஆகட்டும் இந்த பசங்க எல்லாருக்குமே வாய்ப்பாக இருக்கும். இருங்க, நீங்கள் இப்போ இந்த வருஷம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் அட்மிஷனும் 95% எல்லா பக்கமும் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் டிங்கர் பண்ண முடியாது. நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கிட்டையும் பேசி இதுக்கு ஒரு முடிவு காண்பதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஓகே, சொல்லியாச்சு. டிஎன்பிசி +2ல சார், +2ல காமர்ஸ் குரூப் படிக்கிற பசங்க மேக்ஸ் படிக்கிறது இல்லை சார். அவங்க சம்டைம்ஸ் வந்து பிசிஏ படிக்கணும்னா மேக்ஸ் இல்லாதனால அந்த பிசிஏல சேர முடியல. வேற சில மாணவர்கள் வேற கோர்சஸ் காம்பினேஷன்ல படிச்சிடறாங்க சார். அவங்க பிகாம் படிக்க வரணும்னா அவங்க பிகாம் சீட் கொடுக்க முடியறது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் சிரமம் இருக்கு சார். அது நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல பேசி நம்ம நெக்ஸ்ட் முன்னாடி இந்த முறை இருந்ததுங்க. முன்னாடி வந்து நார்மலா சயின்ஸ் படிச்சாலே பிகாம் படிக்க முடியும். தெரியும் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். திரும்ப ரிப்பீட் பண்ணாங்க. அதான் முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காரு அந்த சப்ஜெக்ட். ஓகே, அப்ப பிகாம்ல இடம் கிடந்தது. அதனால பிஹெச்டி படிச்சவங்க கூட சயின்ஸ் குரூப் படிச்சவங்க கூட பிகாம்ல சேர்த்தாங்க. இப்ப கிடைக்கல. அதுக்கு உரிய பாடங்கள் படிச்சுட்டு வரவங்க அவங்க இதில் சேர்றதானே சரியா இருக்கும். மதிப்பிற்குரிய இடங்க வேகன்சி இருந்ததுன்னா போட்டுங்க, அவ்வளோதான். அதான் வராண்டா அட்மிஷன் போடுறோமே. மதிப்பிற்குரிய கல்வி அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எப்படி கலை அறிவியல் பாடத்திட்டங்களுக்கு அப்ளை பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ், பிக் டேட்டா ஃபார் லைஃப் சயின்ஸ், இந்த இடத்தில் முனைவர் காளிராஜ் சார் துணைவேந்தர் அவர்கள் தலைமையில் கடந்த 2 வருடங்களாக 65 டீச்சர்ஸும் 40 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் சேர்ந்து 5 புத்தகங்களை எழுதியுள்ளோம். இந்த அவையில் உள்ளவர்கள் அதை சிலபஸ் ஃப்ரேம் செய்யும்போது யூஸ் செய்யும்படி நீங்க சொன்னது புரிஞ்சது. இணையதளமும் உள்ளது. ஓகே, தேங்க்யூ. அதான் நம்ம 10 வைஸ் சான்சலர்ஸ் இருந்து நம்ம அமைச்சர் இப்போ தான் உத்தரவிட்டாங்க இல்லையா, நீங்க 10 விசிஸும் என்னென்ன கோர்சஸ் ஸ்கில் பேஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்கன்றத நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம இன்னசென்ட் திவ்யாட்ட கொடுத்தா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கோர்சஸை இதை எப்படி மேப் பண்றது, அது எப்படி வந்து கம்பல்சரி கோர்சஸா அமைச்சர் சொன்ன மாதிரி 5th செமஸ்டர்லையும் 6th செமஸ்டர்லையும் என்னென்ன மாதிரி கோர்சஸ் கொண்டு வருதுன்றதை இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க அமைச்சர். கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணி பண்ணுவோம். அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கிறத ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒரு மாதிரியான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி பண்ணுவோம். கடைசியா ஒரு கேள்வி அமைச்சர் அவர்கள் வந்து இதுக்காக மெயினா வந்து சொல்ல விரும்பினது இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் சப்ஜெக்ட் தான். அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க அமைச்சர். நீங்களும் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து அடுத்த 2nd 4th 6th செமஸ்டருக்கும் இந்த வருஷமே 2nd 4th 6th செமஸ்டருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் 1st 3rd 5th செமஸ்டருக்கு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ற மாதிரி அனைத்து வைஸ் சான்சலரும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். கடைசி கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். நான் பெரியார் பல்கலைக்கழகம் இணைவு பெற்ற குமாரபாளையம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் ரேணுகா. சார், எங்கள் யூனிவர்சிட்டியில் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா பேப்பர்ஸுமே வச்சுருக்காங்க ஒவ்வொரு செமஸ்டர்லேயும். என்னுடைய டவுட் வந்து இப்போ இங்கிலீஷ்னா அதுக்கு ஒரு ஸ்கில் பேஸ்டு தனியாக வச்சுருக்கோம், தமிழ் தனியாக இருக்குது, ஹிஸ்ட்ரி தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு மேஜருக்கும் தனித்தனியான ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் வச்சுருக்கோம்.
இப்போ தமிழ் இங்கிலீஷ் காமனாக பண்ணுற மாதிரி ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமனாக இருந்தால் அது வந்து யூஸ் ஆகுங்க சார். ஏன்னா இப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் க்ரியேட்டிவ் ரைட்டிங் வச்சுருக்கோம், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் கெரியர் கம்யூனிகேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இப்படி வச்சுருக்கோம். பட் இதை சேம் பேப்பர்ஸ் வேற எக்கனாமிக்ஸ்க்கோ ஹிஸ்ட்ரிக்கோ கிடையாது, அவங்களுக்கு வேறு பேப்பர் இருக்குது. ஸோ இந்த பன்முகத்திறன் மேம்பாடு அப்படிங்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் அனைத்து மாணவர்களுக்கும் அது பயன்படும். ஏன்னா கணினி அறிவியல் படிக்காத மாணவர்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இன்னசென்ட் திவ்யா அவங்க தான் மேனேஜிங் டைரக்டர். இந்த கடந்த ஒரு 8 மாசமா இதே வேலையா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் திரு உதயச்சந்திரனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல நாங்களும் அப்பப்போ எங்களால முடிஞ்ச ஆலோசனைகள் சொல்லி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க சொல்றாங்க இத மாதிரி செய்யறது தான் பிளான் இருக்கு. உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் என்ன படிச்சாலும் அவர்களுக்கு ஒரு திறன் மேம்பாட்டு பாடத்தை ஒரு கோர்ஸ் நம்ம சொல்றோம். நீங்களாம் கோர்ஸ் சொல்றீங்க, அமைச்சர் கன்வென்ஷனலா பேப்பர்ன்ற சொல்றாங்க. ஒரு பேப்பரை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாணவர்கள் பாலிடெக்னிக்ல படிச்சாலும் சரி, ஐடிஐல படிச்சாலும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சாலும், இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாலும் ஒவ்வொருவருக்கும் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு கோர்ஸ் ஒரு பேப்பராவது கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் சொல்லுறது சார் சொன்ன மாதிரி கோர்ஸ்னா 2 பேப்பருக்கு மேலே படித்தா அது கோர்ஸ் தான். நீங்கள் ஸ்கில் பேஸ்டில் 2-3 பேப்பர் இருந்து படித்து ஒரு கோர்ஸ் கொடுத்தோம்னா அது கோர்ஸு. பேப்பர்னு வந்தால் ஒன்று அதானே சொல்கிறேன். பேப்பர் தான் சொல்கிறீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கோர்ஸ்ன்றீங்களா பேப்பருங்கிறீங்களா? பேப்பர் தானே. ஒவ்வொரு பேப்பர் எத்தனை பேப்பர்? இன்ஜினியரிங் காலேஜில் கோர்ஸு, பேப்பருக்கு கோர்ஸ்ன்னு பேர். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பேப்பர் தானே, கோர்ஸா? இல்லைங்க, இப்போ பிசிக்ஸ் இஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் இஸ் கோர்ஸ். அதுக்குள்ள இருக்கிற பேப்பர்ஸை பத்தி கேட்கிறாங்க அமைச்சர். ப்ரோக்ராம் ஓகே, ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மாதிரி டெர்மினாலஜி வச்சிருக்காங்க சார். அதுதாங்க இனிமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல டிகிரி கோர்ஸ் அப்படிதானே. அப்ப இருந்து டிகிரி கோர்ஸ்ல இப்ப பிஏ ஹிஸ்டரி அப்படின்னு இருக்குன்னு சொன்னா அது பிஏ டிகிரி இஸ் ஏ கோர்ஸ், டிகிரி கோர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க நாங்க படிக்கிற காலத்துல. இப்ப அதுக்கு தான் கேட்கறேன் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலான்னு. அந்த இருப்பா நான் சொல்றதை கேட்டீங்க. அந்த பிஏ ஹிஸ்டரி படிக்கிற அந்த டிகிரி கோர்ஸ்ல நான் படிக்கும்போது 4 பேப்பர் இருந்தது. இந்தியன் ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரி, யூரோப்பியன் ஹிஸ்டரி, அந்த மாதிரி பேப்பர் இருந்தது. நாங்கள் பேப்பர்னு சொல்கிறோம். நீங்கள் இந்தியன் ஹிஸ்டரியே கோர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? அதுதான் கேட்குறேன். அதுதான் பேப்பர்னு தான் பேர். கோர்ஸ் ஹிஸ்டரி கோர்ஸ் இப்போ இது அது உள்ளே இருக்கிறது பேப்பர்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. அதில் பேப்பர் 4 பேப்பர் இருக்கும். மாடர்ன் கவர்மெண்ட்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது அட் இஸ் வி கால் இட் அஸ் பேப்பர். ஆனால் அங்கே இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர்ஸை கூட தே கால் இட் அஸ் கோர்ஸ். ஒவ்வொரு கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது 4-5 சப்ஜெக்ட் சேர்ந்து வரதுனால அவங்க கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதைத்தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது கடைசி கேள்வி சொல்லுங்க. இருங்க, இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, நீங்க பின்னாடி எப்படி பேசலாம், வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. நீங்க பொறியியல் கல்லூரியில they will give. That's what Divya has promised. One last question from the blue shirt gentleman. சரிங்க, பரவாயில்ல, அதெல்லாம் அமைச்சர் புரிஞ்சிட்டாரு. அவர் அமைச்சர் என்ன சொன்னாங்க, அவர் படித்தப்ப இருந்த நாமன் கிளேச்சர் வேற, இப்ப நீங்க வேற நாமன் கிளேச்சர் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, வேற ஒன்றும் தப்பு. உங்கள் அனைவர் சார்பில் ஒன்று இன்னைக்கு பேப்பர்ல ஒன்று வந்திருக்கு. இந்த செகண்ட் இயர் சேர்றதுல ஏதோ கஷ்டம்னு சொல்லி இந்த இந்து பேப்பர்ல ஒன்று போட்டிருக்காங்களே. லேட்டரல் என்ட்ரியில் என்ன சிரமம் லட்சுமி? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, இப்போ ஆரம்பிச்சிட்டோம் சார். அதுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது சார். நான் ப்ரீஃப் பண்ணுறேன் சார். அதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்ல, ஆன்லைன்ல ஆரம்பிச்சாச்சு இல்ல, வீல் பிரீஃப் யூ சார் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்கள் அனைவர் சார்பிலும் அனைத்து துணைவேந்தர்கள் சார்பிலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு இந்த உயர்கல்வியை மேலும் மேலும் வளர்ப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த சப்ஜெக்ட் படிச்சவங்க செகண்ட் பிகாம்ல சேர்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கா?
அது இந்த நீ பேப்பர்ல தான் வந்திருக்கு. கொடுத்துருக்கோம் சார். செகண்ட் பிகாம் போறவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஆல் வைஸ் சான்சலர். இல்ல அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன். இந்த செகண்ட் பிகாம்ல சேரும்போது அதுல இருக்க காலியா இருந்ததுன்னா சேர்ப்பீங்களா இல்ல அடிஷனலாவே சேர்த்துக்குவீங்களா? 5% அடிஷனலா கொடுத்து அமைச்சர் தான் உத்தரவு போட்டிருக்கீங்க சார். உங்ககிட்ட தான் ஆர்டர் வாங்கியிருக்கேன். 5% போட்டிருக்கோம். ஆமா 5 ஆ 10%. 10% செகண்ட் பிகாம்ல சேர்க்கலாம். அதான் அப்ப இந்த அந்த மாதிரி தான் இப்ப இந்த பாலிடெக்னிக் படிச்சவங்க இன்ஜினியரிங் சேர்க்கறதுக்கு அது நீங்க சொன்னது அது முதல்ல அது நடக்குது சார். இன்னைக்கு போட்டது இந்த காமர்ஸ் தான் போட்டிருக்காங்க ஒரு பேப்பர்ல. இது இந்து தமிழ்ல போட்டு எழுதியிருக்காங்க. அதை கிளாரிஃபை பண்ணுங்க. அது கொஞ்சம் ஆல் வைஸ் சான்சலர்ஸ் ஆல் பிரின்சிபல்ஸ். ஆமா, இதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அமைச்சர் தான். போன வருஷம் அமைச்சரோட அனௌன்ஸ்மெண்ட் அது. அதாவது டிப்ளமா படிச்சவங்க டிப்ளமால ஆபீஸ் ஆட்டோமேஷன் பாலிடெக்னிக் கோர்ஸ் படிச்ச பிள்ளைகள் நேரடியாக 2ஆம் ஆண்டு பிகாம் சேரலாம். அதுக்கான உத்தரவு போட்டிருக்கோம். மினிஸ்டர் தான் அதுக்கு சர்க்குலேஷன் நோட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுக்காக 10% இடங்களும் ஒதுக்க சொல்லி ஆணை போட்டிருக்கோம். ஸோ தயவு செய்து எல்லா பிரின்சிபல்ஸும் அதுல எந்த வித சுணக்கமும் இன்றி இந்த ஆண்டு முதல் கொண்டு அதை தொடங்கி சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலேஜில் சீட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்றும் எதனா எவ்வளோ பண்ணலாம்? என்ன பிரச்சனை? லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா? லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி பண்ணலாமா? ரொம்ப அதிகம் சார் லாஸ்ட் இயர் பண்ணது. ஏன்னா ஆல்பாஸ்னால பண்ணிட்டோம் சார். எல்லா இடத்துலையும் நிறைய வராங்க, நிறைய டிமாண்ட் இருக்க மாதிரி தெரியுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சரி, அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். நாளைக்கு கூட விசி. Thank you very much, sir, for spending a lot of time and standardizing all this. On behalf of everyone, I would like to convey my sincere thanks to the Honorable Minister. Thank you. சார், திவ்யா உங்களோட நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அமைச்சர் சப்ஜெக்ட்ன்றதுனால எடுத்துக்கிட்டாங்க. நீங்க தொடர்ந்து உங்களுடைய மிக மிக அழகான தெளிவான ஒரு உரையாடல், ஒரு பலத்த கைத்திடல் அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் நேயஸ் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. உணவிற்கான இடைவெளி நேரம். வைஸ் சான்சலர், இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ், ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் எல்லாரும் உங்களுடைய லெஃப்ட் சைடுல போயிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டேஜுடைய லெஃப்ட் என்ட்ரன்ஸ். வைஸ் சான்சலர், இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ், ட்ரைனிங் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுடைய ரைட் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் செகண்ட் ஃப்ளோர்ல. பிரின்சிபல்ஸ் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட மற்ற அனைவருக்கும் உங்களுடைய வைஸ் சான்சலர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜோட ரைட் சைட் ப்ளீஸ். டிபிஸ் அண்ட் ஐபிஸ் ஸ்டேஜோட ரைட் சைட் போயிடுங்க. பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற எல்லாருக்குமே லெஃப்ட் சைட். உணவு இடைவேளை, தேநீர் இடைவேளை போல அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அருள் கூர்ந்து எல்லோரும் அரை மணி நேரத்தில் ஆஜராகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
Check, check, test. Check, check, check. Check, check. அனைவருக்கும் இதயம் நிறைந்த மதிய வணக்கம். நேரத்தினுடைய அருமை கருதி எல்லோரும் அவரவர் இருக்கையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தம்பிங்களா, ஸ்கூல் பசங்களா இருக்கீங்களாப்பா? சூப்பர்யா. நடுவில் கைத்தட்டி விடுங்கய்யா, உற்சாகமா இருக்கும். சரியா? சூப்பர் செல்லம். நான் முதல்வன் மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டத்தினுடைய தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற அத்துணை அன்பு உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். நேரத்தினுடைய அருமை கருதி எல்லோரும் அவரவர் இருக்கையில் விரைவாக வந்து அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிறைய கல்லூரி முதல்வர்கள் நான் பார்க்குறேன். அவங்க கல்லூரிக்கு நான் போயிருக்கேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜே பண்ணியிருந்தீங்க, நான் இங்கே வந்திருக்கேன்னு. ரொம்ப மகிழ்ச்சி அவங்க எல்லாரும் சந்திச்சது.
ஆட்டோடெஸ்க் நிறுவனம் சார்பில் ஃபியூஷன் 360 ஹேக்கத்தான் குறித்து விளக்கமளிக்க அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் திரு கலைச்செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Most respected Vice Chancellors of the University, Principals and other senior academicians. As part of the non-Mudalvan initiative, Anna University jointly with Autodesk and Tamil Nadu Skill Development Corporation, we have launched a program called Fusion 360 Design Challenge. It's a month-on-month challenge. The problem statement will be given by the industry and the students will be trained on Fusion 360 software. We are planning to target 12,000 polytechnic students and 12,000 engineering college students. Based on the problem statement and the design what they submit, we select and shortlist the candidates month on month. There will be awards. Then those winners will be pushed on to the next level. So we are planning to do a mega challenge in the month of January 2023. So and also we look for a faculty nomination to act as a mentors. So in this regard, we have already communicated to all the polytechnics and the engineering colleges. We request and encourage more students to enroll and give the faculty nomination to act as a mentors. So this is what our submission is. Thank you so much for the opportunity. Thanks to the MD TNSTC for the great support. Thank you one and all. Thank you. திரு கலைச்செல்வன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். அடுத்தது ஒரு பேனல் டிஸ்கஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரியான புது புது தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஐடி துறை அப்படின்றது பல்வேறு பணிகளுக்கும், அதாவது மெக்கானிக்கலா இருக்கும், வேற வேற ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வேலை தரக்கூடிய ஒரு நிறுவனமா ஐடி துறை அப்படின்றது வந்து மாறிட்டு இருக்கு. அத்தகைய ஒரு சூழல்ல இன்னும் அது குறித்தெல்லாம் நம்ம விரிவா பேச இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா திவ்யா, அது மட்டும் கிடையாது. இப்ப வந்து இந்த திறன் மேம்பாட்டத்துல எது மிக முக்கியமான விஷயமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப படிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தூக்கலால கூட முதல்வர்களுடைய கவலையே அதுதான். அதை போக்குறதுக்கு தான் இந்த மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டம்னு. இப்ப படிப்புக்காக வேலையா, வேலைக்காக படிப்பாங்கிறது இணைக்கிற பாலம் வந்து ஸ்கில் தான் இல்லையா, திறன் தான் முக்கியம். அந்த திறனை மேம்படுத்துகிற வேலையை தான் இப்ப பண்றோம். தொழிற்சாலைகளுக்கும் படிப்புக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை குறைக்கிறதுக்கான ஒரு மாபெரும் முயற்சி இது. அந்த முயற்சிக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலாம், எல்லாரும் கொடுத்துடலாமா? நீங்க முதல்வர்கள் தான், வைஸ் சான்சலர்ஸ் தான், இருந்தாலும் கை தட்டிங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லாரும் ஒரு மதிய வேலையில ஒரு உற்சாகத்துக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. மகேஷ் சொன்ன மாதிரி இடைவெளி இனி இல்லை அப்படின்ற அந்த நோக்கத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ இது சம்பந்தமான ஒரு பேனல் டிஸ்கஷன். இந்த பேனல் டிஸ்கஷனுக்காக நான் ஒருங்கிணைப்பாளர்களா டாக்டர் சந்தியா சிந்தலா, வைஸ் பிரசிடென்ட் நாஸ்காம் அவர்களையும், ஒருங்கிணைப்பாளராக டாக்டர் வேல்ராஜ், வைஸ் சான்சலர் அண்ணா பல்கலைக்கழகம் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஒருங்கிணைப்பாளர் திரு பத்மகுமார் செயின்கோபைன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் ஒருங்கிணைப்பாளராக டாக்டர் சந்தியா சிந்தலா, வைஸ் பிரசிடென்ட் நாஸ்காம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பேனல் டிஸ்கஷன் வந்து நம்ம எல்லாருக்குமானது. யார் மேடைக்கு வந்தாலும் கை தட்டலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. இந்த பேனல் டிஸ்கஷன்ல கலந்துக்கிறதுக்காக டாக்டர் வேல்ராஜ், வைஸ் சான்சலர் அண்ணா பல்கலைக்கழகம், திரு அபிலாஷ் மிஸ்ரா, சிஇஓ NSE அகாடமி, திரு ஜோஷ் கோஷி, கண்ட்ரி டைரக்டர் ஆரக்கிள், திரு சுரேஷ் ராமன், விபி மற்றும் ரீஜனல் ஹெட் TCS, அவர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். பெரும்பான்மையான சகோதரர்கள் சகோதரிகள் அரங்கத்துக்குள்ள வந்துட்டீங்க. முதல்வர்கள் அத்தனை பேருமே. வெளியில் இருக்கிறவர்களும் நேரத்தினுடைய அருமை கருதி மிக விரைவாக அரங்கத்திற்குள் வந்து அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு இஷ்வந்தர் அவர்களையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். சிஸ்கோ ஸ்கில் ஹெட் திரு இஷ்வந்தர் அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
பேனல் டிஸ்கஷன். பேனலுக்குள்ள அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ சார். ஸ்டார்ட் சார். எஸ் மேம். அருமை. தேங்க்யூ. பேனல் டிஸ்கஷன் ஆரம்பிச்சலாமா? ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அனைவரும். மகிழ்ச்சி. Good afternoon all of you, and welcome to this very important panel session. We have eminent panelists here, and myself, Padma Kumar. I chair the panel. I'm also very active in the CII and an executive director in the Saint-Gobain, where we make glass. We have eminent panelist, Mr. Professor Velraj. You heard him today morning, and very accomplished professor. And I think he would be I think he can really navigate the students through to the next decade, because I think he has everything what he wants on sustainability. He has on the future of the skills. He knows the pedagogy and how it has to change. I also have my co-panelist Amitabh Abhilash Mishra, very accomplished person. He is the alumnus of the Chicago Booth School and has been working in the BFSI panel, where we have huge opportunity across the skill pyramid, and there are several opportunities where the non-Mudalavan scheme can actually benefit. I would like to Sandhya. Good afternoon. Thank you so much. Anivarukkum vanakkam. Today we live in a very, very challenging space, and it's an amazing time to be able to converse with you. We have other three more panelists here, Mr. Jose from Oracle, and we have Mr. Ishwinder Singh from Cisco and Mr. Suresh Kumar from TCS. So between us, we'll just take it off. The first is to talk about how IT is a technology horizontal, and then we'll pass it back to say how it's actually being implemented in real time. So we'll keep it very brief, and if there is time permitting, we will definitely open the floor for questions. As you all know, that the whole world, the way we live, learn and work is changing at a remarkable speed. So the only constant factor is how to manage change. The emerging technologies that are taking our world by storm, and you have seen a fast forward button during the COVID, was because of AI, big data, cyber security, cloud computing, IoT. You have augmented virtual reality, AR, VR, which is also there in XR, and of course Web 3.0, which has come in. I have also 3D printing. Then you have robotic process automation, nanotechnologies, and the list goes on, right? So with all of this happening, the nature of jobs have changed. The whole industry has basically trying to become more and more digital in response to global headwinds. Having said this, does it isolate itself? No. Technology has become an integral part of every other sector, whether it is healthcare, education, banking sector, whether it's in the construction industry, whether it is in media and entertainment, electronics, telecom. You have even in handicrafts, in jewelry making, beautiful Kanjivaram saris being made. Everywhere there is a technology integration. So my panelists will give you a brief idea, and I invite Mr. Ishwinder, who will talk to you very briefly on what is cyber security and how it's impacting. Basically, he's looking at the agricultural sector as well as, what's the other sector, Mr. Ishwinder? And healthcare sector. Over to you, Mr. Ishwinder, please. Thanks, Dr. Sandhya, and Vanakkam and Adri Chennai for this opportunity, and I am very happy to see the energy of this launch of the program. So if we talk about, so IT or cyber security is not all about the technology in itself. They are much beyond the, I would say, the technology or a vertical specifically. So IT earlier was studied as a trade or cyber security, but now it is cutting across sectors. And as we go, we are seeing that now people are understanding their infrastructure globally and also assessing their risk profile. So if I take one example, in India itself, we are doing a pilot
with the Ministry of Agriculture, wherein we are combining the satellite data and the sensors which are placed in the agriculture field, and this satellite data along with the agriculture field data, the sensors through sensors which is coming, we are actually bringing a real time dashboards which will help farmers to basically make sure that they are getting a real forecasting, weather forecasting is there, and all this. So this is how the technology is getting integrated. And now if I come to the topic of security, so if we talk about now most of the things even in agri or the healthcare where things are controlled and everything is digitalized, wherein the authorized access is very, very critical. So let's say I am a patient in one of the hospital and there is a health record, and most of the time if somebody hacks the hospital system and tuke my health record, medicine which was supposed to be given to me, the doses might get changed, and it is a life threatening stuff. Even recently in US there was a hospital which was hacked because of the very little stuff that somebody saved their email ID password, corporate email ID password into the browser, and because of that the entire hospital network was hacked. So this is how something like security is bringing, and same in the agriculture. So like few of the niche crops need the specific conditions to bloom and make sure the productivity is high, but if somebody hacks the system and then subsequently they play around with those data points and they change the settings, the entire production is on the toss. So this is how cybersecurity is cutting across various sectors. So we have unlimited examples. So going back to Dr. Thank you so much, Ishwinder, because he's Cisco skills head. Because the data now, when it goes into defense or it moves into any other sector, it becomes very critical. All your credit cards, your debit card data is going to be with net banking on the cloud. So if somebody hacks onto it, then you're finished and lost. So therefore, whether it's personal data, it is going to be company data, it is government data and global data, all of this in every sector becomes important. So right from people who are very young, even in schools, cyber security is a very integral part and needs to be a horizontal. I will now bring to attention Mr. Suresh Raman from TCS, who's VP and Regional Head. He will speak on how emerging tech basically impacts more and more the judicial system, and also a little bit of light he will throw on the healthcare. Over to you, Mr. Suresh. Thanks. Couple of things I would like, good afternoon to all of you. Couple of things I would like to say. I think all of us have talked about technology, how it's impacting the industry across, including healthcare and judiciary. But lot more can be done in healthcare and judiciary compared to what has happened in other verticals, definitely. With the communication, the 5G technology is coming in, and the IT infrastructure itself making life easier with cloud computing and storage, etc. And with the huge number of applications with leveraging AI, ML, data sciences, etc. I think things are there for every industry, and especially judiciary and healthcare is one thing which we feel we are not focused enough. I think in IT industry we talk something about T-factor, where we talk about full stack developers. We also talk about DevOps, etc. And then people are specializing in few things, while the horizontals learning many more skills. I think same thing applies for the healthcare professions also. And couple of things in this space with low code, no code coming into big play. I think it is going to make things a lot more easier for every industry, especially I think this healthcare and judiciary needs a lot more of low code, no code. I think here, I don't know, some of you would have read our chairman's, Tata Sen's chairman's book, Digital Nation. He talked about access to healthcare and judiciary as one of the key things which India requires, and because of the digital divide and urban poor divide and gender divide. I think we need to ensure the healthcare is accessible to all. And very interesting point which I would like to make is the doctors are there, which are the super specialists, and the nurses are there, the paramedics are there. And in between, there are a lot of things which can be done, which the doctor is doing on transactional work, which either the automation can be done or the nurses can be done to train, the nurses can be trained to do those jobs. Similarly, the nurses, when they get skilled, obviously they are going to do something more valuable, and they'll feel more valued, and they'll be able to service the patients better. And of course, lot of the middle level automation, the missing middle is what we need to solve. And this will help doctors also do more of telemedicine work. I think the COVID has really enabled a lot of connectivity to rural areas, and doctors have been
able to consult many people. I think this is a very, very important thing. Similarly, in the judiciary, if you see millions of cases are pending in the high courts and Supreme Court as well. So I think again, the judges are there and the other staff of the courts and other people, advocates are there. But again, there's a lot of scope for data scientists in judiciary, and similarly data scientists in healthcare like that. I think we need everywhere lot of analytics which is possible, and this is going to help service the citizens better, be it healthcare or judicial systems. Thank you so much, Mr. Suresh. I would just like you to keep in mind, like when we have a digital world and when we are actually digitizing India for 4.0, more and more jobs will be application oriented. There are no single streams, and there will always be a cross-functional program. So even if I have engineering, which is CS, IT, EEE, or non-engineering, they should have the option to bring in areas of interest. So an architectural person might want to know something on energy requirement. Somebody who is doing healthcare might be actually wanting to learn about robotic process automation, because most of the operations are done on RPA now. Somebody who is on the computer science space might be actually want to go into design thinking. So a lot of cross-functionality opportunities must be offered in your educational program. In this regard, I would ask Mr. Josh Koshi, Country Head Director, Oracle, to say how, in the light of cross-functional impact of emerging technologies, how do you reimagine the education system? Thank you, Dr. Sandhya. It's a pleasure being with all of you, and Vanakkam. I represent Oracle and the new technologies. I'll just give you, rattle out some names, is that this 30% is the attrition in the industry today in IT. So that's because of there's a huge skill gap that we're seeing today. So this non-Mudalvan program is a great initiative from that standpoint. And like what Dr. Sandhya rightly said, there's a huge push in the new technology, whether it's cloud computing, artificial intelligence, machine learning, and it goes on and on. So what we are trying to do is that give you enough tools and on the technologies, whether it's applications, because and everything is moving to the cloud. So ERP is on the cloud. So you can have BCom students, management students work on the process management on ERP. The human resource students can work on the HCM technologies. Marketing cloud is available where again marketing students or business management students can work on. So it's just expanding like crazy. It's not like only the engineering students are going to sit and code or work, and we're seeing that dramatically shifting. So I have my neighbor's 8-year-old child learning coding. So that's what is happening today. So I think this is a great step. So because in life it's going to become any repetitive stuff is going to get into coding, and everybody would want to get into coding, and it's going to become as simple as that. So who else but all these students with so much of energy can really take over that. So for employability, taking on the new technologies and getting certified so that you have one common base and standardized process, so that there's huge job opportunities, and a lot of jobs are getting pushed into India. And lately I was just reading a Harvard Business Review which said about why stop, one of the biggest reasons why India is having a talent crunch is because everybody is coming to India, and now after the pandemic you can work from anywhere, and people are sitting at home and coding for a company in Netherlands, Finland, Sweden, wherever. So it's become, so the opportunities on the technology space is opening up employability like crazy across. So great initiative by the government, and I'm really appreciative of that. Thanks. Thank you so much, Jos. It's really interesting to note. But the message out there is for you to see there is now in the government of India an approved policy called the National Education Policy, where there is what is called an academic bank of credits. So just not important for students alone to learn, but as we grow older and we are in the workplace, we are also reskilling and upskilling.
it is very important for the industry to be able to come back, or those who are employed, whether they are in government or corporate areas or any institution, to be able to come back to the university system to learn anywhere, anytime, any place. So keeping this in mind, it becomes very critical that not only people have to seek employment opportunities, but they have to also create job opportunities. So with this, I pass it on to the next panel to actually, a part of our panel, to say what are they doing about it. Thank you, Cynthia. Thank you, eminent panel members here. In India, we are very proud to have the digital dividend, which is ahead of us. But the top 10 internet companies are not from India. They are either from US or from China. And where does this skill develop is actually where there is capital and where there is innovation. And that is where Tamil Nadu stands different quite from the other states in India. That is a huge opportunity I see, and today when I was witnessing the entire session here in the morning, the commitment, the passion in which it is being driven is something which is very, very encouraging. I would like to compliment you, Ma'am Innocent Divya, Managing Director TNSDC, who has been relentlessly working on this initiative. A big hand for her, because I've been in the skills world for quite some time, working along with the CII. Some years back, we invited the government employment officers from each of the district to visit our factory. And I think 13 of them visited. After the visit, they sat back and they said, we never knew that this is manufacturing. And whenever a student comes to them from their respective district, they say, no, I think it's better go and join IT, because that is where you can actually make a living. So I think I still extend the invitation to all the principals and vice chancellors who are here to visit our factory at Sri Perumbudur, because the industry academia partnership can actually benefit with a new way of working. There are two challenges which I see in India. One is who will educate, and where will they actually learn these technical skills? Because today morning, Dr. Velraj mentioned about what is it we are actually planning to do, but how do we really take it forward? We have an interesting panel, I think Mr. Abhilash and Velraj, they can give a different perspective and a futuristic perspective, and let's listen to them. Dr. Velraj. Thank you, Mr. Padma Kumar and Mrs. Santhia. Yeah, we have been talking about industry institute interaction for several years, but other than some few guest lectures, nothing is happening in these institutions and universities. But now, in the recent years, the changes happening in these industries are very fast, and there is a large gap between the syllabus and curriculum available in our university and the demand of the industries. So the people are telling nobody coming from the universities are not capable of joining in a particular job. So after realizing that, I started totally changing the curriculum in the last year, and last one full year I worked for that with a lot of industries support. We have made the curriculum in a very good way, what I have explained in the morning. But in the process, what I found out, all the academicians, we teachers, normally when we frame the syllabus, we need a textbook. But whatever is coming in the textbook, normally the technology available some 10 years old, at least 5 years old. Initially the things, the new technologies will be coming in the journal papers only, then only it takes nearly some 5 years to come in the textbook. That is the major problem. If it is not available in the textbook, we don't bring it in the curriculum. So now I request all the industrial experts, whatever new technology comes immediately, that books should be made available. Otherwise, academicians will not put it in the syllabus in the curriculum. So normally that is not possible by the academicians to write that book. So any new technologies, tools, anything, textbook format, if it is coming immediately within 6 months, we can make the amendments in the syllabus immediately. Then our students also will learn the things very fast. Otherwise, it is very difficult. That's what now, even while changing the syllabus, I found very difficult to introduce the new syllabus. But somehow
I got the input from the industries, all the branches I fully involved and tried to get the new technology developments from the industries, and it is introduced. But still books are not available. In spite of that, I have introduced. Now we need to train the teachers for that, or it should be directly handled by the industries. So this process, next 1 year time is there for, because the syllabus, new syllabus, whatever we have introduced for engineering, that major change. The second year is all fundamental subjects. The major industrial subjects we have introduced is for the third year only. So this next 1 year we are going to make an attempt to get the right, that is all the books from the industry experts, or we have to train the teachers by the industrial experts. In addition, all these subjects, mostly we have made it as something like experiential learning. It is like problem based or project based or case study based or hackathon based. These kind of learnings we have introduced. Some 6 months ago, NASCOM, Mrs. Santhya, she came to our university and we had a discussion. The outcome was a very good course was introduced to all our 7 semester students, circuit branch students. 55,000 students are learning one, that is experiential learning by IBM. With the support of our ICT and skill development, now all the 7 semester students, circuit branch students, 55,000 students are taking one course. In that, some 50 real-time problems are posed to the students. I think this the students will get very good experience out of that. Immediately after that, skill development department also came forward to identify some courses. Immediately we have identified some 20 courses for the benefit of the present 5th semester and 6th semester students, which will be taught by the industries. So I think this kind of experiential learning will be benefit in a large way. My humble request is industry should make write-ups, that is small booklets for the new emerging technologies that will help our academicians to bring the industry institute interaction in a large way. Thank you, Dr. Velraj. I think the opportunity for internships are also there, where the faculty, if they can do internships in the organization, they will be up to date and also contemporary, familiar with the contemporary technology. We have Abhilash here, Abhilash Mishra. Outstanding work is being done in the area of on the banking and financial sector. I think the opportunity to reach out to the second and tier 2 towns is very high through this NSE Academy. Abhilash, over to you. Thank you so much. First of all, such a pleasure to be here, and my heartiest congratulations to the Tamil Nadu government and the Tamil Nadu Skill Development Corporation under the leadership of Ma'am Innocent Divya for this initiative. Very, very proud to be a partner to this initiative here. I was listening to my colleagues about technology. So if we go back, the National Stock Exchange, of which we are an integral part for the last 27 years, has been the first fintech company before fintech was a buzzword. You know, an automated stock exchange getting set up 27 years back. Stuff like cyber security, which the world talks about today, as part of the DNA for the last 27 years, because we not only control and own the data, but we also are responsible for the privacy protection of the people who do transaction on the stock exchange and the companies that are listed there. In addition to being an exchange, we are also a frontline regulator. So corporate governance, compliance, risk management, economic offenses, financial crimes, topics that are integral to the banking and financial services industry have been part of a bloodline for the last close to 27 years. As the academy which exists to further this mission to the markets, you know, our presence is not only in tier 1 cities, but as rightly said, in tier 2 and tier 3 cities. The bright aspect for the Indian economy and the demography is that we have the largest demographic dividend anywhere in the world. So the young population that is getting educated in higher education institutions today are the future citizens, and the first thing that they do when they get a job is open up a bank account, and immediately the entire cycle of economic activity starts. So it is but imperative, a responsibility for us to bring in the appreciation of personal finance, at least to start off with, even if the students don't take a career in banking or financial services. If you look at the World Economic Forum report of 2018 that talks about skills for the future, financial education or financial literacy is among the top 6 skills, in addition to numeracy, literacy, culture and civic education, information and computer technology. We don't talk about personal finance at home to our children, but it is imperative that they learn these skills
because that's how they navigate through their life. We work with universities and colleges. All India Council for Technical Education recommends NSE courses as an elective or core subject in the MBA or PGDM stream. We work with engineering colleges. We work with MBA institutes, BCom institutions. In some of the states, we also partner at the school education system also. So with CBSE, with some 6 state boards in the country, as early as class 9th, our intervention starts for financial markets management program. In fact, in Tamil Nadu, we've run this program for many, many years at the school level also for last 12 odd years. I think the point that we're talking about the industry academia connect, it is the entire ecosystem. The students, when they graduate, I would encourage all the principals here to nurture those alumni who go out and graduate and invite them back to the campus. There can be no better torchbearer of the university or the college than the student herself who has gone out and accomplished something in life. Please invite them back as alumni. Please invite them back as speakers or recruiters. I think that's the first connect we should be making. Second is the faculty. We have been running faculty development programs for faculty across, right from school to the higher education. In fact, in Tamil Nadu, some of the leading state universities, we have set up centers of excellence where we not only train the students but also the faculty also. The training and placement officers play a very integral role. It's a responsibility for us as the part of the ecosystem to ensure that their skills are regularly updated. They have right connections to the industry. They have right understanding of the requirements of the future skills that students require, and they're able to come back and advise students to do that. So we have, in fact, not only in finance, but overlapping areas of technology also. We are embedding our courses, short courses, and long-term advanced courses also as a postgraduate certificate program, closely with the higher education institutions. Two of our initiatives I would like to mention here. One is our AI-powered learning experience platform. More than 137,000 students are on this platform, which imparts knowledge about BFSI sector and technology also in terms of self-paced programs. The second is our trading simulator and smart. Students who are interested in capital markets at school level, at college level can also access this. Working professional can access this. And I would say investments in market is just not about creating personal wealth. Even if you don't invest and if you go through a simulation engine understanding markets and behavior, you're also understanding economic theory, economic behavior, demand and supply, price discovery, negotiation. These are integral part of upbringing of any individual. So very, very happy, as I said, to be part of this entire journey to create the next generation of worthy citizens for India and globally. Thank you so much. Thank you, thank you. So just a bit for wrap up, just there were a few questions this morning on language. Now the fact is we have technology very soon that's going to come to your doorstep that you may speak in one language and it gets translated real time into another language. So you will not have problem in actually being a global faculty, a global university, or to be a global student who is an employee, because that's how the world is going. None of you as university principals or vice chancellors of colleges should look to containing yourself in the local ecosystem. Invite international universities to be a part of it. It's now a part of the program or process. What Professor Velraj has very rightly said is this industry and academia are like two sides of the same coin now. So what has to be done is now a blended process. No more is just the face-to-face the only way of teaching and learning. Technology is changing so fast. By the time I talk to you in 3 months or 6 months' time, it is changed. So writing a book now is a luxury. So the only way industry can integrate with you is offering you programs real time on an online platform. We have an aggregator of aggregator platforms, which is there with TNSDC, with other ministries, etc., that you can use. You would see in the booklet that you have got a list of courses. All of them will be made online. Your faculty can be mentors to support national or international subject matter experts. So make use of that technology. It's a tool. It is not to frighten you. It is there to support you, because you will never be ready for the future of work, and Tamil Nadu and India per se have to lead the world at large. We by 2050 are poised to be third in the global ecosystem. Today we are 14. So lead is US, and then third is somewhere Japan, etc.
and it's planned that US will lead, China will lead by 2050. We are equally large, we are clever. I think we need to restructure our strategy. So we've crossed very, very well with the education ministry here, with the skills ministry, as well as with the IT ministry. And all of them have one thing in common. They are wanting to basically, all of us are living the change, but there are few people who actually lead the change and actually are the change, and that one lady is Ms. Divya Innocent. So thank you so much for this opportunity to make it. One person is making an idea into a practicality. I don't see why every one of you cannot think that you're someone like her who can actually support to make Tamil Nadu the Nal Mudalvan state. Please, thank you. Thank you, Cynthia. From the what next if we have to do on this industry academia partnership, we need to really leverage this platform of Nan Mudalvan. It's actually the bridge between aspiration, employability, and employment. And in return, it is reskilling, upskilling, and renewing the pedagogy and curriculum. I think this is, yeah, this is the way we need to really move forward. There are different approaches which we would like to even propose from the industry point. One is the manufacturing skills or skills related to manufacturing should go beyond to construction and the infrastructure, because there is no point in manufacturing and keeping it in the factory warehouse. I think the utilization of that is also very, very important. Combining the theory and practice, and the time to shorten between the theory and practice is the workplace learning models which we wanted to really encourage. So those partnerships, those contemporary knowledge is something which is very relevant. And when you talk skills, it is skills across the organization pyramid. And we cannot have a bloating one section, we need to have it across. And those opportunities are today visible through various training partners here and skill partners. The one point which I would like to emphasize, since all the faculty members and the academia are here, is don't penalize the faculty, you incentivize the faculty. The method of incentivizing the faculty should not be just the number of placements. It could be on the research papers, it could be on the industry interactions, it could be on applied research. There are several ways where we can actually incentivize and make it much more interesting. So I would like to conclude, I would like to thank all the panel members here, and of course Innocent Divya and her team, which has worked relentlessly to make this as a success. Wish her and all the team all the best. Thank you. மிக்க நன்றி. ஒரு பலத்த கைத்தறல் எல்லாருக்குமே கொடுத்துடலாம். ஒரு நிறைவான அமர்வு. தேங்க்யூ ஸோ மச். இந்த சிறப்பு அமர்வில் பங்கு கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் திருமிகு இன்னசென்ட் திவ்யா IAS சிறப்பு பரிசினை வழங்கி வருகிறார்கள். Thank you so much. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கு. தமிழ்நாட்டு மாணவர்களையும் இளைஞர்களையும் பணி ஒரு நிறுவனத்துல செய்யக்கூடிய, அந்த நிறுவனத்துல சேர்ந்து வேலை பார்க்கக்கூடியது மட்டுமல்லாமல் ஒரு நிறுவனங்களை தொடங்கி அவர்கள் பணி கொடுக்க வேண்டும், அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய கனவு இருக்கு. அந்த கனவிற்கான விதை அப்படின்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் வளர்த்திருக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்றது பேராசிரியர்களாகிய உங்களுக்கு தான் இருக்கிறது. நிச்சயமா. ஏன்னா ஒரு மாணவன் இருக்கிற திறமை வகுப்பறையில தான் தெரியும். அவங்க தாய் தந்தையை தாண்டி கல்லூரிகளும் பள்ளிகளும் தான் அடையாளம் காணுது இல்லையா? நிச்சயமா. அப்படிப்பட்ட தொழில் முனைவோர்களாக மாற்றணும் அப்படின்ற நோக்கத்திற்காக டான்ஸ் மூலமா பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு புது ஐடியா அந்த மாணவர்கிட்ட இருந்தது அப்படின்னா, அந்த மாணவர் டான்ஸ் மாணகி என்கிட்ட இருக்க ஐடியாவை சொன்னா போதும், அதற்கான எல்லா கட்டமைப்புகளையும் டான்ஸும் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த துணிச்சலை அவங்க கொடுத்துட்றாங்க.
எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஏன் முடியாது என்பதற்கும் இடையில் இருக்கிற இடைவெளிக்கு பெயர் தான் துணிச்சல். அந்த துணிச்சலை தந்து தொழில் முனைவர்களை, தமிழகத்தை சார்ந்த தொழில் முனைவர்களை இந்தியாவினுடைய அடையாளமாக மாற்றி காட்டுகிற ஒரு மாபெரும் பணியை செய்து வருகிற அன்பு மனிதரை இப்ப மேடை கழைச்சிடலாம். தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் அதாவது டான்சம் நிறுவனத்தின் CEO திரு சிவராஜ ராமநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோடு. ரொம்ப வெற்றிகரமா இப்ப ஸ்டார்ட் அப் டே என்னோட ஃபங்க்ஷனை சார் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்காகவும் ஒரு பலத்த கைத்தறல் நாம கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். So can I have my brief presentation here? Yeah. ஸோ ரொம்ப சுருக்கமாக முடிந்தவரை ஒரு 10 நிமிடங்கள் 12 நிமிடங்களுக்குள்ள இப்போ இந்த என்னை அறிமுகப்படுத்தும் போது காம்பியர்ஸ் சொன்னாங்க நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதில் ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப்ஸ் இதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா படுது. ஏன் முக்கியமான விஷயமா படுது அப்படிங்கிற ஒரு 2 விஷயம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங்கில் அல்லது ஸ்ட்ராட்டஜியில் இந்த வை, வாட், வை, ஹவு, வென், ஹூ, வேர் அப்படிலாம் பார்ப்போம். அதில் 2 விஷயத்தை நம்ம எடுத்துப்போம், வை, ஹவு அப்படின்னு. அதுலேயும் நான் இன்னைக்கு நேரம் கருதி உங்கள்கிட்ட பேச போகிறது இந்த வை அப்படிங்கிற ஒரு பார்ட்டை மட்டும்தான். ஹவு அப்படிங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவ். ஸோ இப்போ நீங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன்லேருந்து வந்திருக்கும் போது அந்தந்த இன்ஸ்டியூஷனில் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான், எடுத்து எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய சக்ஸஸ் இருக்க போகுது. பொதுவாக நான் பேச போகிறது இன்னைக்கு இந்த ஏன் நாம் இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய இந்த மாணவர்களுடைய ஸ்கில்ஸில் இந்த இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஏன் நாம் உட்செலுத்தணும் அல்லது நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த எவல்யூஷன் தியரி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதில் நம்ம இன்னைக்கு இந்த கான்டெக்ட்ல எப்படி பேச போகிறோம், அதில் மேக்கிங் தமிழ்நாடு ஃபிட் ஃபார் கிரியேஷன் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு உங்கள் மனதில் விதைக்க நினைக்கிற ஒரு விதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட்ஸ் வித் வை. உங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நான் பேச போகிற பொருள் 2லிருந்து 5% ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ரீச் அவுட் பண்ணீங்கன்னா போதும். இது நம்ம இன்னைக்கு முழு நாளும் பேசின மாதிரி அத்தனை பேருக்குமான ஒரு ப்ரோக்ராம் அல்லது ஒரு இன்டென்ஷன் கிடையாது. 2 to 5% ஸ்டூடெண்ட்ஸை நாம இந்த இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நீங்கள் டச் பண்ணால் போதும் அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். யா, ஸோ கொஞ்சம் நம்ம ஹியூமன் எவல்யூஷனை பார்க்கலாம். ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், என்னுடைய நோக்கம் ஏன் இந்த இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம், அது ஏன் நீங்கள் காலேஜில் எடுத்துகிட்டு போகணும், ஏன் ரொம்ப அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அந்த ஏன் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது எப்படிங்கிறத நாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹியூமன் எவல்யூஷன் எடுத்தீங்கன்னா மனித குல வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 3 விதமான புரட்சிகள் நடந்ததா சொல்கிறாங்க. There are 3 revolution, major revolution in the history of humankind. ஒன்று cognitive revolution. எல்லாமே cognitive revolution ஒட்டி தான் வரும். அது cognitive revolutionங்கிறது நீங்கள் எல்லாம் well learned people. ஸோ நான் உங்களுக்கு பெருசாக அதை பற்றி சொல்ல தேவையில்லை. சிந்தனை ஆற்றல் எப்பொழுது குரங்கிலிருந்து மனிதன் வந்தாலும் அப்போ சிந்திக்க தொடங்குறான். அதான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் ஹியூமன் ஹிஸ்டரியில். 2வது ரெவல்யூஷன் அந்த காக்னிட்டிவ் அபிலிட்டி, அந்த திங்கிங் அபிலிட்டியோடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அவனை விவசாயம் செய்ய வைக்குது ஒரு காலகட்டத்தில், ஒரு 12,000 வருடங்களுக்கு முன்னாடி. 3வது ரெவல்யூஷன் சில 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்குது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நான் ஏன் இதை பத்தி சொல்றேன், என்னுடைய டாபிக்குக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நீங்க என்னுடைய உரை முடியும் போது நீங்க உணர்ந்துக்குவீங்க. அதை எப்படி நாம டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 தான் இன்னைக்கு மனித குலம் தோன்றிய முதல் நாளிலிருந்து இன்று வரை நடந்த மாபெரும் புரட்சிகள் அப்படின்ற இதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த 3வது மட்டும் பார்ப்போம், இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்.
இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு போகும்போது இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ 4.0 அப்படின்னு பேசுறோம். அப்போ இண்டஸ்ட்ரி 3.0 என்ன, இண்டஸ்ட்ரி 2.0 என்ன, இண்டஸ்ட்ரி 1.0 என்ன அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க. நீங்க ஒரு மதுரையில இருந்து வந்திருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க மதுரையில இருந்து வந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா, ஒரு அதாவது நீங்க இண்டஸ்ட்ரி 1.0 காலத்துல வந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நீராவி என்ஜின்ல வந்திருப்பீங்க, ஒரு ஸ்டீம் என்ஜின்ல வந்திருப்பீங்க. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 1.0. இதே 2.0 காலகட்டத்தில் இது காலகட்டத்தில் ஒரு பிரிவு இல்லை, இது எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சி. 2.0 வரும்போது 1.0வும் இருக்கும், 3.0 வரும்போது 2.0வும் இருக்கும். பட் அதனுடைய ப்ரிடாமினண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டாவது காலகட்டத்தில் வந்திருப்பீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கார்லயோ அல்லது ஒரு டீசல் அல்லது எலக்ட்ரிக்கல் அதுல இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின்லயோ அல்லது ஒரு ஃபிளைட்லயோ வந்திருப்பீங்க. இதே இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் 3.0ல வந்திருந்தீங்க அப்படின்னா, அதே காரோ அதே ட்ரெயினோ ஃபிளைட்டோ இதுல வந்திருப்பீங்க. மேபி ஒரு பெட்டர் ஏர்கிராஃப்ட்ல வந்திருப்பீங்க. புக்கிங் மொபைல்ல பண்ணிருப்பீங்க. உங்களுடைய கார் வீட்டில இருந்து ஸ்டேஷனுக்கோ அல்லது ஏர்போர்ட்டுக்கோ போறதுக்கு அதுக்குண்டான புக்கிங் டிக்கெட்டு இதெல்லாம் மொபைல்ல பண்ணிருப்பீங்க. இ காமர்ஸ்ல ஏதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணிருப்பீங்க. வர்ற வழியில சேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, மெயில் பண்ணிருப்பீங்க. இந்த எனேபிளிங் தான். ஸோ இந்த 2.0 3.0 இது ரெண்டுக்கும் பெரிய பெரிய ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றங்கள் இல்லை. 3.0ங்கிறது ஒரு ரெவல்யூஷன் தான். இதே 4.0ல நீங்க இதே மதுரையில இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, ரெண்டு விதமா வரலாம். அதே கார்ல வரலாம், ஆனா அந்த கார்ல டிரைவர் இருக்க மாட்டார். நீங்க எங்க போகணும், எங்க ஸ்டே பண்ணணும், எந்த இடத்துல நிறுத்தணும், எங்க சாப்பிடணும், இது எல்லாமே அந்த காரே பார்த்துக்கிறோம். அல்லது அந்த காரே கூட தேவையில்லை உங்களுக்கு. ஏஆர்விஆர் மூலமா நீங்க மதுரையில இருந்துகிட்டே இங்க பேசலாம், இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது ஏஐ ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய 4.0. ஸோ இது ஒரு சின்ன ஒரு பயண அனுபவத்திலே இந்த மாற்றங்கள் நடக்குது. சரிங்களா? ஸோ இது ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, இதை நீங்க நம்ம உள்வாங்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாது. ஆனா இதை நாம ஒரு கோர்வையாவோ ஒரு தொகுப்பாவோ சிந்திக்கிறது இல்லை, குறிப்பா அகாடமிஷியன்ஸ். அதை சிந்திக்கும் போது நம்ம பசங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு திட்டம் நமக்கு வரும். ஸோ இப்போ இந்த பிகினிங் இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1 அப்பதான் ஒரு ரெவல்யூஷன் உங்களுக்கு ஆரம்பிக்குது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த 1900ஸ்ல வந்ததுதான். மோஸ்ட்லி 1800ஸ்ல ஆரம்பிச்சா கூட, ஆனால் 1900ஸ்லாம் இது பெரும்பாலும் வருது. ரெண்டாவது மாஸ் மேனுஃபேக்சரிங். இண்டஸ்ட்ரி 2.0ங்கிறது குறிப்பா எலக்ட்ரிக்கல் இன்டர்வென்ஷன், எலக்ட்ரிஃபிகேஷன், அதுல ஒரு மாஸ் மேனுஃபேக்சரிங் வருது. டீசல் இந்த மாதிரி பயன்பாடு, எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி பயன்பாடெல்லாம் வருது. இது ஒரு காலகட்டம். கார்லாம் மாசா மேனுஃபேக்சர் பண்றாங்க, மெஷின்ஸ் மாசா மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதற்குண்டான கல்வி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இப்படிதான் புது இன்ஜினியரிங் எஜுகேஷன் உருவாச்சு. அப்பதான் முதல்ல மெக்கானிக்கல், சிவில் எல்லாம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட ஒரு பொறியியல் துறைகளா இருக்க ஆரம்பிச்சது. மூணாவது கிட்டத்தட்ட 1970களுக்கு அப்புறம் வந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன். இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல தான் இப்போ நம்ம இன்னைக்கும் சொல்ல போனா இந்த 2.0ல தான் 80% இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு 20% தான் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நம்மளை பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2.0 ரெவல்யூஷனை நிறைய எனேபிள் பண்ணியிருக்குது இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன். டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல மோஸ்ட்லி அப்ளிகேஷன்ஸ், இ காமர்ஸ், இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் புக்கிங், இது மாதிரியான விஷயங்கள் தான். என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர், நீங்க நம்ம பேசுற இப்ப இந்த பேனல்ல பேசுற மோஸ்ட் ஆஃப் தி திங் பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் இதை ஒட்டிய விஷயங்கள். அப்போ இது 25 வருடங்களுக்கு முன்னாடி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல இங்க டைடல் பார்க் உருவாக்குனாங்க. இந்த டைடல் பார்க்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பல மத்தியதர குடும்பங்களையும் லோவர் மிடில் கிளாஸ் குடும்பங்களையும் பொருளாதார ரீதியாக உயர்த்திச்சு. இதுவும் ஒரு காலகட்டம். அந்த டிஜிட்டல் எனேபிளிங் நடந்த காலகட்டம். இண்டஸ்ட்ரி 3.0க்கு தமிழகத்தை தயார்படுத்தியது இந்த அரசு. அதே நேரத்தில் இன்னும் 25 வருஷம் கடந்து போயிருச்சு. இப்போ நாம ஏஐ ரெவல்யூஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த ஏஐ ரெவல்யூஷன் நோக்கி போகும்போது பாடத்திட்டங்களிலும் ஸ்கில்ஸ்லையும் நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய அதே நேரம் இதனுடைய முக்கிய வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம தவற விட்டுறக்கூடாது. வெறும் ஸ்கில்லிங், எம்ப்ளாய்மெண்ட் அது மட்டும் இல்லை. குறிப்பா இந்த
டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல அதுதான் பெருசா இருந்தது. அதுக்காக தான் நம்மளுடைய மக்கள் வந்து நிறைய பேர் யூஎஸ்ல இன்னைக்கு இருக்கிறாங்க, யூரோப்ல இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. ஐடி கம்பெனிஸ் நிறைய வந்தது, இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய வந்தது. அது ஒரு காலகட்டம். அடுத்த காலகட்டம் வந்து வெறும் தொழில் தேடுபவர்களை மட்டும் உருவாக்கக்கூடிய காலகட்டம் அல்ல. இந்த இண்டஸ்ட்ரி 4.0 நிறைய வாய்ப்புகளை எடுத்து நிறுவனங்களை உருவாக்குவதற்கான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இந்த மாற்றத்தினால என்ன இம்ப்ளிகேஷன் வருது, இந்த எவல்யூஷன் அதில் வந்து என்ன இம்ப்ளிகேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமூக பொருளாதார அமைப்பே மாறும். இந்த இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாற்றத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும். டிரைவர்லெஸ் காரை நினைச்சு பாருங்க, லாயர்ஸ் தேவையில்லைங்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா 95% வந்து கம்ப்யூட்டரே இதாயிருந்தாங்க. அப்படிங்கும்போது எந்த விதமான இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்கில் செட்டையே பேச வரல. ஏன்னா அது அப்படி பேசுனீங்கன்னா அப்போ அதுக்கு ஏற்ற ஸ்கில்லை வந்து நீங்க டெவலப் பண்ணீங்கன்னு பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன எந்த பின்புலமும் இல்லாத ஒரு அறிவும் ஆற்றலும் ஆர்வமும் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பறந்து இருக்கு. கொஞ்சம் வந்து அந்த புள்ளிகளை இணைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல வர்றது. ஸோ நம்மளுடைய தேவைகள் எல்லாமே மாறிக்கிட்டு வருது. இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க, இது இன்னும் பலமா மாறும். அந்த சேஞ்ச் இன் சோசியோ எக்கானமிக்கல் சிஸ்டம் வந்து அகாடமிஷியன்ஸ் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்ரி திங் தட் யூ லேர்ன் வில் பிகம் irrelevant in 3 years அப்படிங்கிறது யுவால் நோவா ஹராரி அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஜெருசலம் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சொல்றாரு. இஸ் த ஆத்தர் ஆஃப் சேப்பியன்ஸ், ஹோமோ டூஎக்ஸ் அண்ட் 21 lessons for 21st centuries. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அவர் வந்து he is a well respected professor by மார்க் ஜக்கர்பர்க், லாரி பேஜ் அண்ட் எலான் மஸ்க். அவர் சொல்லும், அவங்க 3 பேரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கும், சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, whatever you learn will become irrelevant in 3 years அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா, அது வந்து குறிப்பா வந்து இந்த ஆண்டர்பிரனோரியல் மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு தான் வரும். தென் இது எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, லைவ்லிஹுட், நம்மளுடைய ஒரு பையனோடையோ பொண்ணோடையோ வாழ்வாதாரத்தையோ கரியரையோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு கால மாற்றத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இந்த ரெவல்யூஷன் இதை ஃபேஸ் பண்றதுக்கு வெறும் நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட்டை மட்டும் கொடுத்தா பத்தாது. நீங்க வந்து ஏஐ ட்ரெயின் பண்றோம், ரொபாட்டிக்ஸ் ட்ரெயின் பண்றோம், எல்லாம் நல்ல விஷயம் தான், அது மட்டும் பத்தாது. பட் அதனுடைய அடிப்படை லேயரா அவனுக்குள்ள இன்ட்ராபிரினர்ஷிப் கல்ச்சரையோ ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சரையோ கொண்டு வரணும். எல்லாருக்குள்ளேயும் எல்லாரும் ஆண்டர்பிரினர் ஆக முடியாது. ஆண்டர்பிரினர் ஆகணும்னா நீங்க ஒரு கம்பெனியை நடத்தணும், அது தேவையில்லை. இன்ட்ராபிரினர்னா ஒரு ஆண்டர்பிரினருக்கு உண்டான அந்த மனநிலை, அந்த பர்சனாலிட்டி வந்து அவனுக்குள்ள உருவாகணும். அதுக்கப்புறம் அவன் கம்பெனி கூட போய் வேலை பார்க்கலாம். அந்த கம்பெனியை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர் மாதிரி வேலை பார்ப்பான். அந்த கல்ச்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்றோமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அப்புறம் வந்து கடைசியா நான் இந்த இதுல சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, சோஃபார் பை அண்ட் லார்ஜ் நம்மளுடைய GER 52% இருக்கு. பல பேராமீட்டர்ஸ்ல வந்து தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. ஆனாலும் கூட ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு கமாடிட்டைஸ்ட் ஆப்பரேட்டர்ஸ் அவங்கள தான் கிரியேட் பண்றோம். கமாடிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்ட் இல்லாத, ஒரு தனித்தன்மை இல்லாத, ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாத, ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி. இவன் வந்து இத்தனை பேர் பிளேஸ் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு கல்ச்சருக்குள்ள நம்ம போயிட்டோம். அவங்க எல்லாம் இனிமே சஃபர் ஆவாங்க. ஸோ நம்மளுடைய அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கமாடிட்டைஸ் ஆப்பரேட்டர்ஸை கிரியேட் பண்ணாம கிரியேட்டர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், கிரியேட்டர்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ், கிரியேட்டர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஐபிஸ், இவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் குவிக்லி. யா, ஸோ ஃபைனலி வாட் இஸ் த சொல்யூஷன்? ஸோ நிறைய காலேஜஸ்க்கு நான் போறேன், நிறைய எக்ஸ்போஸ் எல்லாம் பண்றாங்க அண்ட் தே ஆர் சோ ப்ரௌட் ஆஃப் இட். எஸ், வெரி குட். பட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் பிரின்சிபல் ஒரு பிரின்சிபலை படிக்கிறாங்க, தியரிட்டிக்கலா படிக்கிறாங்க, அந்த தியரியை அப்ளை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. இது வந்து ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறாங்க, நல்லதுதான், பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனா இன்றைய காலகட்டத்தில் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் போது அது நமக்கு தேவையில்லை. நம்ம அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்கணும். ஸோ ஐடென்டிஃபைங் மார்க்கெட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிரியேட்டிங் இனோவேஷன் சொல்யூஷன் மேட்டர்ஸ்.
நீங்க வந்து ஒரு 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 இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸோ அல்லது வேற ஒரு பிரின்சிபலையோ எடுத்து அதை அப்ளை பண்ணி இந்த ரோபோ இங்க இருந்து அங்க போகுதுன்னு மட்டும் காமிக்கிறது நமக்கு பெருசு இல்லை. என்ன மாதிரியான மார்க்கெட் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற அந்த கல்ச்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் அ கல்ச்சர் ஆஃப் இனிஷியேட்டிங் ஸ்டார்ட் அப் சர்க்கிள்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு இனோவேஷனையும் ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் உள்வாங்கக்கூடிய ஒரு கல்ச்சரை வந்து நம்ம காலேஜுக்குள்ள கிரியேட் பண்ணணும். ஒரு சிஸ்டம் வந்து இப்போ நான் முதல்வன் திட்டம் வழியாக நாங்கள் கொண்டு வரோம். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடோடு இணைந்து ஒரு கம்பல்சரி கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அபவுட் இந்த இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர், கிரியேட்டிங் அ ஸ்டார்ட் அப் பற்றி இருக்கும். இதை வந்து ஆக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். அதற்கு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷனுக்கு வாய்ப்பளித்த மேடம் இன்னசென்ட் திவ்யாவுக்கு இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து உள்ள கொண்டு வரணுங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ ஃபைனலி வந்து நான் சொன்ன இந்த விஷயம் வந்து ஏன் நாம இந்த இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நீண்ட ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுத்தேன். எப்படிங்கிறதுக்கு நான் பெருசா சொல்லலை, சும்மா 2 பாயிண்ட் நான் டச் பண்ணிட்டு போயிட்டேன். நீங்க வந்து ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணுங்க, ஒரு நிறைய ஸ்டார்ட் அப் சர்க்கிளை கிரியேட் பண்ணுங்க, ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது எப்படிங்கிறது வந்து நாங்க ரொம்ப டீப்பா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனோடையும் தனித்தனியா வேலை பார்க்கறதுக்கு வந்து நாங்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா இந்த ஹவு பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது ஒரு சப்ஜெக்டிவ் பார்ட்டு. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் அது மாறுபடும். ஸோ ஒரு கல்ச்சர் கோடுங்கிறது ஒரு கோட் என்ன, ஒரு ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நிரல், ஒரு தொகுப்பு, ஒரு ப்ரோக்ராம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஷுட் ஹேவ் அ கல்ச்சர் கோட். இந்த கல்ச்சர் கோட் வந்து ஒரு மார்க்கெட் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அதற்குண்டான சொல்யூஷன்ஸை நாம படிக்கிற விஷயத்துல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். So we need to have a complete paradigm shift of thought process, not just enhancing the curriculum or enhancing the faculty skills or just enhancing another or adding another new program. No, that time is over. Yes, still நான் சொன்ன மாதிரி 90% அப்படித்தான் இருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் 10% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாம இந்த இன்ட்ராப்ரனர் கல்ச்சரையும் அல்லது இந்த ஆண்டர்பிரினர் கல்ச்சரையும் அதற்குண்டான அந்த ரிசர்ச் மைண்ட் செட்டையும் அந்த இனோவேஷன் மைண்ட் செட்டையும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து பின்தங்கிய ஒரு மாநிலமா மாறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா இந்த ஏரா நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி 4.0ல நாம பல வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடும். அப்படிங்கும் போது நாம திரும்ப வந்து ஒரு ட்ரோன் ஆபரேட்டர்ஸை உருவாக்குவோம். இந்த ஒரு டிரைவர்லெஸ் காரை வந்து தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கும் வேணா வந்து நாம நிறைய என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோமே தவிர நாம வந்து அதுக்குள்ள போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால வந்து அந்த கல்ச்சர் கோட் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் எப்படி கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு நியூ திங்கிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பேசுறது வந்து ஒரு 30,000 ஃபீட்ல இருந்து நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆல்ரெடி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மேலே போய் பார்க்கும்போது ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இது இருக்குமானா இருக்காது. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து அனைவருக்கும் அனைத்துமாய் செயல்படும் ஒரு அரசு. அதனால வந்து நம்ம ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்காக பார்க்குறோம். அதுல வந்து இந்த காலகட்டத்தில் திரும்ப நான் சொல்றேன், இந்த இனோவேஷன் ட்ரிவன் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபைனல் ஸ்லைட். ஸோ இது வந்து நாம கண்டிப்பா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். இந்த டைமை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அது கஷ்டமான ஒரு சூழலுக்கு போயிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துலேயுமே வந்து நாம ஆப்ரேட்டர்ஸாவே நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி நாம வந்து கிரியேட்டர்ஸ் ஆகும், அதை வந்து நிறைய பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இனோவேட்டர்ஸாகவும் கிரியேட் பண்ணணும். அதற்கு வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் வந்து ரொம்ப க்ளோஸா நான் முதல்வன் திட்டத்தோட நாங்கள் ஒர்க் பண்றோம். நேரடியாக எல்லா இன்ஸ்டிடியூஷன் கூடயும் ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஸோ தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் willing to work with each and every institution. It is up to you to start acting fast. Thank you so much for the opportunity. Thank you. மிக மிக அழகான செறிவான பேச்சு. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய இன்னசென்ட் திவ்யா மேம் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். மரியாதைக்குரிய சிவராஜ் அவர்களுக்காக மீண்டும் ஒரு பலத்த கைத்தறல் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார். எல்லா
தொழில் முனைவர்களாக எல்லாரும் ஆக முடியனாலும் தொழில் முனைவர் ஆகிறதுக்குரிய தகுதி எல்லாருக்குள்ளே இருக்கணும்னாரு. அது உண்மையும் கூட. எல்லாரும் வளர்றப்ப அப்படிதான் இருந்தோம். போக போக தான் காலத்தினுடைய சூழல் நம்மளை மாத்திருது. மறுபடியும் பழைய நிலைமைக்கே நம்ம போகக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோங்கிறத ரொம்ப அழகா சொன்னார். நிச்சயமா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் நாம பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு காலையில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த நான் முதல்வன் இணையதளம் எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 500,000 அரை மில்லியன் வியூஸ் போயிருக்கு இணையதளத்துக்கு. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை எவ்வளவு பேர் தேடுறாங்க, அது தொடர்பா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பின்பற்றுகிறார்கள் என்பது வந்து மிகச்சிறந்த விஷயம். அதனால மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் எல்லாரும் சத்தமா கொடுத்துடலாமா? ஏன்னா நீங்க சத்தமா கொடுக்குற கைத்தட்டல் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணும். புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, நன்றி. ஏன்னா நிறைய பேர் பாக்குறேன், நீங்க அந்த திட்டத்துக்குள்ள மூழ்கிட்டீங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான். இப்ப அடுத்ததான் வந்து ஒரு அருமையான ஒரு செஷன் இருக்கு. மொழியாற்றலையும் திறன்களையும் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக வேலை வாய்ப்பை வந்து எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் என்பதற்காக எலிவேட்டிங் எம்ப்ளாயபிலிட்டி வித் லாங்குவேஜ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், அது சம்பந்தமான ஒரு பேனல் டிஸ்கஷன். அந்த மெம்பர்ஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி மிக 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 தாழ்மையான ஒரு அன்பான வேண்டுகோள், நேரத்தினுடைய அருமை கருதி மொத்தமா ஒரு 15 நிமிடத்திற்குள் நீங்க அந்த பேனல் டிஸ்கஷனை முடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு அமர்வுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சுகுமார் ராஜகோபால், ஃபவுண்டர் மற்றும் CEO டைனி மேஜிக், திருமிகு ராதா வரதராஜன் மஹிந்திரா பிரைட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு ஸ்ரீராம் CPO ஹிந்துஸ்டர், திரு அருண் ராஜாமன் MD கேம்பிரிட்ஜ் சவுத் ஏசியா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். மொழி ஆற்றல் தான் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் எதிர்கொள்ளும் போது மாணவர்கள் தயக்கத்தோட இருக்கிறது கூட அந்த ஒரு பிரச்சனையினாலன்னு பார்க்க முடியுது இல்லையா? ஏன்னா நல்லா படிக்கிறாங்க, ஒரு நேர்முக தேர்வு இன்டர்வியூன்னு போறப்ப அவங்களால வந்து அது அச்சம் இல்லாம அவங்களால எதிர்கொள்ளவே முடியல. காரணம் மொழி தாங்க, லாங்குவேஜ் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு. அதற்கான ஒரு அருமையான ஒரு பேனல் டிஸ்கஷன் தான் இப்பொழுது. கன்சோல் அந்த மைக் ஆன் பண்ணுங்க. எஸ், ஹலோ, கேன் யூ ஆல் ஹியர் மீ? குட் ஆஃப்டர்நூன். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் என்னோட முதல் கேள்வியை வந்து உங்களுக்கு கேட்குறேன். நான் வந்து 1988 காலேஜ் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜாயின் பண்ணும்போது என்னால் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் ஃபுல்லாக பேச முடியல. என்னோடய சூப்பர்வைசர் வந்து என்னை ரொம்ப கடுமையாக சொன்னார், இதை நீ கற்றுக்கலைன்னா நீ எங்கேயும் போக மாட்டே, ஒழுங்காக பேசு அப்படின்னு சொன்னார். இப்போது 2022லேயும் அதே பற்றி எம்ப்ளாய்மெண்ட் கேப், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது ஏன் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொன்று என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, மெடிக்கல் காலேஜ்லேருந்து வர டாக்டர்லாம் நீங்கள்லாம் டாக்டர் ஆக முடியாதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை, லாயரை வந்து ஆக முடியாதுன்னு சொல்கிறது இல்லை. பட் இந்த மற்ற யூனிவர்சிட்டி மற்ற கோர்சஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் மட்டும் இந்த ப்ராப்ளம் ஏன் பெருசாக வருது? Why is this such a big problem for such a long time, and what can we do about it? So this is the question. I'll request the eminent panelists to answer this. So I'll start with your first question. Thank you so much, Madam Innocent Divya, for putting all this together. TNSTC team, congratulations. நிறைய ஸ்டேட்டுக்கு போய் இந்த மாதிரி MOUலாம் சைன் பண்ணியிருக்கோம். And I have yearned for Tamil Nadu to also bring all the skill development under one overarching umbrella. Today it seems to have been done under Nan Mudalvan. Thank you so much. So I'll pick up with the first question. Language skills in vechikalam adha English lingua franca, and then there is local language, Tamil, or any language that makes you get through with the communication is very important. Why is it important? I think that is common knowledge, but articulate பண்ணறதுக்கு நம்மளோட whatever students are thinking, or a new professional, when they come to a new environment, பேச்சு திறமை இல்லைன்னா they'll not be able to go through, which is I think why your professor basically said that is important. இப்ப நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்க்கறது பசங்க they are not confident. Soft skills நம்ம அதை ஒரு மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுடுறோம். பட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இஸ் ஆக்சுவலி கோர் ஸ்கில். டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். there is so much innovation happening. ஒரு ஃபுல் லிஸ்ட் நம்ம டெக்னாலஜி பேனலில் everybody shared.
But imagine on the technological skills irundu, if you don't have the soft skills, language skills, to be able to talk about it, to be able to work collaboratively in a team, idella illena, then it is not useful, or avangaloda full potential avanga reach panna mudiyardilla. That is the first answer. The second, I feel doctors, lawyers, ivanga ellarkume oru entrance testo illa there is an entry barrier into profession. Adukku one of the tests seems to be a verbal ability, or there is an entry barrier. Whereas for all the other colleges, other arts and science, commerce, இந்த மாதிரி இருக்க collegesக்கு professionsக்கு இருக்கிறது இல்ல usually. That is one point. Also, there is this mass recruitment that happens in all the other industries, and இதனுடைய கரிக்குலமோ இல்லை என்ன தேவைங்கிறது பெருசா பேசப்படுறது இல்லை. டாக்டர்ஸ்க்கு இது வேணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, there is a body that designs it, lawyerஸ்க்கு இருக்கு. Whereas when you talk about generally people joining other industries in the mass recruitment space, this kind of framework does not exist. I believe these probably will get addressed in the way that we take forward some of these initiatives of reskilling and upskilling. Thank you, ma'am. That's excellent. Yeah, a couple of interesting things that I noticed. In one of the earlier panels, they had said that every job is now a tech job, right? A doctor needs to know technology, a lawyer needs to know technology. So can you imagine every job is a tech job, then definitely every job is also a communication job, right? Communication comes first even before that technology, and we're seeing this. At STEP, we have trained doctors in English language proficiency, we have trained lawyers, we have trained, I think I was mentioning earlier, policemen, because every one of these jobs, we don't think of police as a job which requires advanced English skills, but what is happening today? Policemen are having to write reports. Crime statistics are being consolidated at a state level or a national level, and the way they communicate at the national level is by writing in English. So they want training in English. So I can go on and on and on about different career paths that we have trained as far as English is concerned. Every one of these careers requires advanced levels of English skills or communication skills in general, English in specific, because that is the working language for all of us. Right, so I think I would differ on that one point. It's not just that. It's not just one industry. It's not just computer science in the technology industry or one industry like that. It's every industry which requires communication skills at a fairly advanced level today, and we have to enable that. Whichever career students are going into, I think the other example I would use is, along with, I mean, STEP is part of the Hindu group. One of the things we see in the Hindu is journalism is going through the same thing. Whether you're writing in Tamil or you're writing in English, you realize that the difference between journalism yesterday and journalism today is dramatic. It's no longer, I think there may be journalists here in the room, it's no longer getting ready to write an article by 8 p.m. in the evening so it goes in next morning's paper. By next morning, everybody's already seen the news on WhatsApp. So you need to be able to send the news as soon as you get it. It's a required set of tech skills. We're expecting journalists to shoot video, edit video, maybe even upload this video onto a tech platform, promote it on social media, do all of this before 4 o'clock, when earlier their day used to start at 4 o'clock. Their whole life has changed dramatically. So this is flowing through across industries, across sectors, and language is going to become a even more important part of this communication. I think the only other thing I would mention is the other panel also said that language will not be an issue anymore because machine translation is going to make everybody understand everything. I'll be happy for that day because I can retire and I won't have a job. You've been disrupted. Thank you, Sriram sir. Over to you, Arun sir. Thank you. And before I say anything, congratulations to the Tamil Nadu government, TNSDC, and Ms. Divya. I think fabulous show today, and the launch has been fantastic. I passed out from Anna University. I wish I had something like this when I had passed out. It would have been more helpful for me. I think both Radha and Sriram have touched upon the importance of language skills in the overall opportunity for employability. Just some statistics so that all of you know. And there's been so much of emphasis placed today on making sure that there's proficiency in both Tamil as well as in English.
today. And both of them are important because English is a universal language as we go anywhere. Jobs are becoming more mobile, careers are becoming more mobile. And even if we were to look at taking up jobs within Tamil Nadu, I think proficiency in Tamil as well as English is going to become very critical. Just some important data points to note. Someone who's very proficient in communication has the ability, twice the ability to get a job as compared to someone who does not communicate well enough. And for someone who's able to communicate more effectively during interviews, more effectively during on the job, has the ability to also earn 3 times the salary as someone else who does not have that capability. So both the ability to get a job as well as get higher salaries, communication plays a very key role. And Radha and Sriram talked about the fact as to how jobs are changing. So jobs are changing because the nature of the job is involving more human to human interaction today. Doesn't matter which profession you take up. You might be in arts and science, you might be an engineer, you might be a doctor. Today, the human to human interaction has increased so much that communication is so very critical for success. So if you want to be successful in your careers, if you want to incorporate those practices into your teaching and learning models, communication becomes so critical, language is important. I think the second aspect I would also want to, emphasize upon is communication is something that you have to pick up on your own. There are opportunities that can be given to you, but the ability to practice that, the ability to become confident at that has to come from the learner. So that's, I think, going to be very, very important for us to also look at understanding. So I think, therefore, to the question that Sukumar asked, first, why are some industries doing well and why are some industries not doing well? I would disagree and say that it's not that one industry is doing well and the other is not. It's just that the nature of the job has changed so much that everyone has to keep learning at a pace which is going to be much faster than ever before, and that's what I think is going to be key. Thank you. Excellent perspectives there. I think that 2x, I didn't know that. That was fantastic. 2x the ability and 3x the salary. I guess we have to take this very seriously. I wanted to touch upon, we have only about 7 minutes right now. I want to touch upon one thing Sivaraja sir said in his presentation. I had already prepared for that. While we are discussing about this communication skill gap, now companies are starting to expect what Sivaraja sir is saying: innovation, creativity, curiosity, empathy. There is this notion of a 21st century mindsets and skill sets. So while we are doing this, people are expecting to do this also. So I would like the eminent panelists, please spend just 1 or 2 minutes explaining what we could do better. How do we fit it into the curriculums we already have, that type of thing. Thank you. That's a very interesting question. Actually, just 2 perspectives here. One is, ipa udane enna panna mudiyum, right? There is policy, there is capacity building, faculty development program, adallam varum. But before that, what is it that we can immediately do is, each one of you here in the audience, who is a principal or anybody who can make this change in your institution, can infuse enthusiasm and, turn the learning environment a little bit better for students to start embarking upon this journey of picking up romba basic human, characteristics da 21st century skills. It is not something that, we have this fashion cycle, jargons keep changing. But imagine what is, at the end of the day, education is really to inspire students, right? They pick up curiosity, critical thinking ability, problem solving. Idella the purpose of education, right? Employability is a very narrow parameter. That is, it keeps changing and it is something that is as an outcome eventually. But the journey itself actually is about these very critical aspects that we're talking about and putting them under this, box called 21st century skills. Immediately, I think if the learning environment can be infused with a lot of enthusiasm from the principal, dean, from professors, college, authorities, etc., I don't see why it can't be immediately done. Why is this critical? Because for anything else to become possible, which is, one is employment, confidence is so, the key.
And for confidence, all of these skills seem to be the bedrock. Thank you, ma'am. Roman Allah சொன்னீங்க. Basic human skills are again to the fore. I'll request Arun sir to speak next and then we'll go to Sriram. Sure. So, first of all, there are three things that we need to understand. One, learning never stops, and more so now because skills are becoming, skills are so dynamic and they're becoming obsolete once every 2 or 3 years. I think the previous speaker just shared that. So if skills are so dynamic and if I have to remain competitive even after getting the first job, it is important for us to be continuous learners. So curiosity therefore is two-pronged. One, there is curiosity that has to be taken up by the learner. Unless we take ownership of our learning, unless we take ownership of our skill building, we will not be able to become proficient in what we do, and we can't also be relevant in what we do. The second, I think, most important aspect is no matter how many cycles of curriculum revision we do, it is going to be impossible for either governments or for institutions to constantly keep giving opportunities for people to learn, which is most current, because the skills, so much of change that is happening. All we can do is, with the models that are emerging now with credit-based learning, and give a wide basket of opportunities for people to learn, but give them the coaching and the counseling that is required for them to identify what are those interdisciplinary courses that will be relevant for them to learn in order to become better professionals in whichever sphere they choose to pursue. So for doing that, it is important that we actually create models by which logical interdisciplinary courses can be put together for learners to decipher what is it that would make sense for them. So I think curiosity from the other perspective is really going to come from enabling also the teachers to spark that within students. Since I come from a language proficiency background, I would say that when you learn English, you can't learn English like the way we learn any other subject like math or science. This is a subject where the teacher has such an important role to play in sparking that curiosity and ensuring that people are able to understand, empathize with what is being taught. Only then this will become useful. So I think there's a role that the learner needs to play, there's a role that the institution and the teacher needs to play, but I think the net is that it has to spark, it has to come from a perspective of continuous learning. Yeah, thank you, sir. That's great perspective. Yeah, I think you've touched upon this points of interdisciplinary skills and what needs to be done right now. I think language as a skill is inherently experiential. You have to experience it, you have to produce language, that's how you learn. This is how other creative skills also are developed. So I think the idea of interdisciplinary context, creating different environments where students can go and participate in this, I think all of this is actually known to most of our teaching faculty. I think they understand these problems very well. The challenge is what can we actually do about them. Teacher training is one example. It's getting teachers or professors to do different things in the classroom. Encourage just open communication in the classroom. This is something that, I'll give you one small example of one of our early years when we first started training in English. One of the feedback we got from a principal for a college was, students in your class are talking all the time. I said, sir, we're teaching spoken English. It's difficult to do this without having them talk. So this is the kind of experiential experience that we need to be able to create for students. I use language as example, but the same is true for whether it's a mechanical engineering course where you actually do hands-on experiential learning, or it is a computer science course where you're creating a new project. So I think that's my 2 cents on this topic. Thank you very much. I think we have 45 seconds left on the clock. So I'll just quickly summarize. I think the other panelist, Winnie, she had to leave because she would miss the flight. She was saying that, and I think we were all jointly discussing, everything cannot be about I'll change the curriculum, modify everything, which is all going to take a lot of time. Now, me working in the digital space, I would say the digital platforms that are available to us, which I see many of you already using, many companies represented here, including Cambridge and Microsoft and other people. Those things can maybe help you develop these skills much faster. And I think the other thing that Arun said, which struck a chord with me, is what is the learner's responsibility? What are we doing to inculcate the spirit of responsibility, and what Radha ma'am said in terms of sparking the inspiration and curiosity in students, and then let them loose on all these platforms. We have stepped from Hindu, we have so many powerful platforms that are there that we could easily make this happen. I think digital is probably the
key thing that we could jump on more quickly and multiply, do this at a much larger scale than we are doing today. I think from what I have heard from the panelists here, Tamil Nadu government is doing a great job already. Non-Mudalvan, this is fantastic. I think I wish the very best for this initiative to take Tamil Nadu to the forefront of this whole digital revolution that is taking place right as we speak. With that, I thank you all again for the opportunity, and please give a round of applause to the eminent panelists who have shared their great insights. Thank you very much. Pass the baton back. மிக்க நன்றி சார். யா ப்ளீஸ் சார். கொஸ்டினா? எஸ் சார். Please. Thank you so much and sorry for the interruption. No problem, sir. One point. Yeah. So, sir asked one question like regarding the comparing the doctors, lawyers, and the other streams. So, this is definitely a very good question. And to put it simply, the professors who teach the doctors, they are all practicing doctors. The professors who teach lawyers, they are all practicing lawyers. But in all other streams, the professors are professors. They are not practicing engineers or practicing other professionals. I think we have taken the right direction, but till we reach there, we will be talking about these problems. Thank you. Really a good question, sir. நல்ல கொஸ்டின் உண்மையிலேயே. சரிங்க. இல்ல நல்ல நீங்க கேட்டது இல்ல, நீங்க சொன்னது பதில் இல்ல, அது கேள்விதான். அது எவ்வளவு பெரிய கேள்விங்கிறது கேட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஏன்னா பேராசிரியர்கள் யாருமே இன்றைய சூழல்ல யாரையும் திட்டக்கூடிய சூழலும் இல்லை, ஆனா திட்டமிடக்கூடிய சூழல்ல இருக்கும். இன்னைக்கு உலகம் அப்படி ஆகி போச்சு. திட்டுனா அவன் வீடியோ போடுறான், திட்டலைன்னா நாம. தேங்க்யூ சார். சார் ஒரு பலத்த கைத்தல் சாருக்கு தரணும். ஏன்னா மாடரேட்டரா வந்து கரெக்டா டைம் செட் பண்ணி 45 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு பாருங்க. நீங்க தெய்வம் சார் எங்களுக்கு. அவ்வளவுதான். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிவராஜா அவர்கள் சொன்னது குறிப்பிட்டு அவங்க போன செஷன்ல பேசினாங்க. நானும் மறுபடியும் சிவராஜா சார் தான் மேற்கொள்ள எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்து எவ்வளவு அளவுல இருந்தாலும் நாம் அதுக்கு எவ்வளவு தகுதியானவர்களா இருக்கவங்களுக்கு தெரியல. சரி மேம். நான் சொன்னது ஏன்னா நீங்க அழகா சொன்னீங்க, அந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து அங்க லாயர்ஸ் இங்க டாக்டர்ஸ் மற்ற இடம்லாம் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு. அது சூழல் கரெக்டு தானா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னைக்கு வந்து ஆசிரியர்கள் கையில் இருக்கிற பிரம்பை சமுதாயம் பிடுங்கி கொண்டதோ அன்றையிலிருந்து இந்த சமுதாயம் தரம் தாழ்ந்த சமுதாயமாக மாறி போனதுன்னு நான் சொன்னேன். உண்மையே அதுதான். ரொம்ப எளிமையாக வந்து எல்லாரையும் குறை சொல்லிட முடியுது, ரொம்ப எளிமையாக எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட முடியுது, ரொம்ப எளிமையாக எல்லா ஐடியாவையும் நம்மளால் வந்து தரம் தாழ்த்தி பேசிட முடியுது. ஆனால் புதுசாக ஒரு நல்ல விஷயத்த இந்த சமுதாய ஊடகங்கள் தர முடியறதே இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் எல்லாருக்குமே. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரே ஒரு நாள் டீச்சர்ஸ் டே. உண்மையே அது டீச்சர்ஸ் டே தான். நம்ம வந்து வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேர் ஈகோவையே நம்மளால பேலன்ஸ் பண்ணி லைஃப் ரன் பண்ண முடியல. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகுப்பறையிலையும் அத்தனை ஆயிரம் மாணவர்களை சந்திச்சு தனித்தனியா அவங்க ஈகோவை பேலன்ஸ் பண்றது மாதிரி ஒரு மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் வந்து ப்ரொஃபசர்ஸ் தாண்டி வேற யாராலையும் இந்த உலகத்துக்கு தரவே முடியாது. ஹைலி ரெஸ்பெக்டட் ஜாப், அதுதான் உண்மையும் கூட. ஆனா ரொம்ப ஈஸியா எல்லாருமே பேசிடுவோம். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது ஆசிரியர் துறையில ஆசிரியராகவே இருப்போம். நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. ரிட்டையர்ட் கலெக்டர், டாக்டர் அதே மாதிரி தான். எப்பனாலும் ஒரு ஊசி போடலாம், டாக்டர் தான். என்ன 60 வயசு ஆச்சு இனிமேல் ஊசி போடாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. நாமளும் எப்பனாலும் ஆசிரியர் என்ன சந்தேகங்கள் வேணா எப்பயுமே கேட்டுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து பேசினாதான் அடுத்து என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நான் அந்த மாதிரி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்றும் பேசுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா சார் நம்ம சார் என்னம்மா இதுவா இப்போ வந்துட்டாங்களா? சரி. ஆமாம், ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு நீங்கள் நினச்சிக்கிறீங்க சாதாரணமாக நிறைய பேர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம் சார். நாங்கள் என்ன சார் மகேஷ் சார் ஃபுல் ட்ராவல் ஜாலியான்னு கேட்பாங்க.
24 மணி நேரம் பயணம் பண்ணி அமெரிக்காவில் இறங்குவோம், டிராவல் கம்ஃபர்ட்டாக இருந்ததுதான்பாங்க. 24 மணி நேரம் உட்காந்துனே போயிருப்போம். உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்ததுல வந்து நான் பார்த்தேன். பிரின்சிபல்லாம் வந்து எல்லா பிரின்சிபலையும் உள்ளே கொண்டு வர வைக்கிறதா எங்களுக்கு ஒரு பெரிய பிரின்சிபலாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் அங்கங்கே ஒரு தனித்தனியாக ஒரு போட்டு எல்லாம் தேநீர். ஆக்சுவலாக இந்த டீ பிரேக் இருந்தது இப்போ ஆஃப்டர்நூன் செஷன். நான் தான் எல்லார் காலையும் விழுந்து வேண்டான்னேன். ஏன்னா அந்த பிரேக் எவ்வளோ பெரிய பிரேக்காக இருக்குன்னு எனக்கு தெரியும், வேண்டாம் முடிச்சுட்டு மொத்தமாக பிரேக் விட்டுக்கலாம். ஆமாம், இதில் வேற ஒரு பிரின்சிபல் வந்து சார் எனக்கு 5:30 மணிக்கு ட்ரெயின் போட்டுமான்னு கேட்டார். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி, ஆனால் உங்கள் பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு நான் இருக்கேன் டாப்ல. பிரின்சிபல் பேரையே நோட் பண்ணி வச்ச ஒரே ஸ்டூடெண்ட் நானாக தான் இருப்பேன். பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு சார், இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொகுத்து விட முடியாது. வேணும் இல்லை இருந்தால் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல முயற்சி வரப்போ நம்ம எல்லாரும் மனம் திறந்து பாராட்டி வரவேற்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கன்ஃபூஷியஸ் ரொம்ப அழகா சொல்லுவார், எந்த ஒரு நல்ல ஐடியா, எந்த ஒரு நல்ல சிந்தனை இந்த சமுதாயத்திற்குள் வருகிறதோ அந்த சிந்தனையை மதிக்கக்கூடிய சமுதாயம் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய சமுதாயமாக மாறும் என்று சொல்லுவார் கன்ஃபூஷியஸ். அதே மாதிரி ஒரு நல்ல சிந்தனை வந்ததுன்னா அதை நம்ம ஏத்துக்கணும், அதை பாராட்டணும், அதை கொண்டாடணும். இது ஏன் இதை அப்படி பண்ணி எல்லாருமே சொல்லலாம் சார், இதை அப்படி பண்ணிருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமே. நீங்க பண்றதுக்கு மட்டும்தான் சார் ஆள் இல்லை. கரெக்டு தானே சார்? கரெக்டு தானே நான் சொல்றது? எல்லாருமே வீட்டுல சாம்பார் வச்சா கூட நீ அப்படி வச்சிருக்கலாமான்னு தான் சொல்றாங்க. சாம்பார் ஒரு நாள் கூட அந்த மனுஷன் சாம்பார் வச்சதில்லை, ஏன்னா அவரே ஒரு சாம்பார் தான். வாழ்க்கையில ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு புதிய புதிய ஐடியா இப்போ வந்து நம்ம வந்து சிவாஜா சார் இருக்காரு, ஒரு ஸ்டார்ட் அப் டீம் மூலமா ஒரு புதிய ஐடியா வந்ததுன்னா எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அதில் இப்போ ரீசெண்ட் அவர்லாம் வாங்கினாங்க சார். எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா சொன்னாங்க, அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தொழில் முனைவர்கள்லாம். சின்ன ஐடியா தான். நீங்க என்ன சின்ன ஐடியா எங்க இல்லைங்கிறீங்க? இங்க நம்ம சிவகாசி பக்கத்துல ஒரு பையன் ஜெயக்குமார்னு ஒரு பையன், நாராயணபுரம் கிராமம். அந்த பையனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. தீ விபத்துல இறந்து போயிட்டாரு. ஒரு தடவை என்ன பண்ண அந்த பையன் யோசிச்சு ஃபயர் சேஃப்டி அலாம்னு ஒன்று கண்டுபிடிச்சான் சார். ஃபயர் சேஃப்டி அலாம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சான். என்னடா தம்பி அப்படின்னு கேட்டா, இல்ல சார் எங்க அம்மா வந்து பட்டாசு தொழிற்சாலையில தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை செய்யுது. ஒருவேளை எங்க அம்மாவும் இறந்து போயிட்டா என்ன பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சேன். என் ஆசிரியர்களோட கலந்து பேசினேன். இப்ப ரூம் டெம்பரேச்சர் தாண்டி டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா ஒரு அலாம் வரும். அந்த அலாம் வந்ததுக்கு அப்புறம் தண்ணீரும் மணலும் சேர்ந்து அந்த அறைக்குள்ள பீச்சி அடிக்கும். தீ விபத்தை தடுத்துடலாம் சார் அப்படின்னா. எப்ப இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்டதுக்கு, என் அம்மா உயிரோடு இருக்கணும்னு நினைச்சேன், அதனால இந்த ஐடியா வந்ததுன்னு சொன்னான் அந்த பையன். இந்த சமுதாயம் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சா நமக்கு நிறைய ஐடியா வரணும். அதான் ஆண்டர்பிரனர் ஆகணும் அவசியம் இல்லை, என்டர்பிரனராக இருக்கணும் அப்படின்னாரு அவர். உண்மை அதுதான். ஐடியாஸ் தான் நாளைய சமுதாயத்தை நகர்த்த வைக்கும். எல்லாமே ஐடியா மட்டும்தான் இந்த உலகத்துல. எவ்வளவு ஐடியா பண்ணி சமைக்காம இருக்கும், எவ்வளவு ஐடியா பண்ணி சாப்பிடாம இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே ஐடியா தான். நம்ம ஐடியாங்கிறது பெருசா யோசிக்கிறோம், நடைமுறை வாழ்க்கையில் அவ்வளவு ஐடியா பண்றோம். நீங்க எத்தனை தடவை எவ்வளவு ப்ரொஃபசர்ஸ் பிரின்சிபல்ட்ட ஏன் லேட்டுன்னு கேட்டா இன்னும் நிறைய ப்ரொஃபசர்ஸே ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஏங்க நேற்று ப்ராஜெக்ட் பண்ணல சார்? எமர்ஜென்சியா அதான் தெரியல, ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு டக்குன்னு நம்மள சார். நியாயம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கு. ஆனா நியாயத்துக்கான வரையறை எப்பயுமே மாறாது. நியாயம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால வந்து இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இதை வந்து ஒரு மாணவனா, ஏன்னா நிறைய கற்றறிந்த ஆண்டோர்கள் சபையினர் இங்க இருக்கீங்க, ஒரு மாணவனா நான் சொல்றேன், எனக்கு மதிக்கக்கூடிய நிறைய பேராசிரியர்கள் இங்க வந்திருக்கீங்க, பிரின்சிபல்ஸ் முதல்வர்களை பாக்குறேன். இதை வந்து மிக மிக பெரிய அளவுல நீங்க உங்க மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது மட்டும்தான் ஒரு மாணவனாக என்னுடைய வேண்டுகோள். அனைத்து பேராசிரியர் பாதங்களையும் இதை நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு போங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெப்சைட்டை போய் விசிட் பண்ண சொல்லுங்க பசங்களை. நிறைய பசங்க வந்து என்னன்னே தெரியாம இருப்பாங்க. நம்ம சார் ஒரு நல்ல விஷயத்த 10 தடவை சொன்னா மட்டும்தான் சார் போகும். கெட்ட விஷயம் ஒரு தடவை சொன்னா போயிடும். ஏன்னா அவ்வளவு ஆர்வமா இருக்கான் நம்மால் கெட்டதை பாக்குறதுக்கு. நல்லதை பாக்குறதுக்கு இங்க யாருமே இல்லை. குப்பை இருக்குன்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கான். குப்பை எடுத்து குப்பைத்தொட்டியில் போறதுக்கு ஆனா ஒருத்தன் தான் இருப்பான். அது நாமளா இருப்போம். நிச்சயமா நீங்க அதை மாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப என்ன நம்பலாமா? நான் பேசிட்டே இருப்பேன் மேடம், கவலையப்படாதீங்க மேடம். 1 ஹவர்னாலும் நல்லா யாருமே இல்லைனாலும் பேசுவேன் மேடம். திவ்யா மேடம் அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க, என்னன்னு பார்த்தா ஏத்து மேலே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளே பேசிக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு நிறைய விஷயம். அப்போ இந்த ஐடியாஸ்க்கு தான் ஜெய் இந்த இன்னொன்று வந்து இப்போ வந்துட்டான். சொல்லுங்க தலைவா, அப்பெல்லாம் காப்பாற்றி விடுங்க. இன்னொன்று கூட சொல்லிடுறேன். இங்கே நம்ம சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் பக்கத்தில் அந்த இது நாராயணபுரம் நினைக்கிறேன், அது நாராயணபுரம், இது நாராயணபுரம். வேண்டாம்னு ஒரு பெண் குழந்தைக்கு பேரு, இங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுங்க. வேண்டாம் அந்த பெண் குழந்தைக்கு பேரு. தொடர்ந்து 3 பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா இனிமேல் பெண் குழந்தையை பிறக்க கூடாதுன்னு வேண்டாம்னு பேர் வச்சிருவாங்களாம்.
அப்படி வச்ச ஒரு பொண்ணு வந்து படிச்சது 12th நல்ல மார்க்கு, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சது நல்ல மார்க்கு, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுச்சு ஆட்டோமேட்டிக் டோர் பத்தி. ஜப்பான்ல இருந்து ஒரு MNC கம்பெனி வந்து வருஷத்துக்கு 22 லட்சம் ரூபாய் கொடுத்து வேலைக்கு அவங்களை எடுத்துட்டு போயிடுச்சு. யாரு? குடும்பத்தால வேண்டாம்னு பெயர் வச்ச ஒரு பெண்மணிய ஜப்பானின் நிறுவனம் வேணும்னு எடுத்துக்கிச்சு. எல்லாமே ஐடியா தான், எல்லாமே டெக்னாலஜி தான், எல்லாமே உழைப்பு தான், எல்லாமே முன்னேற்றம் தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஓவரால் செஷன்ல காதுக்குள்ள மறுபடியும் கேட்டுட்டு இருக்கு. இப்ப நீங்க வேணும்னு நினைக்கிற எல்லாமே 3 வருஷத்துல காணாம போயிரும், மாறிடும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ண போறாங்களோ. சரி, நான் முதல்வன் திட்டத்தினுடைய அந்த இணையதளம் இன்னைக்கால தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர் சிறப்பு அம்சங்கள் பத்தி திரு விக்னேஷ் அண்ணாமலை அவர்கள் விரிவாக பேச இருக்கிறாங்க. தலைவர் எழுத்த மாதிரி தான் தலைவர், நீங்க எவ்வளவு நேரம்? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அடுத்த செஷன் we have a very important session. So அந்த டைம்க்கு ஒரு ஃபில்லர் இப்போ I am going to present about the common features, the important features of நான் முதல்வன் பிளாட்ஃபார்ம். இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து we are creating a history and ஒரு இந்த மாதிரி ஒரு அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம் இந்தியாவிலேயே வேற எங்கேயும் இது வரைக்கும் உருவாக்கப்பட்டதா தெரியல. அதுவும் பியூர்லி சப்போர்ட்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம், இது வந்து ஜஸ்ட் ஒரு போர்ட்டல் மட்டும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி எட்டெக் பிளாட்ஃபார்ம். கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மாணவர்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் பாலிடெக்னிக், ITI, அலைட் சயின்சஸ், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரி மாணவர்களும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண தொடங்க போறாங்க. ஸோ அது வந்து இது என்னோட இஃப் ஐம் நாட் ராங், இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு அதிகமான மாணவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு தளம் இது வரைக்கும் தொடங்கப்படலை. ஸோ அதனால அந்த மாதிரி அந்த ஒரு சந்தோஷத்தோட நான் இந்த சைட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் சைட் ப்ளீஸ். ஸோ நான் சொல்றதுதான், 12 லட்சம் மாணவர்கள், 2000க்கும் அதிகமான கல்வி நிறுவனங்கள், 300க்கும் அதிகமான பயிற்சிகள், 50க்கு அதிகமான பயிற்சி நிறுவனங்கள் இணைந்து இந்த ஒரு ரெவல்யூஷனரி எட்டெக் பிளாட்ஃபார்ம் நான் முதல்வன் .tn.gov.in இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த பிரிட்ஜிங் த ஸ்கில் கேப் பத்தி நிறைய எல்லாரும் நம்ம பேசிட்டாங்க. ஸோ இத ஒரு சர்வே, ரீசன்ட் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கரண்டா இருக்கிற 70% ஜாப் ரோல்ஸ், ஜாப்ஸ் கிடையாது, ஜாப் ரோல்ஸ் வந்து இன்னும் 15 வருஷத்துல இருக்காது அப்படின்றாங்க. இந்த 70% ஜாப் ரோல்ஸை வேற ஒரு ஜாபால ரீப்ளேஸ் பண்ண போது அது இன்னும் நம்பர்ஸ் கூட போகுது. ஆனா இந்த ஜாப்ஸ் ரோல்ஸ் இருக்காது. ஸோ முன்னாடி வந்து நம்ம ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு கல்லூரி படிச்சு முடிப்போம், படிச்சு என்ன ஜாப் ஆரம்பிக்கிறோமோ நம்ம ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அதே ஜாபை கூட கண்டினியூ பண்ண முடியும். ஆனா இந்த மாறிட்டு இருக்க ஒரு குளோபல் காம்படிஷன்லயும் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா எல்லா ஜாப் ரோல்ஸையும் ரீப்ளேஸ் பண்ண போகுது. இந்த ரீப்ளேஸ்மெண்டால நியர்லி இப்பவே நம்ம என்ன சொல்றோம், 48% வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ஃபாலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் 10 வருஷத்துல அது ரொம்ப ஜாஸ்தியாகும். இது வந்து தமிழ்நாடோ இந்தியாவுக்கான நிலைமை மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே இதுதான் நிலைமை. இதுக்கு 2 காரணம். தொடர்ச்சியா நம்ம சொல்ற மாதிரி இந்த ரெலவென்ட் கோர்சஸ் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க முன்னாடி வந்து ஒரு மெக்கானிக்கல் IT தவிர மற்ற கோர் இன்ஜினியரிங்ல வந்து சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஐடி இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த பிரிட்ஜு மாறி இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா எல்லா டெக்னாலஜிஸும் இன்னைக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்டெகிரேட்டட் வித் ஐடி, எலக்ட்ரிக்கல் இன்டெகிரேட்டட் வித் ஐடி, ஒவ்வொரு செக்டார்லையும் இன்டெகிரேஷன் நடந்து இன்னைக்கு எங்கேயுமே வந்து நீங்க ஒரு டெக்னாலஜி ஒரு லைஃப் வந்து 2 இயர்ஸா 3 இயர்ஸா அந்த லைஃப் பேசிட்டு இருக்கோம். இன்னும் இது போக போக குறைய தொடங்க போகுது. ஸோ அப்போ இந்த ரெலவென்ட் கோர்சஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற நம்ம கரண்ட் செட்டப்ல என்ன நடக்குது அப்படின்னா, அர்பன் சிட்டிஸ்ல இருக்கிற மாணவர்களால அவுட் சைட் காலேஜஸ் அவங்களால படிச்சுக்க முடியும், அல்லது காலேஜ் முடிச்சுட்டு நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் செட்டப் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லயோ இல்ல எனக்கு ஆக்சஸ் இல்லாத, எனக்கு அந்த ஆக்சஸ் இல்ல, பினான்சியலா இல்ல எனக்கு அந்த ஆக்சஸ் இல்லைன்னா அந்த மாணவர்களால இந்த கோர்சஸ்க்கு அவங்கள அப்டேட் பண்ணவே முடியறது இல்லை. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய முதன்மை செயலாளர், மரியாதைக்குரிய
திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வரிபுரிந்திருக்கிறார். ஒரு பலத்த கைத்தில் நம்ம கொடுத்துடலாம். டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன், காலத்திற்கேற்ப கல்வியை பற்றி இப்பொழுது அவர் பேசுவார். காலையில் நிறைந்திருந்த அரங்கம் இப்பொழுது வெறிச்சோடி இருக்கிறதை பார்த்தால் சற்று ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்பதற்காக சில முக்கியமான செய்திகளை கூற விரும்புகின்றேன். இந்த புதிய திட்டம் மிகவும் நுணுக்கமாக பார்த்து நம்முடைய மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனளிக்க வகையில் அதை பார்த்து செதுக்கிய திட்டங்கள். அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். கல்லூரி முதல்வர்கள் என்ற முறையில் இந்த திட்டங்களை எப்படி மாணவர்களுக்கு எடுத்துச் செல்வது என்பது குறித்தான முழு புரிதல் உங்களுக்கு மிக அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். இது முதல் கட்டமான ஒரு நிகழ்ச்சி மட்டுமே. அடுத்ததாக we would like to conduct regional conferences across the state. அதில் உங்களுடைய கல்லூரி முதல்வராக நீங்களும் உங்களுடைய கல்லூரியிலிருந்து ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர், ப்ராப்ளி placement coordinator, some student friendly faculty member can also be brought in for that particular meeting. அதில் மிகவும் விவரமாக பல கருத்துக்கள் பரிமாறப்படும். இதை எப்படி மாணவர்களுக்கு எடுத்துச் செல்வது என்பது குறித்தான விளக்கங்களும் அதில் கொடுக்கப்படும். Thanks to the efforts of Vice Chancellor Anna University, we have made necessary changes in the curriculum to bring those courses into the mainstream. எந்தெந்த இதுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து it has been inbuilt into the engineering curriculum. அந்த முயற்சியை அடுத்ததாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கரிக்குலத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறோம். அந்தந்த வைஸ் சான்சலர்ஸ் வந்து அந்த முயற்சிகளை எடுத்து அந்தந்த அகாடமிக் கவுன்சிலில் வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து கோர்சஸ் வந்து எடுப்போம். ஆன்லைன் கோர்சஸ் ஆர் ஃபிசிக்கல் கோர்சஸ் ஆர் ஹைப்ரிட் ஒன் எதுங்கிறது உங்களுக்கே வந்து அந்த லிஸ்ட்டில் தெரியும். ஐ திங்க் யூ பீன் கிவன் தி ப்ரோஷர்ஸ். அதை நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஒவ்வொரு என்னென்ன கோர்சஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எதெல்லாம் எடுக்க போகிறாங்கங்கிறது. சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் ப்ராசஸ். ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆல்சோ வில் ஜாயிண்ட்லி இஷ்யூ தட் பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன். இதை வந்து நம்ம வந்து மேசிவாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில தனியார் கல்லூரிகள் மட்டுமே கொடுத்து வந்திருந்த இந்த கோர்சஸ் எல்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளுக்கும் வரப்போகுது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போகணும். இதை வெளியில் படிக்கணும் அப்படின்னா மாணவர்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே சில மாதங்கள் ஆகலாம், படிக்கிறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம், படித்து முடிப்பதற்கு சில ஆயிரம் ரூபாய்களை செலவிட வேண்டியிருக்கும். ஆனால் அவை எத்தனையுமே படிக்கிற போதே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எந்த ஒரு தலை சிறந்த கல்லூரி என்று தன்னைத்தானே அறிவித்து கொள்ளும் கல்லூரிக்கு சமமாக அனைத்து கல்லூரிகளும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதுதான் ஒரு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுப்பது தான் நம்மளுடைய திட்டம். நம்முடைய தமிழ் சமூகம் எப்பொழுதுமே எடுத்து செல்லும் அந்த முக்கியமான இதை உயர்கல்வியிலும் நாம் அதை நிறைவேற்ற போகிறோம். அந்த பாகுபாட்டை களைவதற்கான ஒரு முயற்சி. அதே போல் ஒவ்வொரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுலையும் பின்னாடி வந்து லாட் ஆஃப் டிபேட் ஹவ் கான் இன். அது சைபர் செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருந்தாலும் சரி, ஆக்மெண்டட் ரியாலிட்டியாக இருந்தாலும் சரி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்று மிக முக்கியமான ஒரு துறை. ஏற்கனவே நம்ம வந்து உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலும் உயர்கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், இட் இஸ் பிகம் பேசிக் எஜுகேஷன். இட் இஸ் அன் எரா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அது
நமக்கு என்ன உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் போய் டாக்டர்கிட்ட தான் போகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இட்ஸ் an era ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். எந்த துறையில் தனித்திறமை நமக்கு இருக்கிறதோ அந்த நபர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும், பெற்றோர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். முதலில் அதற்கான வாய்ப்புகள் குறித்து நமக்கு அந்த புரிதல் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதற்கான முயற்சிகளில் தமிழக அரசு இறங்கி இருக்கிறது. இதை நுணுக்கமாக ஒவ்வொரு கல்லூரியிலும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து நாங்கள் கவனம் எடுத்து ஆய்வு செய்ய இருக்கிறோம். முடிந்தால் அத்தனை ரீஜனல் கான்ஃபரன்ஸஸுக்கும் நாங்கள் அனைவரும் வருவதாக உத்தேசம். உங்களை எல்லாம் மீண்டும் அங்கே சந்திப்பதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். உங்களுடைய கல்லூரியை சார்ந்த அந்த அலுவலர்களோடு அதை கலந்துரையாடல் செய்வதற்காகவும் நாங்கள் வருகை தர இருக்கின்றோம், அத்தனை அலுவலர்களுமே. ஆகவே அந்த அளவுக்கு இந்த திட்டத்தில் நாங்கள் கவனத்துடன் இருக்கின்றோம். தமிழக முதல்வர் நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கின்றார் என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்காக நான் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதே போல் இந்த புதிய திட்டங்கள், பயிற்சி திட்டங்களை கொண்டு வரும் பொழுது ஆன்லைனில் படித்தால் கூட அந்தந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பங்கும் இதில் மிக முக்கியம். அவர்களுடைய பங்கு இல்லாமல் இது வெறுமனே ஆன்லைனில் படித்து போவதாகவும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை ஆசிரியர்களுக்கும் அத்தனை துணை பேராசிரியர்கள் அத்தனை பேருக்குமே ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்று தனியாக கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுவும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் இதில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கோர்சஸ் படிக்கணும்னா யாரும் நாமினேட் பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் 5 to 7 days அதில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ட்ரெயின்டு பீப்புள் வருவாங்க, அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுவும் வந்து நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும். அது எல்லாமே வந்து ஆல் த ப்ரோக்ராம்ஸ் வில் பி ரோல்ட் அவுட் இன் another 1 month time. ஸோ மேசிவ் எக்ஸசைஸ், பட் அட் த சேம் டைம் வெல் பிளான்டாக அதை எடுத்துகிட்டு போகணுன்னு அதை பார்க்குறோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஐ கம் ஹியர் அகெயின் டு எம்ஃபசைஸ் த நீட் ஃபார் இட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் எஜுகேஷன். We can't afford to lose the opportunity unless we equip our students, reskill them and upskill them. It will be very difficult to sell our own people, market our own people in the employable sector. அந்த வகையில் வந்து இது ரொம்ப முக்கியமான திட்டம். இன்ஃபேக்ட் ஏன் வந்து மற்ற மொழிகளை கற்கும் பொழுது ஏன் சில மொழிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதற்கும் பதில் இருக்குது. எல்லா மொழிகளையும் கற்கணுமா அப்படின்னா எதை முன்னிறுப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப ஜெர்மன் அண்ட் ஜப்பானீஸை வந்து கொண்டு வந்ததுக்கு காரணமும் இருக்குது. அதில் ஜெர்மன் படிக்கிறப்ப அதுவும் குறிப்பாக தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷோஸ் தட் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் படித்து ஜெர்மன் படிக்கிறப்ப வந்து நல்ல வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜெர்மனி இஸ் நோன் ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டர். அதே போல் ஜப்பானீஸ் ஏன் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப வந்து ஜப்பான் இஸ் த ஏஜிங் சொசைட்டி. அங்கே வந்து அதிக வயதுள்ள நபர்கள் அதிகம் பேர் வசிக்கக்கூடிய சமூகம் வந்து ஜப்பானிய சமூகம். இளைஞர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அரசு அறிவுறுத்தியும் ஜப்பானிய இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஆகவே இளைஞர்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள், ஜப்பானிய மொழி தெரிந்த இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன ஜப்பான் நாட்டில். ஆகவே ஜப்பானிய மொழியை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே போல் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும் அவசியம். இந்த புதிய தொழிற்படிப்புகள் நம்மை எங்கு இட்டு செல்லும், அதற்கு நாம் என்ன செய்வோம் என்பதை கருத்தில் கொள்ளும் அதே நேரத்தில் ஒவ்வொரு 4-5 வருடங்களுக்கு ஒரு முறை இதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம். இன்று இருக்கக்கூடிய தொழிற்படிப்புகள் இன்னும் 4-5 வருடங்களில் மாறுவதற்கான, அதனுடைய தேவைகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதற்கேற்ப நாம் தயார் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்கின்ற அந்த முக்கிய நோக்கத்தில் இந்த கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. Please take it very seriously. We would like to review each and every college, what kind of courses you will undertake, how the faculty development program can be taken up,
சின்சியர்லி ஹவு வி வில் டேக் இட் ஆன் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதெல்லாமே வந்து நாம் எடுத்து செல்ல வேண்டும். கரியர் டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி நம்ம முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். சிவில் சர்வீசஸில் ஒரு காலத்தில் வந்து 60-70களில் கோலோச்சிட்டு இருந்த நாம் அதுக்கப்புறம் சற்று குறைஞ்சோம். 90களில் நம்மளுடைய பங்கு மிக அதிகமாக இருந்தது, மீண்டும் குறைந்திருக்கிறது. அந்த தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக சில முன்னெடுப்புகளும் தமிழக அரசு அறிவிக்க இருக்கின்றது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற குடிமைப் பணி தேர்வுகள் மட்டுமல்லாமல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பேங்கிங் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று அனைத்திலும் தமிழகத்தினுடைய தேர்ச்சி விகிதத்தை முன்னிறுத்துவது, முன்னிலைப்படுத்துவது, முதன்மைப்படுத்துவது நம்முடைய கடமை. அந்த வகையில் அதை எப்படி எடுத்து செல்வது என்பது குறித்தும் யோசித்து கொண்டிருக்கோம். வி வில் அன்லீஷ் மெனி ஸ்கீம்ஸ் டுகெதர். And innovation also, Tanzim CEO is here. So startup innovation also மிக முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டின், தமிழக மக்களின் பொதுவான பொது புத்தியில் உறைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு தகவல் அல்லது ஒரு சிந்தனை ஓட்டம் எப்பொழுதுமே தன்னுடைய குழந்தை மிக நன்றாக படிக்க வேண்டும், முன்னணி நிறுவனத்தில் மிக பாதுகாப்பாக ஒரு வேலைக்கு சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய காலங்காலமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. தொழில் முனைவும் திறன் இருந்தால் அதை எப்படி எடுத்துச் செல்வது, அதை உருவாக்குவது என்பது குறித்தான சிந்தனை தமிழக மாணவர்களிடையே குறைவாக இருக்கிறது என்பது நமக்கு அத்தனை பேருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. அதை எப்படி வளர்த்தெடுப்பது, ஹவு டு நர்ச்சர் தி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, ஹவு டு கிரியேட் அன் ஈகோ சிஸ்டம் டு ப்ரொபல் தி இன்னோவேஷன் இன்ஸ்டிங்க்ட், இது குறித்தெல்லாம் யோசித்து நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நிறைய போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றன. அவற்றிலும் உங்களுடைய மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இட்ஸ் நாட் எட் அனதர் ஈவென்ட் டு கண்டக்ட் ஹேக்கத்தான்ஸ். அந்த ஹேக்கத்தானருக்கு தமிழ் என்ன மொழிபெயர்ப்பது என்பது குறித்தெல்லாம் யோசித்து நிரல் திருவிழா என்று கூட யோசித்து அந்த அந்த பதத்தை பயன்படுத்தினோம். அந்த போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு மிக உயரிய ஏதாவது பட்டய படிப்பு இருந்தால் அவற்றிற்கான முழு தொகையையும் அரசே செலுத்தி அதை படிக்க வைக்கலாம் என்றும் யோசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சில லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த படிப்பை படித்தால், அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸை படித்தால் மிக நிச்சயமாக மிக அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கும் என்ற உறுதி இருக்கக்கூடிய அந்த படிப்புகளையும் முழுமையாக அரசே ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கொடுக்கலாம் என்றும் இருக்கின்றோம். ஆகவே இந்த அளவுக்கு திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு புதிய உலகத்திற்கு நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் என்ற அந்த கனவுலகத்தை விவரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டுதான் நான் உங்கள் முன்னால் மீண்டும் தோன்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பேசி கொண்டிருக்கின்றேன். ப்ளீஸ் டேக் தீஸ் மெசேஜஸ் வெரி சீரியஸ்லி. லுக் அட் தி ஆப்ஷன்ஸ். இதை உடனடியாக இதை நிறைவேற்றுவதில், நடைமுறைப்படுத்துவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம். But we shall overcome that. So we will collectively address all those things and overcome that. எந்த புதிய செய்கையில் செய்யும் பொழுதும் சில தடைகள் வரத்தான் செய்யும். அவற்றை முன்னெடுத்து சென்று தடைகளை தகர்த்து இலக்கை நோக்கிய பயணம்தான் மனித குலத்தை நம்ம எப்பொழுதுமே முன்னேற்றி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ் சமூகம் அடுத்த கட்டத்தை கடந்து செல்ல வேண்டுமென்றால், வெற்றி பாதையில் செல்ல வேண்டுமென்றால் நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் மட்டும் இது இட்ஸ் நாட் அன் ஒன் ஆஃப் ஈவெண்ட். இனி தொடர்ந்து சந்திக்க போகிறோம், தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்க போகிறோம். நம்முடைய இளைஞர்களை, அடுத்த தலைமுறையை இன்னும் மிகச்சிறப்பானதாக மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் நம்முடைய கரங்களில் இருக்கின்றது என்பதை மட்டும் உங்களிடையே நினைவுபடுத்தி, மீண்டும் உங்களுடைய இல்லத்துக்கு அருகே வந்து சந்திக்கும் பொழுதும் இன்னும் அதிகமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து கடைசியில் கேட்பாளராக மாறி அவர் சொன்ன செய்திகள் எல்லாருமே ரொம்ப வியப்படைய வச்சது. மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் மரியாதைக்குரிய திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக அந்த ஃபைனல் பேனல் டிஸ்கஷன் ஒன்று இருக்குது. ஒரு 15 நிமிடங்கள் தான், குறிப்பிட்ட நேரத்தில் தான் போகிறோம். ஒரு 15 நிமிடம் தான் காலதாமதம் இருக்குது. அந்த செய்தியை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம
ப்ரிப்பேரிங் அவர் கேம்பஸஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி 4.0 அது சம்பந்தமான ஒரு பேனல் டிஸ்கஷன். இந்த சிறப்பு அமர்விற்காக ஒருங்கிணைப்பாளராக திரு பி காளிராஜ், விசி பாரதியார் யூனிவர்சிட்டி, திரு தீபாங்கர் பட்டாச்சாரியா, ஹெட் ஆட்டோடெஸ்க், திரு சாபியா சாச்சிதாஸ், சிஇஓ எல்என்டி எஜுடெக், திரு விஜய் ஆஷிகன், ஸ்வீடன் ஃபெட்ரா, திருமிகு அகிலா முத்துராமலிங்கம், பிரின்சிபல் KPR IET அவர்கள் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலன் காக்க தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை எடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா தமிழ்நாட்டு மாணவர்களுடைய முன்னேற்றத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்குடைய மிகப்பெரிய பங்கு உங்க அனைவருக்கிட்ட தான் இருக்கு. ஃபைனல் டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபைனலாக சில பேர் கிளம்ப முயற்சி பண்ணுறீங்க, உட்காருங்க. வைக்கல மேம், வாங்க. ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டீங்க, அப்புறம் என்ன கூப்பிடவே இல்லை. நல்லா தானே மேடம் பண்ணேன் நான். எஸ், மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரீஸ் 4.0 இது எப்படி பல வளாகங்களுக்கு எடுத்து செல்வது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, எல்லா 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 சப்ஜெக்ட்லையும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் 4.0 வரணும். இது ஏன்னா நம்முடைய கல்வியில் முன்னேற்றம், பாடத்திட்டம் எல்லாமே தொழில் புரட்சியை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. முதல் தொழில் புரட்சி நீராவி இன்ஜின் கண்டுபிடிச்சது, இரண்டாம் தொழில் புரட்சி எலக்ட்ரிக்கல் இன்னோவேஷன், மூன்றாம் தொழில் புரட்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நான்காம் தொழில் புரட்சி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா துறைகளையும் கொண்டு போகணும். இன்னைக்கு நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். அதில் எவ்வாறு அகடமிக்கலாக ஒரு கேம்பஸை இன்ஜினியரிங் கேம்பஸை இண்டஸ்ட்ரீஸ் 4.0 கொண்டு போகணும்னு டாக்டர் அகிலா பேச போகிறாங்க. மற்றவர்கள்லாம் இண்டஸ்ட்ரீஸ் ரோல் என்ன, அவங்க எஜுகேஷனில் வாட் இஸ் த ரோல் இன் ஹெல்பிங் த இண்டஸ்ட்ரி டு ப்ரிப்பேர் ஃபார் தி எஜுகேஷன் 4.0. இப்போ இந்த எஜுகேஷன் 4.0 நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 2021 பயந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸில் செனட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் பல கேள்விகள் கேட்பாங்க. இது நமக்கு தேவைதானா? அப்புறம் அசோசியேஷன் இருக்குது, அவங்களாம் கூட்டறிக்கை விடுவாங்க. நான் 50% இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு கொண்டு வந்தேன் இதோடு சேர்த்து. அதில் 3 அமைப்புகள் கூட்டு சேர்ந்து நமது கல்வி அமைச்சரை போய் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்தால் மாணவர்களை பாதிக்கும், அதாவது பெண் மாணவர்களை இது வெகுவாக பாதிக்கும், பாலியல் ரீதியாக துன்புறுத்துவார்கள். இதுதான் அவங்க சொன்ன பாயிண்ட். பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு கார்த்திகேயன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் 21-22 20 அதாவது 50-50 இன்டர்னல் அசஸ்மெண்ட் 50, எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 50 கொண்டு வந்தேன். கல்வி அமைச்சரும் இதுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஏன்னா அதாவது இந்த அமைப்புகள்லேருந்து செனட்டிலிருந்து ஒரு துணைவேந்தர் தப்பிக்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு சில இதில் செனட் இருக்காது, ஒரு சில யூனிவர்சிட்டியில் செனட் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ 21-22 நாங்கள் ரிஃபைன் பண்ணோம். முதல்ல இண்டஸ்ட்ரீஸ் 4.0 20-21 ஆரம்பிச்சிட்டோம். பயந்து ஆரம்பித்தோம். அப்போ ஆட் ஆன் கோர்ஸாக கொண்டு வந்தோம். ஏன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஆட் ஆன் கோர்ஸ்லாம் அவங்க எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி. அடுத்து 21-22 அதை எலெக்டிவ் கோர்ஸாக கொண்டு வந்தோம். அப்போ எலெக்டிவ்ல அவங்க எடுக்கலாம். இப்போ 22-23 எனக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் எனக்கு மிகுந்த என்கரேஜ்மெண்ட்ஸ் கொடுக்குது. நாங்கள் இதை கோர் கோர்ஸ்லேயே கொண்டு வந்துடும், அல்லது எலெக்டிவ்ல கொண்டு வருவோம், அல்லது இது கொண்டு வர போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் காமர்ஸில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் ஆஸ் அ கோர் கோர்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைக்காலஜியில், பிக் டேட்டா பயாலஜியில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், ஆக்மெண்டட் ரியாலிட்டி டெக்ஸ்டைல் டிசைன். அடுத்து இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் 5 புக் எழுதியிருக்கிறோம். அதாவது தேங்க்ஸ் டு கொரோனா பேண்டமிக், அது ஃபர்ஸ்ட் வேவ்ல நாங்கள் 5 புக் எழுதுறோம். எல்லா வீட்டில் உட்காந்து டெய்லர் அண்ட் ஃப்ரான்சிஸில் அதில் 4 புக்கு வெளியில் வந்துருச்சு. ஒரு புக்கு இன்னொரு 10-15 டேஸில் வந்துடும்.
அந்த புக்ஸில் எல்லாமே வந்து ஹவு டு ப்ரிப்பேர் கரிக்குலம் அண்ட் சிலபஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் 4.0. இதில் வந்து நாங்கள் மெயினாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து சம் ஆஃப் த பேராமெடிக்கல்ஸும் கவர் பண்ணியிருக்கிறோம். இதில் நீங்கள் வந்து கூகுளில் போய் I4E, பாரதியா யூனிவர்சிட்டின்னு போட்டாலேயும் you will be able to get syllabus for all the courses of arts and science. எல்லாத்துக்கும் வரும். அதாவது வந்து how to prepare the design the curriculum, how to prepare the various components for that, and also we are having the books, and the books are going to be available in a cheaper price also. So it is mandatory for any institution, whether it is arts and science or engineering or textile or any one of those things. Introducing education 4 is important. If I give one example, what is environment 4.0? Environment 4.0 is manufacturing equipments which will not give any much carbon emission than what is needed, what is accepted. How to make the equipment working for a longer time, how to make the equipment user friendly, all those things in any field. முதல்ல எப்படி இருக்கும்னா ஒரு சிலபஸ்னா பார்த்தா போதும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எவ்ரி இயர் யூ ஹேவ் டு ரிவைஸ் த சிலபஸ். ஏன்னா வந்து டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே வருது. அந்த டெக்னாலஜியில் வந்து ஈவன் 6 months யூ ஹேவ் டு ரன் த சிலபஸ். அடுத்து வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து தொழிற்கல்வி அவங்க படிக்கும்போது வந்து ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்காகவே தமிழக முதல்வருடைய திட்டத்துக்கு கீழே டாடா எலக்ட்ரானிக்ஸோடைய இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நாங்கள் போய் பிஎஸ்சி மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் எல்லாமே எஜுகேஷன் 4.0 பேஸ் பண்ணது. ஏன்னா நோ இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேஸ் டு பி ட்ரெயின்ட் ஆஃப்டர் கோயிங் ஓவர் தேர். அவங்க வந்து 12th முடிச்சுட்டு அங்கே வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. தே ஆர் இன்வால்வ் இன் மேனுஃபேக்சரிங் many components which will be leading to semiconductor manufacturing, chip manufacturing and all those things. But அவங்களுடைய திறமையை எப்படி அப்டேட் பண்ண போகிறோம்? We have started a BSc manufacturing science inside the industry. இல்லம் தேடி மருத்துவம் மாதிரி தொழிற்கூடம் தேடி கல்வி, இது வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் இனிமேல் நம்ம பண்ண போகிறோம். அப்போ பண்ணும்போது அந்த மாணவி +2 முடிச்சுட்டு ஒரு 10,000 சம்பளத்தை எடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த ஸ்கில்லும் டெவலப் ஆகிடும், அவங்களுக்கு டிகிரியும் கிடைக்கும். இன்னும் ஒரு 3 years 4 yearsல பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேனுஃபேக்சரிங் சயின்ஸில் நிறைய வேல்யூ இருக்கும். The type of job that you are going to have after 3 years is going to be entirely different from what you are having it now. So we have to prepare our campus for industry ready, education 4.0 ready. I request Aguilar to start with how an engineering institution has to take care of that. Good evening to one and all present here. I thank Tamil Nadu Skill Development Corporation, Anna University and Tamil Nadu government for giving us the opportunity to share how to prepare the campus for Industry 4.0. As rightly pointed out by Bharatiya University VC, it's very difficult for any system, whether it is government or private, to practice Industry 4.0. இதுக்கு முன்னாடி உள்ள டிஸ்கஷன்லையும் சொன்னாங்க, we are not practicing engineers, we are all professors. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு திரும்ப ப்ரொஃபஸராக வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். டைரெக்டாக ப்ரொஃபஸராக வந்தவங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இதை எப்படி வந்து ரெகுலேட் பண்ணி கரிக்குலமில் கொண்டு வர்றது ஈஸி, பட் ஹவு டு டீச் தெம். ஸோ ஆல் ஃபேக்கல்ட்டி ஹேஸ் டு பி ட்ரெயின்ட் இன் ஆல் த இண்டஸ்ட்ரி 4.0 related courses, whether it is IoT, AI, data science, machine learning, robotics, 3D printing, augmented reality, virtual reality. Every faculty has to undergo the training. This is what we have done in our campus. 6 months ஆயிடுச்சு. 6 months they have to be trained by the industry, take the certification, go through the assessment. It is a proctored examination and they should be successful in the certification. It is not like yet another video watching. So faculty complete train பண்ணாதான், even though we club with any industry in that matter, அவங்க ஆன்லைன் இல்லை ஹைப்ரிட் மோடில் டீச் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூ அடிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். அவங்க கேட்குற டவுட்ஸ் வந்து நம்மளால் கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ we have connected with many industry partners. இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ்ன்னு நான் சொல்கிறது, MOU நம்ம வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸோட சைன் பண்ணுறோம். இன்டர்ன்ஷிப் பசங்களை நம்ம அனுப்புகிறோம், ஃபேக்கல்ட்டியை கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் அனுப்பணும் டு ப்ரிப்பேர் த கேம்பஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி 4.0.
faculty should be there in the industry for at least 15 days to 1 month to understand the process in industry. It can be any industry in that manufacturing industry இருக்கலாம் இல்லைன்னா வேற ஈவன் ஒரு டெக்ஸ்டைல் மில்லாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் எனிதிங் இன் தட் மேட்டர் த ஃபேக்கல்ட்டி ஷுட் பி trained in all the topics related to industry 4.0. Next நம்ம நினைக்கலாம் இப்போ IoT it's in the curriculum fine. Industry 4.0ல IoT இருக்கு. IoT it is there in the curriculum. We need a special lab for IoT now. So who will take care of the IoT lab? இப்போ IoT அப்படின்னோட நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் நம்ம உடனே நமக்கு மைண்டில் வரும். சென்சார்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். But where it is being applied in all the engineering applications started from mechanical, civil and electrical, everywhere the sensors are used. So IoT mattum therinja it will be not successful. We should know where this IoT is being applied. So in the IoT அப்படிங்கிறது it should be a common center of excellence or a special lab in the campus where a 4 or 5 faculty can be there as a member of that center of excellence who should be earlier trained for conducting the courses along with the industry partners or the edutech partners. ஸோ இதில் என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸோட நம்ம வந்து ஒரு கோர்சஸ் நம்ம ரன் பண்ணும்போது அதோட கிரெடிட்டும் வந்து நம்ம 3 credits இல்லை 2 credits நம்ம வந்து அது இண்டஸ்ட்ரி மூலமாக ஹைப்ரிட் அல்ல ஆன்லைன் மோடில் பண்ணும்போது அதுவும் கிரெடிட்டாக என்பிடெல்க்கு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுத்தா இன்னும் இட் வில் பி வெரி வேல்யூபிள் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா அவங்க இதுலேயும் அவங்க படிக்கணும், மறுபடியும் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் நடத்துறதுலையும் அவங்களோட கவனம் செலுத்தும் போது பேர்டன் ரொம்ப பேர்டன் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். Again, augmented reality, virtual reality, it is just a technology. But where it is being applied in mechanical, electrical, computer science or whatever, edutechல கூட இப்போ AR, VR தேவைப்படுது, gamingல தேவைப்படுது. Even for a small presentation, we need AR, VR abilities. So how to teach அப்படிங்கிறதே it's very, very important in an campus like engineering college because application matters. So ப்ரீவியஸாக நம்ம கிளாஸில் போர்ட் ரூம் டீச்சிங் வித் நார்மல் கான்செப்ட் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வில் நாட் ஒர்க் அவுட் எனிமோர். பிளெண்டட் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸிங் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி 4.0 will be there in the campus, very successful in any institution, engineering or arts and science. Thank you. Thank you, Dr. Aguila. Next speaker, I would like to invite Mr. Bhattacharya. Before that, I would like to give a little bit of introduction. He is involved in preparing the program for education system. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துணைவேந்தராக இருந்தால் தெரியும், ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கம்பெனிகள் வந்துடுவாங்க. சார் நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், அதெல்லாம் வந்து சப் ஏஜென்சியாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை சார், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஃப்ரீ சார், நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்கம்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது சர்டிஃபிகேட் வரலாம் ஒரு 2000 ரூபா பே பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் டீச் பண்ணி என்ன பண்ணால் அவங்க ஆன்லைனில் போல எது வேணாலும் படிச்சுக்கலாமே. இன்றைக்கி உலகத்தில் ஆன்லைனில் வந்து இல்லாதது எதுவுமே கிடையாது, ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக தான். ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விசியோட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சார் நீங்கள் எங்களை மட்டும் நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாது, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு அவார்டு கூட கொடுப்போம். ஐ வாஸ் ஆஃபர்ட் அன் அவார்ட், ஃபார் தட் ஐ ஹேவ் டு சைன் அன் MOU. அந்த MOU சைன் பண்ணால் அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணுமா, அது ஃப்ரீயா. பட் அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க, அந்த புக்கு வந்து 900 rupees தான். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வரும். ஸோ ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் த கவர்மெண்ட் ஆல்சோ, வென் த பிளேயர்ஸ் ஆர் கமிங், we have to make sure that our students are not going to get any problem. But here we have an excellent person who head the Autodeck evaluation. It is not about his company. I'm just I told about the general comment about what is going on in this thing. Now Mr. Bhattacharya is going to tell about how the design and manufacturing in education system. Yeah, thank you, sir. Good evening to all of you. Well, first of all, I would like to congratulate the team led by Madam Innocent Divya from Tamil Nadu Skill Development Corporation
on this momentous occasion of, rolling out or launching the Non-Mudalvan platform for various skill development programs. From an Autodesk perspective, let me look at two aspects. Okay, one is how are we preparing the students for Industry 4.0 through Curriculum 4.0. Now, if you look at the conventional disciplines of engineering, primarily mechanical and civil engineering, if you really look at today, the demand for some of these conventional disciplines are decreasing substantially today. The reason behind it is not that jobs are not available in the market, but the skill sets required for the jobs, for the emerging jobs of the future, that is where the industry is not getting the talent for Industry 4.0. So that is where Autodesk as a technology leader can play a vital role. So let me just give you a statistics. If you really look at the world India population, we are becoming the most populous country in the world today, and if you really look at the world population, we are expected to be at about 10 billion by 2050. Now there's a huge implication of this growing middle class population. The implication is that we need newer products, we need new communication devices, houses, infrastructure, so on and so forth. And statistics reveal that we really need to produce 372,000 more products per year in the ecosystem. So what does this imply? This implies that the talent of the students and the education ecosystem need to be trained for the generation or for the jobs of the future. So having spoken about that, giving the implication of this growing population and newer products, what I would like to throw a little light about is the mechanical engineering skill sets in design and manufacturing. If you look at the traditional mechanical engineering curriculum, the curriculum is excellent, it's very, very good, and with the implementation and with the launch of the new education policy, I think newer subjects are coming into the curriculum, and our Honorable Vice Chancellor of Anna University did mention about that in his remarks in the morning session. So what I would like to emphasize here, going by what he mentioned today, is that the foundational curriculum needs to be blended with the newer technologies. And let me give you some examples of things like generative design, things like additive manufacturing, design for manufacturing, embedded electronics, so on and so forth. So I think time has come where education institutions need to blend the foundational curriculum with newer emerging technologies which are required by the industry. Just to give you a small example of generative design, if you really look at today, there is a buzz for electric vehicles. GM is launching, I think, number of about 30 variants of electric vehicles in the next couple of years, and each vehicle has about 30,000 components. So by using technologies like generative design, okay, which is based on artificial intelligence and machine learning, they can actually look at lightweighting the vehicle, which will have other implications like fuel efficiency. So my earnest request is that, to really bridge this gap, we need to upskill and reskill the next generation designers and engineers with this new blend of technologies which I just mentioned. And Autodesk as a technology leader will be here to partner with all the esteemed education institutions, with the government, with the academic influencers, to really bridge this gap between the talent that is coming out or making the talent really deployable in the industry. So, the last point which I wanted to also make is that apart from inducing in the curriculum, already Professor Kalai Selvan has mentioned, we are working with the government for things which may be beyond the curriculum. I mean, rolling out things like hackathon. I think the Principal Secretary just mentioned about the importance of the hackathon. We are creating an ecosystem whereby students can work on a problem statement and actually look at solving those problem statements through the hackathon and evaluated by the industry jury. So I think these are great ways by which we can
train the talent for the jobs of today and the jobs of the future. We are happy to associate with the Tamil Nadu Skill Development Corporation, and I will leave it with these thoughts. Thank you. Thank you, Mr. Bhattacharya. Next, I would like to invite Mr. Sabya Sachi Das, who is CEO of L&T Edutech. He is going to talk about his experience, what are the gaps in engineering and how the Industries 4.0 will be able to make the manufacturing process and making the students more useful as well as more productive. Thank you so much, sir. And good evening to all of you. Thanks to TNSDC, Innocent Divya, thanks for inviting us on this podium, and my sincere thanks to everyone in the audience. It is already late, I know, but you are still here with us. Thank you. So I'll quickly talk to you about this Industry 4.0, what we can do for the campuses. Now, quickly, if you really see Industry 4.0, it is a combination of real and virtual. Industry 3.0 focused majorly on the automation side of it. And as Mr. Bhattacharya was talking about, it is hard to attract the talents in the more, old hat, hard hat kind of engineering firm what L&T represents. So the kind of specialists that we need versus who we are getting today, probably there is a difference. There is a difference in terms of the expectation versus who we are getting. And then how do we really bridge that? And then some of the engineering conglomerates like L&Ts are coming into the play to bridge that gap between academia and industry. It is not going to be zero gap, but how much can we do to make sure that with all our efforts together, with our partnership, we can bridge that gap to a significant extent. Now, quickly, the need of the industry today. We don't want to fail, because every time we induce a failure in the industry, it comes with a cost, and we don't remain competitive. So how do we really make sure that we do things right in the first attempt? And how things are changing, old versus new. Today the expectation is the people who are coming into the industry, they would be able to compete with everyone, they would be able to contribute from day zero. They should be knowing the domain knowledge. It could be manufacturing, it could be BFS, it could be insurance, healthcare, retail, doesn't matter, but they should be able to contribute more on the domain. And that's where what the campuses can do. They can actually teach the basics of the domain, any domain. We talked about, since morning we are talking about BFSI, healthcare, all those things. The industries, they can actually come and collaborate with the academic institutions in terms of getting a lot more into the nitty-gritties of some domain. Because if you take even BFS, the retail bank, it works very differently from investment bank. It works very differently from how the treasury works. And those details can only be offered by the industry. Secondly, industry should come and talk about the processes. Processes are very important. And it changes. It gets sharpened in the industry based on the failures. Industry people ideally should talk and come and coach, educate the students about the processes, about the failures. Once you fail, how can you quickly come back and still can manage the quality within the stipulated cost and the timeline. And that's the key. That's a project management. And many of the companies, they are coming back and teaching to the students. And it is very important people do understand. Third one, we are going global. We are talking about 1 or 2 languages. But when the virtual and the real world, it goes together, our students, our learners are not going to work only in Tamil Nadu. They are going to work across the country. They are going beyond this country. They need to know the cultural part of it. They need to know how to assimilate with the talent. They may not be able to speak everybody's language, but they should be able to appreciate the feeling of others. They need to develop that respect. And every college today, they can actually enforce that kind of cultural thing in the mind of the people, how to collaborate better. COVID actually helped us to understand this
more than anything else. Here it is not the competition anymore. It is more about collaboration within the group, within the state, within the country, within the world, and we are being able to eradicate COVID today. And that's the collaboration and the cultural thing. Very important for Industry 4.0 because technology will come 3 years, we all learned it will get dated. But people need to learn something new. And that's where the entrepreneurial mindset, the respect to the basics are very important. We are talking about data science, we are talking about IoT, we are talking about artificial intelligence. Everything is based on pure mathematics. Everything is based on your standard statistics. We need to know what is the variance, what is the standard deviation, how to calculate them. And that's something that academic institutes can do. And they can really emphasize on that so that the industry people can come, and when they talk about how the industry is adopting, people can equate them very quickly. I'm sure the collaboration between industry, academia, it is going to get sharpened over a period of time. And my friend Senthil actually spoke about professional, I think, he was talking about professional lawyer, professional doctor, everything, and the professional professors. It is very important when you are coming to the colleges, we are talking to the students, we are also getting along the professors about what the industry is doing, how the industry is changing. And I know that some of the engineering conglomerate like L&T is doing, but we need to do a lot more into that. Thank you, sir. Thank you. I request Mr. Vijay Aswogan from Sweden FETRA to give his view about 4.0 in the campus. அனைவருக்கும் வணக்கம். அகாடமிஷன் நமக்கு தெரியும், இந்த கடைசி கிளாஸ் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப போரிங்காக இருக்கும். அதுலேயும் கடைசி பேனலில் கடைசியாக என்ன சார் போட்டார். But still, I try to accommodate. So we have already seen about how to interact or collaborate industry and academia, right? So I have few experiences from Scandinavian countries because I was living in Scandinavian countries for the past 15 years, like Norway and Sweden. Now I am in Ireland. So I put up another word that's called triple helix model, right? So we need to integrate or collaborate industry, academia, and the government policies. It's very important. I will put up some example, personal example. In Sweden, right, when we were working with some industries, like almost 24 industries are coordinated for one research project. Just for the one research project, it is 24 industries have been collaborated together, and we were working for a long term. Yeah, abdina, like in the Europe Union, you know about the climate crisis around the world, and Europe Union has some policies about the renewable energies. So Sweden have their own policy. When Europe Union set a policy making of renewable energy target for 2020, Sweden have already reached that in 2012, 8 years before. So it's because we learned there was a coordination point from the industry perspective, from the government policies, and added to the academic research and the academic, even from the education courses, right? So we were coordinated everything. As he rightly said, again I wanted to quote you because it's about the engineers or the scientists or the science taking professors or the professionals, right? So we need a research oriented perspective. Even Professor Veldraj was quoting that industry need to make a new books with relevant to the new technologies. But we come up in a different perspective when we were doing the researches. When we do research continuously, when we do the research which needed for the industry, when we do the research needed for government policies, then we don't need a separate book. The research staff can guide the students, the research staff can make a syllabus, the academic council can put up the research scholars into the syllabus committee. So that's what we see in the Scandinavian countries. I'll put up another personal example. For, in Norway, when we started, like I started my PhD in Norway in 2008. That's about the government policies which they need to dig out the methane or the hydrocarbon, and they wanted to decompose carbon separately and the hydrogen separately. So they wanted to use hydrogen as a green energy resource and carbon for multiple purposes, as you know, right? So I was part of carbon research, that's separate. But what I wanted to make a point here is,
after 15 years or 14 years, when we down to the continuous flow of these government policies together with the academia and the industry collaboration, in August 31, like in 4 days, maybe next week, India is going there. Almost all the India's ministers of energy, renewable energy policies, are the transport ministers and the government policy makers and the industries are going to Norway to learn how these hydrogen can be effectively utilized, and they are trying to make a Indo-Norwegian collaborations. Right, so that's how these points are almost, it's like validated with government policies. Then it becomes like when we go to the industry 4.0 or for the 5.0, then we need to coordinate all the points from the segment to segment. That's very important. I will tell you one very important point now. When you read about the India's thermal coal power plant, like power plant, to decommission that, we can save 37,000 crore to decommission the oldest power plants in India. But effective utilization and effective utilization through some industry 4.0 or the digitalization or through the smart grids or from the smart technologies, whatever we can bring in, we can save 9,000 crore per year with existing technologies. So we need to redefine the modules. I put up another example which is very personal to me because I am working in Ireland now. As I said, Europe Union is completely moving to renewable energy power plants. But in Ireland, they could not make as fast flow as other European countries. So there are going to be existing coal power plants. So what we are doing now is, we are making a efficient way to utilize the existing coal power plant in Ireland, together with all the industries which is making them, maybe the private or the government sectors or the Irish Energy Councils and our Limerick University. So it's from the mechanical engineering department. So we are coordinating every point. We cannot move to renewable, okay, still what else we can do from the academic perspective? What else we can put, add on value to the industry perspective? What can be added to put government into the flow? So this is how the world is working on. That's what we are also, we need to make it up. We need to make it up. Together, right? We need to read the government policies. We need to read what's happening in and around us. So all this makes collectively an effective way of result. So that's the point what I wanted to carry on today. Before concluding, I just add 2 points. One is, நான் PhD in physics, Chinaல material science department work பண்ணேன், Swedenல chemistry department work பண்ணிருந்தேன், chemical engineering. Now in Ireland it is mechanical engineering, right? Because I have grown in interdisciplinary way. I did BSc Applied Science in CIT, Material Science in PhD College of Technology, which was purely an interdisciplinary activity. So that's brought me here. That's brought me throughout my career. Sadly, there is no interdisciplinary courses in India, as you know, right? At least in Tamil Nadu, if I remember rightly. Not in all the colleges, not in all the universities. I was in Bordiyar University when I was doing BSc and MSc. After it becomes Anna University, there was no interdisciplinary, if I remember rightly. So that's what I wanted to put on. So let's make a pledge. When we need to flow into the industry 4.0, we need to develop an interdisciplinary courses. We need to develop a multidisciplinary courses. Of course, there is a new terminology called transdisciplinary courses. So we need to go into the flow. We need to develop the activities. We need to develop the programs. We need to develop the courses, not only the skills. So we are very lethargic in it. Sorry to say that, but we need to accept certain things. And other point is, we need to train our students with specialized with some instruments. Like being a material scientist, I feel when I am going around the world, I see all the bachelor students, undergraduates, all the postgraduates getting equipped with a specialized skill based through the instrument experiences, like a microscopy, like an XRD, like with a gas chromatography for the chemistry students, or with an FTIR, something, some specialized skill for each and every student to be. So please open up the door for everyone. Please open up the door in universities. I know that there are doors closed. So please open it up for all the students. Then only the product which comes from the Dravidian model will
pop up with the flying colors, right? So make it up. And I sincerely thank Divya madam, Innocent Divya madam, for all these arrangements. And also, when you are making skill-based trainings, please add the instruments for the, at least from the materials perspective, or from the biological, or from the medical, biomedical units. So that makes students empowered into the research field, and which carry over to the industry 4.0. And thanks again for the opportunity. Thank you all. Thank you, Dr. Vijay. I'm happy to know that you are a product of Bharatiya University, so that, you know, I can take little bit of liberty to tell the multidisciplinary can be bring into any one of the courses, whether it is a BA History or Economics or BSc or something. A person who is doing BA History can do artificial intelligence. The linguistic persons, we have introduced how to coin the word using the linguistics in the professional courses. Today we are finding it very difficult to read Tamil because we do not have the proper methodology to adopt to form the correct kind of wordings. So, lethargic வந்து இங்கே இல்லை. Because of that, the Tamil Nadu government has made this arrangement to introduce the education 4.0 boldly. Because when I started in 2021, I had a lot of opposition. 21-22, I started as an add-on course, then I made it as an elective. Now I am making it as a core course. Already we have started, and it is a great initiative of Non-Mudalvan scheme, because most of the courses, even if you do not have the faculty members, it is going to be given by the government free of cost. So definitely, in all our things, we are going to have the multidisciplinary in any type of courses, and the people are going to get opportunity for having all the things. In nutshell, I would like to say, Industries 4.0 is mandatory. Without introducing Industry 4.0, the course will become obsolete, because the type of job that you are going to have after 3 years or 4 years is going to be different from having it now. So we have to enhance the employability, elasticity, by way of having so many job-oriented certificate courses like what Non-Mudalvan scheme has introduced. Thank you so much. Thank you for the opportunity, Divya madam. மிக்க நன்றி. லாஸ்ட் பேனலில் லாஸ்ட் பர்சனாக இருக்கிறது வந்து எவ்வளோ சிரமம்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் பேசினதில் அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. ஒண்டர்ஃபுல் செஷன். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம பெருமைமிகு மனிதர்கள் அத்தனை பேருக்கு சேர்ந்து கொடுத்தலாம். அருமையான பேனல் டிஸ்கஷன். மரியாதைக்குரிய இன்னசென்ட் திவ்யா மேம் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். மார்ச் 1, 2022 எப்படி ஒரு சிறப்பான ஒரு நாள் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாளோ அதே மாதிரி இன்றைய ஒரு நாளும் ரொம்ப சிறப்பான ஒரு நாளா இருந்திருக்கு. நான் முதல்வன் திட்டத்திற்கான இணையதளம் அப்படின்றது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தொடங்கி வைக்கப்பட்ட அன்னைக்கு அவ்வளவு லட்சம் பார்வையாளர்கள் அந்த இணையதளத்துல கடந்திருக்கு. அவ்வளவு பேர் அந்த இணையதளத்தை போய் பார்த்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நிச்சயமா மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டம். ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை. நிச்சயமா அது வந்து மிகப்பெரிய வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு தரக்கூடிய ஒரு மாபெரும் இணையதளமாகவும் இருக்கும். இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியும் அடையும். இந்த அருமையான நிகழ்விற்கு அழைப்பு ஏற்று வருகை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், பத்திரிகையாளர்களைச் சேர்ந்தவர்களுக்கும், தனித்தனியாக அழைத்தாலும் இன்முகத்தோடு வந்த அத்துணை கல்லூரி முதல்வர்களுக்கும், பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக பெரிய அளவில் ஏற்பாடு செய்த தமிழக அரசாங்கத்திற்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்வதில் நாங்கள் மகிழ்வடைகிறோம். நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் பாடுவோர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகள், சென்னை. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे काहे तव जय गादा
जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे எல்லாருக்கும் வந்து சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேநீரும் குழம்பையும் வடையும் டீ காஃபி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு போகணும். இன்னும் கூடுதல் தகவல் சுட சுட இருக்குங்கிறத தெரிவிக்க சொன்னாங்க.